Very good morning to all. We are meeting for second DSC here for GST. Okay. Now, the DSC purpose என்ன அப்படி சொன்னாக்க ஒரு 2 days intensive coaching. In the 2 daysல almost ஒரு 40 marks CMA group 2 student, group 1 studentக்கும் CA group 1 studentக்கு வந்து ஒரு 50 marks GST வருது. இதை சக்சஸ் பண்ணணும் அப்படி சொன்னாக்க ரிவிஷன் தான் மெயின். நீங்க படிச்சுட்டே இருப்பீங்க, மறந்துட்டே இருக்கும். It will not get confident while facing the exams. எவ்வளவு வேணாலும் தெரியலாம், எவ்வளவு வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா கேட்டு ஒன்னு பதில் சொல்ற அளவுக்கு ஷார்ப்பா ஃபாஸ்டா வரணும் அப்படி சொன்னாக்க ரிவிஷன் only helps. The day one itself நீங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் லெக்சர் போய் கேட்டீங்கன்னா தெரியும். ரிவிஷன் அட்லீஸ்ட் 3 to 5 times நீங்க பண்ணீங்கன்னா சக்சஸுக்கு கேரண்டி ஜாஸ்தி. அதுல இந்த DSC அப்படிங்கிறது ensuring guarantee revision of around 2 to 3 times before this DSC completion. இந்த DSC நாம என்ன பிளான் பண்ணி இருக்கிறோம்னா 11th hour notes, exam ready notes prepare பண்ணி இருக்கிறோம். That is circulated already. I may cover all these notes. Okay, அங்கங்க கொஞ்சம் free time கொடுப்பேன் to do the revision and all. Apart from that, we cover around 7 past year sets of question paper from CA, 5 past year sets of question paper from CMA. கிட்டத்தட்ட 12 sets of question papers நம்ம தரவு பண்ண போறோம் இந்த 2 நாள்ல. கிளாஸ் டைம் டேபிள் நம்ம ஏற்கனவே அனுப்பியாச்சு. You can stay here late night also, continue your preparation. If you have any clarification, and there may be support staff available to clarify your doubts. So இன்னைக்கு முதல் நாள் நம்ம ஸ்டார்ட் பண்றது 9 o'clock ஸ்டார்ட் பண்றோம் up to 1:30 வரைக்கும். Our focus is to cover the concepts. Thereafter ஒரு past year's question paper discuss பண்றோம், அதுக்கு ஒரு பேலன்ஸ் கவர் பண்ணுவோம். Most probably by today or morning session by tomorrow we'll cover all the concepts after covering around 5 to 6 sets of question paper. Balance இன்னொரு revision நாளைக்குள்ள முடிஞ்சிரும். இந்த revision வந்து ensures you to get at least 30 plus mark out of 50. 50ல 30 plus mark. ஏற்கனவே நம்ம டைரக்ட் டாக்ஸ்ல இதே மாதிரி ஒரு DSC பண்ணோம். இந்த டைரக்ட் டாக்ஸ்ல ஒரு 30 marks அப்படின்னு சொன்னாக்க 30 plus 30 எக்ஸம்ஷன் கேரண்டி. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பயப்படுறது என்னன்னா ஏதாவது ஒரு டஃபா வந்தா போதும் will get tensed. வராத கன்செப்ட் சார் பயமா இருக்கு சார். 20 மார்க் உங்களுக்கு புரியாதுன்னு வச்சுங்க. 100 மார்க் 20 மார்க் நீங்க விட்ட சாப்டர் அல்லது புரியாத சாப்டர் வச்சுங்க, அதை விட்டுருங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. You are preparing yourself for answering 80 marks only in your examination. அப்படி ஒரு கான்ஃபிடென்ட். ஏன்னா இந்த ஸ்கூல் டேஸ்ல வந்து சென்டம் பிளான் பண்ணோம்னா நமக்கு டேட்டா இந்த ஆன்சர் பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்னா சென்டமுக்கு எழுதலைன்னா ஒரு பயம் வந்துருக்கும். நம்ம சென்டம் வாங்கவே சொல்லலையே. இதுல எவ்வளவு வாங்க சொல்றோம்? 40 மினிமம், aggregate 50. பட் யூ ஃபோக்கஸ் 60. 70 மேல மார்க் வாங்கி வேஸ்ட். 70 மார்க் மேல மார்க் வாங்கி வேஸ்ட். ஏன்னா 3 பேப்பர்ல 40 னா 120, இன்னொரு பேப்பர்ல 80 அப்படினாலே aggregate வந்துருச்சு. 2 பேப்பர்ல 60, 2 பேப்பர்ல 40 நாலும் aggregate வந்துருச்சு. ஓகே, ஸ்ட்ரெயினே இல்லாமல் ஜாலியா ஹாப்பியா படிச்சு பாஸ் பண்ணணும் இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும். சோ என்னுடைய லைஃப்ல எக்ஸாமுக்கு முன்னாடி ஜாலியா ஊரை சுத்திட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணியிருக்கிற CMA ஃபைனல் பொறுத்த வரைக்கும். ஸ்டில் ஐ குட் ரிமெம்பர் ஒரே ரீசன், CMA எக்ஸாம் முன்னாடி ஊரை சுத்துறோம் அப்படின்னு சொன்னாக்க பிளானிங். என்ன பிளானிங் நான் பண்ணேன்? 100 மார்க் இல்ல 80 மார்க்ஸ். 20 மார்க் தெரியாது விட்டுருங்க. ஆனா அந்த 80 மார்க்ஸ்ல கேரண்டி என்னால 40ல இருந்து 80 மார்க்ஸ்ல 60, 70 மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். 80ல ஒஸ்ட் சினாரியோல 40, பெஸ்ட் சினாரியோ 60 பிளஸ். அப்ப நான் பெஸ்ட் சினாரியோ வந்து 4 பேப்பர் 2 பேப்பர் வந்துச்சு வச்சுங்களேன், 60, 60, 120. ஒஸ்ட் சினாரியோ நமக்கு என்ன பண்றது? 2 40, 40 aggregate வந்து சொல்லி வந்துடலாம். You need to have the overall view. செலக்டிவா படிக்க கூடாது, கம்ப்ளீட்டா படிச்சிருக்கணும். ஆனா கம்ப்ளீட்டா உங்களால ரிவைஸ் பண்ண முடியாது, செலக்டிவா ரிவைஸ் பண்ணி இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா புரியாத சாப்டர்ல இருந்து 40 மார்க் வந்துருச்சு என்ன பண்ணலாம்? புரியாத சாப்டர் தானே, 40ல அட்லீஸ்ட் 10 16 வாங்க பாருங்க. That's a logic. That is a logic. That's how you can plan to succeed. So success strategy இங்க கொடுக்குறேன். Before we'll start this DSC here. See, in this case revision mean இப்ப 100 மார்க்னு வச்சுக்கோங்க. இத 3 பார்ட்டா பிரிச்சுக்கங்க. Segregate into 3 part.
Okay, 40 marks, 30 marks, 30 marks. இது சும்மா அறகுறையா படிச்ச சாப்டர், பெஸ்டா கவர் பண்ண சாப்டர். தெரியும், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கிறது. இது பெஸ்டா படிச்ச சாப்டர். 100 பேஜ்ல 40 பக்கம் படிச்சிருக்கிறீங்க. நல்லா படிச்சிருக்கிறேன், ஆனாலும் ட்விஸ்ட் ஆகும். சில சமயம் கொஸ்டின் வந்து ட்ரிக்கியா கேட்க வாய்ப்புகள், கொஞ்சம் டவுட் வரும். அது வந்து 30 மார்க்ஸ். அண்ட் தெரிஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் தெரியாம போக கூடாது அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆகும்போது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பெஸ்ட் மாட் நல்லா தெரியும், இருந்தாலும் ட்ரிக்கி அண்ட் அறகுறையா தெரியும். இந்த பெஸ்டா தெரியுதுல, யூஸ்வலா அதுல 30+ ஸ்கோர் பண்ண முடியும். இந்த அறகுறையா இருக்குல்ல, இதுல நீங்க 20 ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஏதோ தெரிஞ்சிருக்குல்ல, இதுல ஏதோ ஒரு ப்ராப்ளி ஒரு 5ல இருந்து 15 ஸ்கோர் பண்ண முடியும். லக்கா இருந்தா 15, இல்லைன்னா ஒஸ்டா இருந்தா 5. ஏன்னா தெரியும் இல்லையா, தெரியாம போக கூடாது. தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஏதோ 4 லைன் எழுதி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ரெலவெண்டா தெரிஞ்சிருந்தால் யூ கேன் ஸ்கோர் 5 மார்க்ஸ். ஒரு 2 மார்க் அது போடுவோம், இல்ல 1 மார்க் அது போடுவோம். அந்த சமயத்துல 5 மார்க், அப்ப 30ல 5 மார்க் அப்படிங்கிறது 1/6. இப்போ ஓவரால் டோட்டல் போட்டு பாத்தீங்கன்னா 30, 20, 10, 60 aggregate. இதுக்கு மேல நீங்க அவசரமே பட வேண்டாம். இந்த சாப்டர் ஃபுல்லாவே எனக்கு தெரியல சார், ஒரே ஒரு 4 மார்க் 5 மார்க் தான் தெரியும். ஹாப்பி, ஏன்னா நான் அவ்வளவுதான் எதிர்பார்த்தேன். அந்த சாப்டர்ல நான் அவ்வளவுதான் எதிர்பார்த்தேன். அப்ப நீங்க உங்களையே ஸ்ட்ரெயின் பண்ணாம எக்ஸாம் போறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இது. இல்லைன்னா தேவையில்லாம உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. ஐயோ அந்த சாப்டர் இல்லையே, இந்த சாப்டர் படிக்கலையே, இதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருக்க வேண்டியது இந்த 40 மார்க். இந்த 40 மார்க் சிலபஸ பை ஹார்ட் பண்ணிடுங்க. ஓகே, சோ அதுல யூ ஹேவ் டு ஸ்கோர் குட் மார்க் ஹியர். 30 மார்க்ஸ். இத இப்ப எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னா, இத முத 1.5 மணி நேரத்துல ஸ்கோர் பண்ணும். உங்களுடைய எக்ஸாம்ல 3 hours சொன்னால் 3 hours ஃபர்ஸ்ட் 1.5 hours இந்த மார்க் ஸ்கோர் பண்ணும். அடுத்த 1 hour இந்த மார்க் ஸ்கோர் பண்ணும். அடுத்த half an hour இந்த மார்க் ஸ்கோர் பண்ணும். அப்படின்னா முத 1.5 மணி நேரத்திலே க்ளோசர் டு சக்சஸ் வந்துருச்சு. க்ளோசர் டு சக்சஸ் 30 to 40 வந்துருச்சு. சோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அப்படின்னா அந்த என்டையர் கொஸ்டின் பேப்பர்ல தேடி தேடி எழுதக்கூடியது உங்களுக்கு என்ன சாப்டர் நல்லா தெரியுமோ அந்த சாப்டர், எது ஸ்ட்ராங் நினைச்சீங்களோ அது. இப்ப இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. எப்படி ஃபோக்கஸ் பண்றது, உங்களோட சிலபஸ் எப்படி ஹேண்டில் பண்றது. இதுல இந்த 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய இந்த டாப் கிளாஸ் கொஸ்டின் இருக்குல்ல, இதை வந்து நீங்க மினிமம் 5 to 10 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா ஸ்பார்க் மாதிரி வரணும் ஆன்சர்ஸ். யோசிக்க கூடாது, டக்கு டக்கு டக்குன்னு வரணும். அப்படின்னா அந்த அளவுக்கு ரிவிஷன் ஒன்லி ஹெல்ப்ஸ். இப்ப உங்களுக்கு டேபிள்ஸ், ஃபர்ஸ்ட் 1 டேபிள் 2 டேபிள், எத்தனை டேபிள் தெரியும்? ஜோக்கிங்கா சொன்னா எத்தனை டேபிள் தெரியும்? எல்லா டேபிளும் தெரியும் தான். 800 டேபிள் தெரியாதா? 825 டேபிள் தெரியாதா? 825 டேபிள் 825 into 625 தெரியும் சார். ஆன்சர் கொண்டு வருவோம் சார், கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுக்க ஆன்சர் கொண்டு வர முடியும் அப்படின்னா கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு. சொன்ன உடனே டக்குன்னு சொல்ல முடியும்னா மெமரைஸ் பண்ணி இருக்கிறீங்க. நமக்கு ரெண்டுமே வேணும். இந்த 825 into 625 பல முறை சொல்லும் போது கொஸ்டின் 825 into 625 கேட்டா நீங்க இருங்க சார் போட்டு காமிக்கிறலாம் கிடையாது, டக்குன்னு ஆன்சர் வரும். அந்த இதுதான் ரிவிஷன். ஓகே, do you want to spend time to get the mark or do you want to get the mark just a spark of time? Just a spark of time ல உங்களுக்கு ஆன்சர் வரணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்க என்ன பண்ணணும்? இதை ஃபோக்கஸ் பண்ணணும். எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? பை ஹார்ட் பண்றது. அந்த பை ஹார்ட் பண்றதுங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ரிவிஷன். ரிவிஷன் எத்தனை முறை வேணாலும் பண்ணுங்க. இப்ப நம்ம கிளாஸ்ல ஒண்ணு முடிச்சிட்டோம். இப்ப கிராஷ் கோர்ஸ்ல இதுல டீப் ஸ்டடி கேம்ப்ல ஒரு முறைக்கு மேல ரிவிஷன் பண்ணிடுறோம். இப்ப we plan to have the crash course also. Crash course ல ஒரு ரிவிஷன் முடிஞ்சிடும். இப்ப 3 revisions வந்து with the help of Singar Academy cover. Apart from that இன்னும் 2-3 ரிவிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ட் எது படிக்க வேண்டாம் எக்ஸ்ட்ரா. இனிமேல் எக்ஸ்ட்ரா படிக்க கூடாது. எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா எந்த கண்டென்ட் படிக்க கூடாது. You understand? You should not study any more extra content. So எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதையே திரும்ப 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 ரிவைஸ் பண்ணும். எத்தனை முறை ரிவைஸ் பண்றீங்க? எத்தனை முறை ரிவைஸ் பண்ணீங்கன்னா இந்த சாப்டர் பார்த்த உடனே அதுல இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் உங்களால ரீகலெக்ட் பண்ண முடியுமோ அத்தனை முறை பார்க்கணும். அப்படி பார்த்துட்டீங்கன்னா you get more confident. Is that okay? That's a simple briefing. With that briefing, now let's start with DSC exam ready. GST 15 chapter எடுத்துக்கிறோம். Introduction and definition
and the 15th chapter returns ஓட நம்ம முடிக்கிறோம். All the 15th chapter, okay, நல்ல ஸ்பேஸ் விட்டும் அப்படி கதை புக் படிக்கிற மாதிரி லைட்டா திருப்பிட்டே வந்தீங்கன்னா முடிச்சிடும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி இருக்கிறேன். It will be user friendly for you to finish up this chapter. Let's start with the first chapter here. Introduction and definition. Tax அப்படிங்கிறது a compulsory fee by the government to fund public services like defense, education, health, infrastructure that you know. Types direct tax. Direct taxல impact and incident வந்து same person மேல இருக்கும். Like income tax and wealth tax. Indirect tax வரும்போது impact and incident are not the same person and the tax burden is shifted to the consumer. Example, GST and customs duty. So taxங்கிறது compulsory fee by the government. உங்களுடைய இந்த ஸ்டடி நோட் கொடுத்திருக்கிறேன் இல்லையா, எக்ஸாம் ரெடி நோட்ஸ், அதுலயே நீங்க ஸ்கோர் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் மொமெண்ட் அது மட்டும் படிச்சா போதும். இப்போ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீங்க எது படிச்சுட்டா போதும்னா இந்த 11th hour நோட்ஸும், ஓகே, எக்ஸாம் ரெடி நோட்ஸும் அண்ட் பாஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர், நம்ம இப்ப 11 கொஸ்டின் பேப்பர் ஒர்க் பண்றோம் இல்ல, எதெல்லாம் ட்ரிக்கியா இருக்கும் அந்த பாயிண்ட் மட்டும் ஸ்கோர் பண்ணிக்கிங்க, அது போதும். இதை நீங்க ஒழுங்கா படிச்சாலே உங்களால கேரண்டியா 30+ வாங்க முடியும் அவுட் ஆஃப் 50. ஓகே, எக்ஸாம்ஷனுக்கு. ஓகே சார், சென்டம் சார் அது அப்புறமேட்டு பாருங்க. சென்டம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் டேலண்ட், இண்டிவிஜுவல் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கு. அண்ட் பிரசன்டேஷன், லாங்குவேஜ் பிரசன்டேஷன் எக்ஸலண்டா இருக்கணும், பை ஹார்ட் பண்ற ஸ்கில் நல்லா இருக்கணும், அனாலிட்டிக்கல் அது என்னால ட்ரெயின் பண்ண முடியும். Something I cannot train, what can I train, what is there to train பண்ண முடியும், நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதை பேஸ் பண்ணி நம்மளால மினிமம் தேவையான 30+ அவுட் ஆஃப் 50 எக்ஸாம்ஷனுக்கு பிளான் பண்ணிக்கலாம். Right. A direct comparison between direct and indirect taxation being who suffers the taxes. Fair-ஆ? direct tax ஆமா, நான் இன்கம் டாக்ஸ் பே பண்றேன்னா எனக்கு ஒரு இன்கம் கண்ண டாக்ஸ் தான் நான் பே பண்றேன். So I have to be the sufferer. And in case of indirect taxation, no, it will be taxed under other heads. Direct tax யூசுவலா நீங்க சம்பாதிக்கிற இன்கம்லயும் நீங்க வச்சிருக்கிற அசெட்ஸ்க்கும் டாக்ஸ் போடுவாங்க. பட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கு தான் டாக்ஸ் போடுவாங்க. ஸோ நம்ம படிக்க போறதுமே சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல எப்படி இருக்கும் டைரக்ட் டாக்ஸ்லனா ப்ராக்ரெசிவ் ரேட் இருக்கும். அதாவது 5%, 10%, 15% படிப்படியா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அது பேர் ப்ராக்ரெசிவ். இன்டைரக்ட் டாக்ஸேஷனா இருந்தால் ரிக்ரெசிவ். யாரா இருந்தாலும், வேலையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, டாக்ஸ் ரேட் 5%னா 5% டாக்ஸ் வந்து பே பண்ணி ஆகணும் ஃபார் கெட்டிங் த சப்ளை ஆஃப் சர்வீசஸ் ஆர் குட்ஸ் வாட் எவர் இட் மே பி. ரெவன்யூ ஃபார் டைரக்ட் டாக்ஸ் யூசுவலா யாருக்கு போய் ரெவன்யூ சேர்ந்து அப்படின்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே ஈக்குவலா பிரிச்சுக்கிறாங்க. ஒன்னு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பிரிச்சுப்பாங்க, அல்லது சென்ட்ரல் அண்ட் யூனியன் டெரிட்டரி பிரிச்சுப்பாங்க. இஸ் தட் ஓகே? ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற இயர் கிளாசிபிகேஷன் இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா டைரக்ட் டாக்ஸேஷன்ல இருக்கு. ப்ரீவியஸ் இயரோட இன்கமுக்கு டாக்ஸ் இந்த அசஸ்மெண்ட் இயர்ல ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிற கான்செப்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் கிடையாது, ஒன்லி ஃபினான்ஷியல் இயர் தான். இந்த வருஷத்துல நீங்க சப்ளை பண்ணீங்கன்னா இந்த வருஷத்துல நீங்க டாக்ஸ் கட்டி ஆகணும். ஜனவரியில சப்ளை பண்ணீங்கன்னா பிப்ரவரியில டாக்ஸ் கட்டி ஆகணும். வெயிட் பண்ணுங்க சார், அடுத்த வருஷம் கட்டுற அப்படிங்கிற கதை இங்க கிடையாது. ஓகே, ப்ரீசீடிங் ஃபினான்ஷியல் இயர் aggregate turnover வச்சு சில எக்ஸம்ஷன்ஸ் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். we will study that later on. and யார் இதோட ஹெட் அப்படின்னு சொன்னாக்க அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் யார் அப்படின்னு சொன்னாக்க டைரக்ட் டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் சிபிடிடி, இன்டைரக்ட் டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் சிபிக், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸேஷன், இது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அண்ட் கஸ்டம்ஸ். hope you will know able to understand these are the three cases. tax over வந்து fees for the government for rendering various services. direct tax இந்த impact and incident ரெண்டுமே ஒரே ஆள் பேர்ல இருந்துச்சுன்னா direct taxation. indirect taxation அப்படிங்கிறது impact and incidents டோட்டலா டிஃபரெண்ட் ஆள்கள்ட்ட இருக்கும். ஓகே, நீங்க பே பண்ண வேண்டிய டாக்ஸ், ஓகே, அதாவது சப்ளையர் பே பண்ண வேண்டிய டாக்ஸ் கஸ்டமர் கிட்ட வசூல் பண்ணிடுவார், இம்பாக்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். hope you will be know able to understand. so the main comparison between these two, sufferer, tax base, எது பேஸ் பண்ணி நம்ம டாக்ஸ் போட போறோம்? இன்கம் அண்ட் அசெட்ஸ் இன் கேஸ் ஆஃப் டைரக்ட் டாக்ஸேஷன். இன்டைரக்ட் டாக்ஸேஷன் வரும்போது சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். ரேட் வரும்போது டைரக்ட் டாக்ஸ் வரும்போது ப்ரோக்ரெசிவ், இன்டைரக்ட் டாக்ஸ் வரும்போது ரிக்ரெசிவ். ரெவன்யூ ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட், இது டைரக்ட் டாக்ஸேஷன். டைரக்ட் டாக்ஸேஷன்ல இருந்து வரக்கூடிய எல்லா ரெவன்யூ டைரக்ட் டாக்ஸ் வந்து இன்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும். இன்டைரக்ட் டாக்ஸேஷன் வரும்போது அது வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், யூனியன் டெரிட்டரிக்கும் ஷேர் பண்ணிடுவாங்க. ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் கான்செப்ட் வந்து டைரக்ட் டாக்ஸேஷன்ல உண்டு, இன்டைரக்ட் டாக்ஸேஷன் கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்ட் டாக்ஸுக்கு வந்து சிபிடிடி, சிபிக்கு வந்து இன்டைரக்ட் டாக்ஸுக்கு. ஜிஎஸ்டியோட ஸ்னாப் ஷார்ட் என்ன அப்படின்னாக்கா, பிஃபோர் வி கோ இன்சைட், வேல்யூ ஆடட் டாக்ஸ் ஃபார்மேட்ல இது இருக்கு. ஆன் வாட்? மேனுஃபேக்சர், சேல் அண்ட் சர்வீசஸ். ஓகே, சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சப்ளை ஆஃப் சர்வீஸ், இது ரெண்டுக்குமே நம்ம ஜிஎஸ்டி லெவி பண்ண போறோம். என்ன மாதிரியான ஜிஎஸ்டி நம்ம லெவி பண்றோம்னா சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி அண்ட் ஐடிஜிஎஸ்டி. இந்த மாதிரி 4 different aspects we are going to cover.
key feature வந்து multi-point tax with ITC. multi-point taxனா A B க்கு சேல் பண்றார், B C க்கு சேல் பண்றார், C D க்கு சேல் பண்றாருன்னா ஒவ்வொருத்தரும் அவருடைய என்ன எக்ஸ்டென்ட் வேல்யூ ஆட் பண்ணாரோ அந்த வேல்யூ அடிஷனுக்கு he has to pay tax. அதனால இது பேர் multi-point. மொத்தமா ஃபைனல் கன்சூமருக்கு டாக்ஸ் லெவி பண்ண மாட்டோம். அந்த டாக்ஸ் எவ்ரி சப்ளையர் அவங்க எவ்வளவு ஆட் பண்றாங்களோ வேல்யூ அடிஷன்ஸ் அதுக்கு டாக்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதனால இது பேர் மல்டி பாயிண்ட் டாக்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் கன்சம்ஷன் பேஸ்ட் டாக்ஸ் கூட சொல்லலாம். அதாவது ஃபைனல் பர்டன் வந்து யார்கிட்ட தான் போகும், யார் எண்ட் கன்சூமரோ அவர் தான் கட்டி ஆகணும் எல்லா டாக்ஸும் சேர்த்து. நான் டாக்ஸ் கட்டினேன், ஆனா என்னுடைய பையர் திரும்பவும் அதை வாங்கி அவர் கன்சூம் பண்ண போறாருன்னா நான் கட்டின டாக்ஸ் அவர்கிட்ட வசூல் பண்ணிடுவேன். அப்படின்னா யார் தான் அந்த என்டையர் டாக்ஸுக்கு பொறுப்பாளினா எண்ட் கன்சூமர் தான் பொறுப்பாளி. he has to take that thing. no cascading effect. tax on tax அப்படிங்கிற கான்செப்ட் இல்ல கிடையாது. அது ஒரு பெரிய பெனிஃபிட். அதாவது 100 ரூபாய் அப்படின்னு சொன்னாக்க 20 ரூபாய் டாக்ஸ் ஆட் பண்ணி 120 ரூபீஸ்க்கு ஏ வந்து பி க்கு சேல் பண்றாரு அப்படின்னு சொன்னாக்க பி வந்து 100 ரூபாய் வாங்குறார். இந்த 20 ரூபீஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஐடிசியா மாறிடும். இஸ் தட் ஓகே? சோ இனிமேல் இவர் ஒரு 50 ரூபாய் வேல்யூ ஆட் பண்ணாருன்னா 150, இதுக்கு 10% டாக்ஸ் சொன்னால் அது 20% டாக்ஸ்னா 30 ரூபீஸ் அவர் டாக்ஸ் கட்டணும். இதுக்கு தான் இந்த டாக்ஸ் இதுல சேர்த்து டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது 120 பிளஸ் இவர் வேல்யூ ஆட் பண்ணது 50, 170, இதுக்கு 20% 34 ரூபீஸ் டாக்ஸ் கட்டலாமான்னா கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து டாக்ஸ் ஆன் டாக்ஸ் அர்த்தம். அதாவது இந்த 120 100 இருக்கு, டாக்ஸும் இருக்கு, அந்த 20க்கு டாக்ஸ் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டாக்ஸ் ஆன் டாக்ஸ் will not be available. that the problem is not here in case of GST. அதாவது இது பேர் no cascading. tax on tax concept is not there அப்படின்னு வச்சுக்கலாம். These are the benefits we have. And இந்த GST வந்து என்னென்ன டாக்ஸ்ல வெளியே போச்சு அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்ஸ் இருந்துச்சுன்னு பாருங்க. சென்ட்ரல் டாக்ஸ் லெவல்ல சென்ட்ரல் டாக்ஸஸ், எக்ஸைஸ், அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், எக்ஸைஸ் அண்ட் மெடிக்கல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன், சிவிடி அண்ட் ஸ்பெஷல் சிவிடின்னு இருந்துச்சு. சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் இருக்கு, சென்ட்ரல் செஸ்ஸஸ் அண்ட் சர்சார்ஜஸ் இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் பதிலா உங்களுக்கு இன்னைக்கு என்னவா மாறி போச்சுன்னா சிஜிஎஸ்டி மட்டும் தான் இருக்கு. ஸ்டேட் டாக்ஸ்க்கு எல்லாமே என்னவா மாறி போச்சுன்னா ஜிஎஸ்டியா மாறி போச்சு, ஆர் யூடிஜிஎஸ்டியா மாறி போச்சு. ஓகே, கம்பைண்டா வரும்போது ஐஜிஎஸ்டியாக மாறிடுது. அதனால இப்ப இந்த டாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஒன்லி இந்த ஜிஎஸ்டிக்குள்ளார கம்பைன் பண்ணிட்டாங்க. ஒன் டாக்ஸ் ஒன் நேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல. இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டேட் டாக்ஸஸ் இருந்துச்சுன்னா ஸ்டேட் செஸ், சர்சார்ஜஸ் இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் லைக் நான் ஆல்கஹாலிக் பாடிஸ்க்கு லெவி பண்ணக்கூடிய என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். ப்ராபப்லி நீங்க சினிமா டிக்கெட் வாங்குனீங்கன்னா அது தனியாக ஒரு டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அது பேர் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். அதெல்லாமே இப்போ ஜிஎஸ்டிக்குள்ளார வந்துட்டாங்க. அண்ட் லாட்ரி பெட்டிங் கேம்பிளிங் டாக்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்ப சில ஸ்டேட்ல லாட்டரி கிடையாது, சில ஸ்டேட்ல லாட்டரி உண்டு. இப்ப கேரளாவில் போனா லாட்டரி உண்டு, தமிழ்நாட்டில் லாட்டரி கிடையாது. கேரளாவில் லாட்டரி சேல் பண்ணும்போது கேரளா கவர்மெண்ட் லெவிஸ் எ டாக்ஸ். அந்த டாக்ஸ் வந்து கேரளாவுக்கு மட்டும் தான் போகும். So that is called lottery betting gambling and tax. அதெல்லாம் இப்ப சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கெல்லாம் இப்ப ஜிஎஸ்டில வந்துருது. என்ட்ரி டாக்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் டாக்ஸ் ஒரு ஸ்டேட் குள்ள வராங்கன்னா டோல் கலெக்ட் பண்றாங்க, அது பேர் என்ட்ரி டாக்ஸ். அதுவும் இப்ப கிடையாது. வேட் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் கிடையாது. லக்ஸரி டாக்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சில டாக்ஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணாங்க. அது எல்லாமே இப்ப கேன்சல் ஆயிடுச்சு. we have only GST now. is that clear? So இதெல்லாம் இப்போதைக்கு இதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் இப்போதைக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து வெளியில இருக்கு. ஜிஎஸ்டி வந்து வெளியே இருக்கக்கூடியது ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். இந்த ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் லிக்கர் இருக்கு, அதுக்கு யார் டாக்ஸ் போடலாம்னா இப்போதைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போடுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஷேர் கிடையாது. ஸோ என்டையர் டாக்ஸ் இஸ் லெவிட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் டேக்கன் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்லி. அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயில் என்னென்ன இருக்கோ, ஓகே, கேஸ், இதெல்லாமே சேர்த்து ஒரு 5 ஐட்டம்ஸ் வருது. அது எல்லாமே இன்னைக்கு ஜிஎஸ்டி கிடையாது. என்னைக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்களோ after the consultancy of the GST council, then GST will be applicable. Currently we don't have the GST for the petroleum products. And entertainment tax by local bodies, entertainment tax for by the local bodies, okay, அது கிடையாது. இப்ப ஸ்டேட் கவர்மெண்டோ இல்ல வேற லோக்கல் அத்தாரிட்டிஸோ என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் லெவி பண்ணி இருக்கிறாங்க. லைக் சினிமா டிக்கெட் வாங்கும்போது ஒரு டாக்ஸ் லெவி பண்ணாங்கன்னா அது பேர் எல்லாம் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். அது எல்லாமே இப்ப ஜிஎஸ்டில வந்துருது. ஸோ அதனால we no need to worry about the entertainment tax for the local bodies உண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. சாரி, சினிமா டிக்கெட்ல வரக்கூடிய ஸ்டேட் பாடிக்குரியது கிடையாது. பட் லோக்கல் பாடிஸ் உண்டு. லோக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து லெவி பண்றாங்க. ஒரு பார்க் வச்சிருக்காங்க, பார்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் போட்டு கலெக்ட் பண்றாங்கன்னா அதெல்லாம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போகும். அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அங்கங்க இப்ப திருச்சியில் அங்கங்க பார்க் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பார்க்ல இப்ப இந்த பார்க்கிங்காக பைசா வாங்குறாங்க, பிளஸ் இதெல்லாம் சார்ஜ் பண்றாங்க. அப்ப இதுக்குள்ள ஏதாவது டாக்ஸ் போட்டாங்கன்னா that is only for the municipality or corporation, it will not be for the state government. டொபாக்கோ ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி உண்டு, எக்ஸைஸும் உண்டு. எக்ஸைஸும் உண்டு, மேனுஃபேக்சர் பண்ணும்போது எக்ஸைஸ் உண்டு, அது சேல் பண்ணும்போது ஜிஎஸ்டி உண்டு. ரெண்டு டாக்ஸும் எதுக்கு உண்டு? டொபாக்கோ ப்ராடக்ட்ஸுக்கு உண்டு. So these are the things are now currently outside of the GST. Alcohol for human consumption,
tax is levied only by the state government. Petroleum products வரும்போது GST in future maybe எப்ப council முடிவு பண்றாங்களோ அன்னைக்கு தான் அது applicable, அது வரைக்கும் கிடையாது. Entertainment tax by local bodies, okay, அது இப்போதைக்கு வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு தான் உண்டு, மற்றவங்களுக்கு கிடையாது. டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வரும்போது போத் GST உண்டு, எக்ஸைஸும் உண்டு. கிளியர்? So GST Council Article 279A, Article 279A ல கொடுக்கறாங்க கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. This GST Council will be the top decision maker on GST. இவங்க தான் decision makerல top authorities. Okay, யார் யார் இதுல மெம்பர்ஸா இருக்கிறாங்கன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சேர் பர்சனா இருக்கிறாங்க, யூனியன் MOS ரெவென்யூ வந்து மெம்பரா இருக்கிறாங்க, ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாமே எத்தனை ஸ்டேட் இருக்கோ அத்தனை ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாமே அதுல மெம்பர்ஸா இருப்பாங்க while making the decision here. Okay, now one chair, one MOS and all states அப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம். சேர் ஒருத்தர், ஒரு MOS, all states, எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிறவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாமே டிஃபால்ட் மெம்பர்ஸ் தான் இதுல GST கவுன்சில். இப்ப GST கவுன்சில்ல யார் இருப்பாங்க, என்ன நேச்சர், சோ என்ன பவர்ல அந்த GST கவுன்சில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னா 279A ஆர்டிகல்ல இதை பண்ணியிருக்காங்க. ஓகே, நவ பவர்ஸ் ஆஃப் GST கவுன்சில். GST கவுன்சிலோட பவர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க, டாக்ஸ் எவ்வளோ, செஸ் எவ்வளோ, சர்சார்ஜ் எவ்வளோங்கிறது டிசைட் பண்றதும், எக்ஸம்ஷன் நோட்டிஃபை பண்றதும், த்ரெஷ்ஹோல்ட் டர்ன் ஓவர், அதாவது 20 லட்சத்துக்கு மேல இருந்தா டாக்ஸ் லெவி பண்ணலாம், இல்லைன்னா லெவி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற த்ரெஷ்ஹோல்ட் டிசிஷன் எடுக்கிறதும் GST கவுன்சிலுடைய பவர். ரேட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ், ஃபிக்ஸ் ரேட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ், எவ்வளவு வரைக்கும் ரேட்ஸ் வச்சுக்கலாம், எது வரைக்கும் போகலாம், இதுக்கு மேல போக வேண்டாம் அப்படிங்கிற பேண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றது இவங்களுடைய GST கவுன்சிலுடைய பவர். ஸ்பெஷல் ரேட்ஸ் டியூரிங் டிசாஸ்டர்ஸ், சம் டிசாஸ்டர்ஸ் வந்துச்சுன்னா யூஸ்வலி 18% இருக்கு, இந்த நேரத்தில் எக்கனாமி ட்ரபிள்ல இருக்கு அப்படின்னாக்க ஒரு சின்ன வைவர் கொடுக்கலாம். ஹியூஜ் டிசாஸ்டர் ஹேப்பன் இன் பர்டிகுலர் ஸ்டேட், அவங்களுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு அடிஷனல் டாக்ஸ் லெவி பண்ணி அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் பவர் யார்கிட்ட இருக்குன்னா GST கவுன்சில் கிட்ட இருக்கு. அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் அப்படிங்கறத டிஃபைன் பண்றதும், அவங்களுக்கு சம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறதும். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் வரும்போது MMNT, SM அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சப்போ மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ். இதெல்லாம் இவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் டிசைட் பண்றது யாருடைய பவர் அப்படின்னாக்க GST கவுன்சிலோட பவர். டிசைட் GST அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து GST எப்ப இருந்து அப்ளிகபிள் அப்படின்னு கவுன்சில் சொல்றதுனால தான். அப்ப இந்த GST has the power to, GST council has the power to announce from when the petroleum products are subject to GST சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. Any other GST related matters are under the control of GST council. Is that clear? Now let me summarize this. So first page இப்போ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. டாக்ஸ் என்னன்னு தெரியும், டேட் டாக்ஸ் என்னன்னு தெரியும், இன்டைரக்ட் டாக்ஸ் என்னன்னு தெரியும். செகண்ட் வந்து ரெண்டுக்குள்ள கம்பேரிசன்ல ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இதுல இல்ல. அண்ட் GST ஸ்னாப்ஷாட் வரும்போது நமக்கு என்ன வந்திருக்கு மெயினா, மல்டி பாயிண்ட் டாக்ஸ், வேர் ITC இஸ் அவைலபிள், என்ன மாதிரியான டாக்ஸஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா GST வெரைட்டிஸ், வேல்யூ ஆடட் டாக்ஸஸ் மெத்தட்ல இருக்கு, ஆன் மேனுஃபேக்சர் சேல் சர்வீசஸ்ல. ஃபைனல் பர்டன் வில் பி ஒன்லி ஆன் கன்சூமர். கேஸ்கேடிங் டாக்ஸ் ஆன் டாக்ஸ் அப்படிங்கிறது இதுல கிடையாது. அதே மாதிரி என்னென்ன டாக்ஸஸ் எல்லாம் இன்னைக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறேன். சென்ட்ரல் டாக்ஸஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணக்கூடிய டாக்ஸஸ்ல ஒரு லிஸ்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்ணக்கூடிய டாக்ஸ் ஒரு லிஸ்டும் இப்ப கிடையாது. இதை பைஹார்ட் பண்ணுமா அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு பைஹார்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருந்துச்சா பண்ணிடுங்க. அப்படி இல்லை என்னால மெமரைஸ் பண்ண முடியாதுன்னா ஒரு கிளான்ஸ் மட்டும் பாருங்க, அதுக்கு மேல தேவை இருக்காது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பொறுத்த வரைக்கும். அண்ட் எதெல்லாம் அவுட் சைட் இதை நீங்க பைஹார்ட் பண்ணி ஆகணும். யூ கேன் மார்க் தட் யூ ஹேவ் டு பைஹார்ட். இன் கேஸ் ஆஃப் ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் இருந்தால் அது வந்து ஸ்டேட் லிஸ்ட். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து GST கவுன்சில் என்னைக்கு சொல்றாங்க அன்னிலிருந்து அப்ளிகபிள். என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் பை லோக்கல் பாடிஸ் வந்து GST வராது, அது லோக்கல் பாடிஸ் கலெக்ட் பண்ணிப்பாங்க. டொபாக்கோல ரெண்டுமே இருக்கு, இதை பைஹார்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பைஹார்ட் பண்ணிக்கணும். So we'll again list that. So items are outside the GST ல பொறுத்த வரைக்கும் ஒன்னு alcohol for human consumption, petroleum products and entertainment tax, and tobacco where we have the both the taxes, right? GST and excess ரெண்டுமே நமக்கு இருக்கு. Now GST council வரும்போது இது வந்து யார் கவுன்சில்னா, ஆர்டிகல் 279 எனப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி which is the apex decision maker. apex னா டாப் டிசிஷன் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம் on the GST issue. இந்த GST கவுன்சில்ல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்கன்னா, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சேர்பர்சனாகவும், யூனியன் MOS மெம்பராகவும், எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாமே பை டிஃபால்ட் இதுல மெம்பர்ஸ் ஆயிடுவாங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க, இப்போ பீகார்ல எலெக்ஷன் நடந்திருக்கு, வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ் வந்து ஆட்சி அமைக்கும் போது என்ன ஆயிடுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் ரெக்ரூட் பண்றாங்கன்னா he becomes a member. Default he is the member. The moment he becomes the finance minister, he becomes a member of the GST council. The GST council ஓட பவர் என்னன்னா, டாக்ஸ், எக்ஸம்ஷன், த்ரெஷ்ஹோல்டு,
rates and bands இந்த லெவல் வரைக்கும் இந்த tax rate applicable அப்படிங்கிறதுக்கும் disaster caseல special rates levy பண்றதுக்கும் special category statesக்கு provisions levy பண்றதும் petroleum products எண்ணெயில இருந்து GST applicable அப்படிங்கற சொல்றதும் any other GST மேட்டருக்காகவும் உங்களுக்கு GST councilக்கு பவர் இருக்கு. Is that clear? So with that the complete concepts are over. Now let's start with some definitions. So first இப்ப introduction concept is over. Definition selected definition நான் கொடுத்திருக்கேன். இந்த selected definitions நீங்க compulsory by heart பண்ணி ஆகணும். So you have to by heart these things compulsorily. Section 2 class 1 is all about actionable claim. Okay. Let's see, in case of actionable claim, இது என்ன அப்படி சொன்னாக்க unsecured liability. எனக்கு வர வேண்டிய கடன் இருக்குல்ல, நான் ஒருத்தன் கடன் கொடுத்திருக்கேன், அந்த பணம் எனக்கு வரணும், அவன் தர மாட்டேங்கிறான், அப்ப நான் லீகல் ஆக்ஷன் மூலமா தான் ரெக்கவர் பண்ண வேண்டியதா இருக்குன்னா அதெல்லாம் actionable claim. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹவுஸ் லோன் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா கடனை திருப்பி தரலன்னா அந்த வீடை நான் என்ன பண்ணிக்கலாம், சீஸ் பண்ணிடலாம். வீடுக்கு பதிலாக வெஹிக்கிள் லோன் கொடுத்திருக்கேன்னா அந்த இன்ஸ்டால்மெண்ட் ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க அதையும் நான் சீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ எம் ஏபிள் டு சீஸ் தட். ஜுவல் லோன் கொடுத்திருக்காருன்னா அவன் இன்ஸ்டால்மெண்ட் கரெக்டா கட்டல அப்படின்னு சொன்னாக்க அதை நான் சீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. So these are the options I have. These are the benefits I have. But unsecured loan கொடுத்திருந்தாக்க I can recover only through the legal mode. Legal mode தான் recover பண்ண முடியும் சொன்னால் அதெல்லாம் வந்து actionable claimல வந்துருது அப்படின்னு சொன்னா first example being unsecured debt. Okay. Actionable claim definition as per section 3 of Transfer of Property Act. An actionable claim refers to a claim for debt or beneficial interest in a movable property that is legally enforceable. Okay. எனக்கு ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டில எனக்கு பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுக்காக எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை லீகலா தான் வாங்க முடியும்னு சொன்னால் அது எல்லாமே ஆக்ஷனபிள் கிளைம். சோ கிளைம் ரெக்கவரபிள் பை த லீகல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஷார்ட்டா வச்சுக்கலாம். அன்செக்யூர்ட் டெட் ஓகே இன்க்ளூட்ஸ் கிளைம்ஸ் டு டெட்ஸ் நாட் பேக்ட் பை மார்க்கேஜ், ஹைபாத்திகேஷன், பிளட்ஜ். மார்க்கேஜோ ஹைபாத்திகேஷனோ பிளட்ஜோ இல்லாத டெட். மார்க்கேஜ்னா வீடு அடமானம் வச்சு வாங்கியிருந்தால் மார்க்கேஜ், வெஹிக்கிள்ஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அடமானம் வச்சு வாங்கியிருந்தால் ஹைபாத்திகேஷன். ஆனா ப்ராப்பர்ட்டி யார் என்ஜாய் பண்ணுவார்னா அந்த லெண்டர் பாரோவரை என்ஜாய் பண்ணிக்கலாம். பைக் வச்சிருக்கிறேன், பைக்கை பிளட்ஜ் பண்ணிருக்கேன், பைக்கை நான் அனுபவிக்கலாம், ஆனால் நான் விற்க முடியாது அப்படின்னா அது மார்க்கேஜ். பிளட்ஜ்னு சொன்னால் கோல்டு லோன் வருதுன்னா ஜுவல்லரியே வச்சிடணும், என்கிட்ட ஜுவல்லும் கிடையாது, டாக்குமெண்ட்ஸும் கிடையாது, ஐ கேனாட் என்ஜாய் டு யூஸ் இட். So that is what about pledge. இந்த மூணும் இல்லாத சினாரியோ வந்து unsecured debt. In that case this is the good example for the actionable claim. பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நான் ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது, ஆனா அந்த அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். கவர்ஸ் கிளைம்ஸ் டு மூவபிள் ப்ராப்பர்ட்டி நாட் இன் பொசிஷன் ஆஃப் த கிளைமன்ட். ஓகே, மூவபிள் ப்ராப்பர்ட்டி என் கண்ட்ரோல் இல்ல, ஆனா அதுல இருந்து சில பெனிஃபிட்ஸ் நான் வாங்க வேண்டியது இருக்கு, எனக்கு வந்து சேர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஐ ஹேவ் த பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்னு பேரு. either actual or constructive. Recognized by civil court. Civil courtல இந்த actionable claim ஆமா இது claim தான் உனக்காக நாங்க வாங்கி கொடுக்கிறோம் கோர்ட் மூலமா ஆர்கியூ பண்ணி அப்படி சொன்னாக்க அது பேர் recognized by civil court. The claim must be enforceable under the civil law. So these are the key features you have to understand. And types of claims. என்னென்ன claims இதெல்லாம் இருக்கு அப்படி சொன்னாக்க existing or accruing இருக்கலாம் அல்லது conditional or contingent இருக்கலாம். இதுக்கு மேல ஒன்றும் பெருசா இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது லாட்டரி பெட்டிங் கேம்பிளிங் இருக்கு இல்லையா, இதுவும் actionable claimல வரணும். This is also falls under actionable claim. லாட்டரியில வின் பண்ணிட்டாங்க, லாட்டரியில எனக்கு வர வேண்டிய பணத்தை தரணும், அவன் தரலன்னா லீகலா நான் அங்க இருந்து ரெக்கவர் பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. So அதனால லாட்டரி பெட்டிங் கேம்பிளிங் also a part of actionable claim. Is that clear? Then we'll move on to the next one, aggregate turnover. So we'll go for the aggregate turnover. Aggregate turnover அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, பல இடத்துல நம்ம அவருடைய ஸ்டேட்டஸ் முடிவு எடுக்கிறது, whether he wants to register or accept exceptions to register இந்த கண்டிஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அவருடைய டர்ன் ஓவர் தான் மேட்டர். ஸோ அவருடைய டர்ன் ஓவர் தான் நமக்கு மேட்டர். அப்ப டர்ன் ஓவர் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எதெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க இருக்கு. ஸோ இதுல ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, aggregate turnover வரும்போது taxable supplies, என்னென்ன taxable supplies இருக்கோ அதுதான் மெயின். ஸோ சப்ளையர் அண்ட் ரெசிபியன்ட் அவர் என்ன பண்ணலாம், taxable supply of services and goods பண்ணலாம், exempted supply பண்ணலாம், exempted supply பண்ணிக்கலாம். Is that okay? And zero rated supply பண்ணலாம். Okay, exempted supply is otherwise nil rated னு நம்ம சொல்லலாம். nil rated னா என்ன, zero rated னா என்ன? nil rated அப்படிங்கிறது exempted supply தான். zero rated னா tax இருக்கு, ஆனா to specific parties நீங்க சப்ளை பண்ணும்போது டாக்ஸ் கட்ட வேண்டாம், ஜீரோ தான் அதுக்கு அப்படின்னு அர்த்தம்.
எஸ்பெஷலி செஸ்ஸோ செஸ் டெவலப்பரோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனோ ஸ்பெஷல் எக்கனாமிக் டெவலப்பர்ஸ்க்கோ நான் சப்ளை பண்ணனா நான் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம். அப்படியே ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கட்டிட்டேன்னா ரீஃபண்டும் கிளைம் பண்ணிக்கலாம். அவங்க பேர் செஸ் அண்ட் செஸ் டெவலப்பர்ஸ். If you are supplying to the cess and cess developers, if they are supplying to third party, that will be called as zero rated. அது பேரு zero rated. nil ratedக்கும் zero ratedக்கும் என்ன வித்தியாசம் அப்படி சொன்னாக்க, A B க்கு விற்கிறார், A B க்கு விற்கிறார் 100 ரூபாய், இதுக்கு ஒரு 20 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டுறார், 120 ரூபாய் சொல்றார். B வந்து இது என்ன பண்ணும், ஓகே இது வந்து காஸ்ட், இது வந்து ஜிஎஸ்டி. ஓகே இந்த 120 ரூபாய் வாங்கினார்னா இந்த 120 ரூபாய் ஒரு காஸ்ட், வேல்யூ அடிஷன் ஒரு 80 ரூபாய் அப்படி சொன்னாக்க, ஒரு 50 ரூபான்னு சொன்னாக்க 170 ரூபாய், இதுக்கு ஜிஎஸ்டி வந்து ஒரு 20% 34 rupees ஜிஎஸ்டி கட்டணும். சார் அவர் கட்டின ஜிஎஸ்டி திரும்ப வாங்க முடியுமா சார் ஐடிசின்னு சொன்னால் வாங்க முடியாது. என்ன காரணம்னா இவர் சப்சிக்வெண்டா சப்ளை பண்றாரு இல்லையா, 1204 சப்ளை பண்றாரு இல்லையா, இது சப்ளை பண்றதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டி வந்து நில் ரேட்டட். பி சப்ளை பண்ற அந்த சப்ளைக்கு ஜிஎஸ்டி வந்து nil rated. Zero rated கிடையாது, nil rated or exempted. If it is being nil rated or exempted, then he has no rights to claim the GST paid on the input as ITC. இத வாங்க முடியாது. சப்போஸ் ஏ வந்து செஸ்ஸுக்கு சேல் பண்றார் அப்படின்னு சொன்னாக்க, அதே மாதிரி 100 ரூபாய் 20 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டி பண்ணார்னா செஸ் இதை வாங்கும் போது 120 ரூபாய் கொடுத்திருப்பார். ஆனா இந்த 100 ரூபாய் தான் ஒரு காஸ்ட், இந்த 20 ரூபாய் ஐடிசியாக மாறிடும். பிளஸ் அவர் வேல்யூ அடிஷன் 50 ரூபாய் பண்றார், இதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படின்னு சொன்னாக்க, செஸ்ஸா இருக்கும் போது இவர் தன்னுடைய கஸ்டமர் சப்ளை பண்ணும்போது ஜிஎஸ்டி இஸ் நாட் அப்ளிகபிள். இந்த இடத்துல ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள்னா இது எக்ஸம்ஷனா சார்னா எக்ஸம்ஷன் கிடையாது. நில் ரேட்டடா நில் ரேட்டட் கிடையாது. அப்ப இது பேர் என்னது, ஜீரோ ரேட்டட். ஜீரோ ரேட்டட் ஆக இருந்துச்சுன்னா அவர் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி கட்டியிருந்தால் அது ஐடிசியா வந்துடும், அவுட்புட்டுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டாம். அப்படி அவருடைய ஐடிசியா இருக்கிறத அவர் ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். தட் இஸ் an advantage here. Hope you will be able to understand the difference between nil rated as well as zero rated. Zero rated na he has all the facilities like availing the ITC as well as supplying the goods at zero rate, but ITC அவர் refund claim பண்ணிக்கலாம். Right. So அப்ப aggregate turnover கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படி சொன்னாக்க, taxable supply of services எடுத்துக்கணும், goods எடுத்துக்கணும், services எடுத்துக்கணும், goods எடுத்துக்கணும், exempted supply or nil rated எடுத்துக்கணும், zero rated எடுத்துக்கணும், and export பண்றேன் சார் எடுத்துக்கணுமா, ஆமா எடுத்துக்கணும், எக்ஸ்போர்ட் பண்ணாலும் எடுத்துக்கணும். இன்டர் ஸ்டேட் பண்றேன் சார், இன்டர் ஸ்டேட் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு விற்கிறேன் சார், ஆமா அதையும் நம்ம எடுத்துக்கணும். இன்டர் ஸ்டேட்ல டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ்க்குள்ளார நடக்குது அப்படின்னா நீங்க எடுத்துக்கணும். வித்தின் த ஸ்டேட் வந்து டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ் இருந்தால் நீங்க சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன சார் டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொன்னாக்க, see here Tamil Nadu, Andhra Pradesh, Tamil Nadu and Andhra Pradesh. Okay, now A உடைய ஃபேக்டரி, A உடைய பிரான்ச் ஆபீஸ், இங்க A உடைய இன்னொரு பிரான்ச் ஆபீஸ் இங்க இருக்கு. ஓகே, சோ சப்போஸ் A வந்து தன்னுடைய குட்ஸை இங்க இருந்து இங்க அனுப்புறாரு அப்படின்னு சொன்னாக்க, அதை நீங்க aggregate turnoverல எடுக்க வேண்டாம். நீங்க இங்க இருந்து இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது aggregate turnoverல எடுத்துக்கணும். ஏன்னா ஏ ஃபேக்டரி வந்து ஜிஎஸ்டி நம்பர் தமிழ்நாடு பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது ஜிஎஸ்டி நம்பர் அலாட் பண்ணும்போது உங்களுக்கு பேன் நம்பர் கொடுப்பீங்க. அந்த பேன் நம்பரோட ஒரு 5 digits ஆட் ஆகும், ஃப்ரண்ட்லயும் பேக்லயும். 2 digits representing which state he actually does the business, and another 2 state is for the constituency, whether it's a partnership or sole trade and all. 1 number is for check. அப்ப நீங்க தமிழ்நாட்டில் பிசினஸ் பண்றீங்கன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் அலாட் ஆயிருக்கும். அதே சமயத்தில் ஆந்திர பிரதேஷ்ல பிசினஸ் பண்றீங்கன்னா அங்க வேற வழியில வேற ஒரு ஜிஎஸ்டி நம்பர் தான் வரும், சேம் பேன் பேஸ் பண்ணி இருக்கும். சேம் பேன், இங்கேயும் பேன் நம்பர் சேம். பேன் நம்பர் வந்து ஆந்திர பிரதேஷ், சார் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் are same, but what happens in case of GST number? GST number Tamil Nadu and Andhra Pradesh not same. அப்ப ஜிஎஸ்டி நம்பர் பேஸ் பண்ணி டிஃபரன்ஸா இருக்கும், ஆனா பேன் பேஸ்ட் சேமா இருக்கும். அப்படி பேன் பேஸ்ட் சேமா இருந்துச்சுன்னா அது சேர்த்து தான் ஆகணும். சார் ஏ இவரும் அவரே தானே, அவரும் அவரே, ரெண்டு பேரும் ஒரே ஆள் தானே சார், இருந்தாலும் ஃபார் த ஜிஎஸ்டி பர்பஸ் தீஸ் டூ பார்ட்டிஸ் ஆர் கன்சிடர்ட் as distinct personsனா இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சேல்ஸை நீங்க aggregate turnoverல ஆட் பண்ணி ஆகணும். பட் ஏ ஃபேக்டரி ஏ பிரான்ச் ஆபீஸ் இன் தமிழ்நாடு இருந்துச்சுன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே ஜிஎஸ்டி நம்பர் இருக்குன்னா இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் நீங்க aggregate turnoverல சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. So aggregate turnoverல என்னென்ன வருது? Okay, taxable supplies and interstate supplies, including interstate supplies between distinct persons also.
and exempt supplies and zero rated supplies also will be taken. So exempted, nil rated and zero rated export பண்ணாலும் அதை நம்ம சேர்த்துக்கணும். Sir, what happens in case of non-GST supply? Sir, non-GST supply அப்படிங்கிறது என்னது? Petroleum products currently. Okay, இதெல்லாம் இப்ப GST இல்லையோ அதெல்லாம் non-GST, அதாவது பெட்ரோல், ஆல்கஹாலிக் லிக்கர். நம்ம எது சொன்னோம்னா ஏன் இந்த மனப்பாடம் பண்ண சொன்னா இப்ப தெரியுதா இல்லையா? So non-GSTங்கிறது நமக்கு தேவைப்படுறதுனால அதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. Alcoholic and petroleum products will also be considered as aggregate turnover, a part of aggregate turnover. And total turnover of all branches pan-based all India supplies, pan-based. அதாவது எனக்கு ஒரு pan multiple GST number based on the pan ஆரம்பிச்சுன்னா ஒவ்வொரு GST-னுக்கும் என்ன டர்னோவர்னு பார்க்க கூடாது. pan based இந்தியா ஃபுல்லா எனக்கு என்ன டர்னோவர்னு பார்க்கணும். அதனால pan based பார்க்கும்போது இங்க இருந்து இங்க சப்ளை பண்ணனா அதையும் நான் சேர்த்து ஆக வேண்டியது இருக்கு. Clear? Hope you will be now able to understand all these cases. And especially இந்த taxable supply இருக்கு இல்லையா, அதுல என்னுடைய own product நான் வாங்கி விக்கிறேன்னா சேர்த்தாகணும். அதே சமயத்துல இன்னொரு பிரின்சிபல் சப்ளையர் who is a taxable person, அவருக்கு நான் ஏஜென்ட்டா இருந்து சப்ளை பண்றேன்னா அதையும் நான் சேர்த்தாகணும். பட் நான் ஜாப் ஒர்க்கராக இன்னொருத்தருக்காக ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அதுல சில வேலைகள் செஞ்சு நான் அவர்கிட்ட வித்துட்டு நான் சம்பளம் வாங்குறேன், ஒரு சின்ன கமிஷன் மாதிரி வாங்குறேன் அப்படி சொன்னாக்க this will not be includable. This turnover will not be includable. Is that clear? Hope என்னென்ன சேர்க்கணும் திரும்ப நான் சொல்றேன் கவனிங்க. Taxable supplies எதெல்லாம் சேர்க்கணும்? ஓன் மேனுஃபேக்சர் அண்ட் சோல்ட் ஐட்டம்ஸா இருக்கலாம், பர்ச்சேஸ் சோல்ட் ஐட்டம்ஸா இருக்கலாம். பிரின்சிபலுக்கு நான் ஒரு ஏஜென்டா இருந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல் பண்ணியிருந்தால் உண்டு. நான் ஒரு ஜாப் ஒர்க்கருக்காக, அதாவது ஜாப் ஒர்க்கர்னு என்ன அர்த்தம்? பிரின்சிபல் ஜாப் ஒர்க்கருக்கு என்ன கொடுக்குறாரு? ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்குறார் அண்ட் மெத்தட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்றார், பிளஸ் அது செய்யறதுக்கு கேஷும் கொடுக்குறார். ஓகே, ஜாப் ஒர்க்கர் அதை என்ன பண்றாரு? அவர் சொன்ன மாதிரி செஞ்சு பினிஷ்டு குட்ஸ் பண்ணிட்டார். பினிஷ்டு குட்ஸ் என்ன பண்ணும்? பிரின்சிபலுக்கு அனுப்பணும். ஓகே, அனுப்பிட்டு அவருக்குரிய கமிஷனை வாங்கிக்கணும். என்ன வேலை செஞ்ச ஜாப் ஒர்க்குக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஆனா பிரின்சிபல் என்ன சொல்லிட்டாரு? சார், இந்த பினிஷ்டு குட்ஸ் எனக்கு அனுப்பாதீங்க, ஏன்னா இது டெல்லியில இருக்கு. இந்த ஜாப் ஒர்க்கர் எங்க இருக்கிறாரு? திருச்சியில இருக்கிறாரு. ஓகே, சோ இந்த நீங்க பினிஷ் பண்ண குட்ஸ் இருக்குல்ல, திருச்சியில இருக்க கஸ்டமர்ஸ் நீங்க வித்துருங்க. ஓகே, பினிஷ்டு குட்ஸ் திருச்சியில வித்துருங்க அப்படின்றார். உடனே வித்துட்டார். எவ்வளவுக்கு? ஒரு 20 லட்சத்துக்கு வித்திருக்கிறார். Now இந்த வித்தது ஜாப் ஒர்க்கர் தானே வித்தாரு, அப்ப அது அவருடைய சேல்ஸ் தானே? இல்ல, அவர் ஜாப் ஒர்க்கர் மட்டும் ஒர்க் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. ஃபைனலா ஒர்க் முடிச்ச பிறகு பிரின்சிபலுக்கு அனுப்பும்போது பிரின்சிபல் என்ன சொல்றாரு? எனக்கு கொடுக்காத, அங்க அனுப்பிடுன்றார். அப்படின்னா ஐ எம் ஒன்லி merely a broker like for the P for sale. இதுதான் சேல் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் ஜாப் ஒர்க்கர் ஃபார் த பிரின்சிபல். ஆனா இதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கி இருப்பார்ல, ஒரு 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் வாங்கி இருக்கிறாருன்னா இது அக்ரிகேட் டர்னோவர்ல சேர்த்தாகணும். இந்த சார்ஜஸ் செஞ்சு கொடுத்தல, சர்வீஸ் செஞ்சு கொடுத்தல ஜாப் இருக்கு, அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தா அதை நம்ம சேர்த்தாகணும். சோ அக்ரிகேட் டர்னோவர்ல பொறுத்த வரைக்கும் டாக்ஸபிள் சப்ளைஸ் ஓன் நேம்லயோ ஏஜென்ட் நேம்லயோ இருந்தால் சேர்க்கணும். as a ஜாப் ஒர்க்கரா இருந்தால் நீங்க சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. the actual turnover of all supplies, pan based all India supplies will be includable. pan based interstate supplies between distinct persons இருந்தாலும் GST number difference இருக்கு, ஆனா pan number same அப்படிங்கறத சேர்த்தாகணும். exempt and nil rated சேர்க்கணும், zero rated சேர்க்கணும், export supplies சேர்க்கணும். non GST supplies like petrol, alcoholic liquor will not be addable. ஆனா நீங்க if you are procuring any supply from others where GST will be payable by you to the government of India under RCM basis, na இது turnover ல வருமானா? இது வராது, because it's input service. how will be considered as output? so அதனால அது சேர்க்க கூடாது. and GST compensation cess சேர்க்க கூடாது. என்ன காரணம்னா GST கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த aggregate turnover ஆகும். GST and ஏதாவது compensation cess இருந்துச்சுன்னா அது சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. hope so the summation of all these things will be considered as aggregate turnover. இது ரெண்டு சேர்ந்திருந்தால் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா aggregate turnover கிடைச்சிரும். யூசுவலா டர்னோவர் கால்குலேட் பண்ணும்போது ஃபினான்ஷியல் இயர் 1st April to 31st March இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் aggregate turnover கால்குலேட் பண்ணும்போது இந்த இயர்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் கால்குலேட் பண்றதுக்கு. இவன் 1/4/2020 அப்ப இருந்து 31st March 2026 வரைக்கும் சார் அவர் கிட்டத்தட்ட ஒரு 150 லட்சம் வித்திருக்கிறார் சார், பார்க்கலாமா? கிடையாது. we have to consider for each and every financial year separately started from 1st January. and இதுல எது சேர்க்க கூடாதுன்னா deposits, loans or advances. ஏதாவது deposits லோனோ இல்ல அட்வான்ஸோ வாங்கி இருக்கிறாங்க, அது by way of interest or discount of இருந்துச்சுன்னா அது சேர்க்க கூடாது. interest or discount related deposits, loans and advances இருந்தா அது நீங்க சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
and partner to firm or have to co-personer ஏதாவது transaction இருந்தால் அதை நீங்க சேர்க்க வேண்டாம். ஏபிசி firm அதுல ஏங்கிறது பார்ட்னர், இவங்களுக்குள்ள டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அதை நீங்க சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்துல ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அவருக்கும் அவங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஆர் கர்த்தாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அதையும் நீங்க சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. hope you will be now able to understand aggregate turnover. Let me again explain here once again. Taxable supply own agent not as a job worker and all branches PAN based எடுத்துக்கணும், interstate supply distinct persons எடுத்துக்கணும், exempted zero rated எடுத்துக்கணும், export எடுத்துக்கணும், non GST supply எடுத்துக்கணும், inward supply and GST compensation not required to be taken. Hope you will be now able to understand. The next, பல இடத்துல நம்ம பிசினஸ் பர்பஸ் சொல்லுவோம். இப்போ பிசினஸ்னா என்ன, வாட் இஸ் கால் பிசினஸ்? அப்ப பிசினஸ்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடு, காமர்ஸ், மேனுஃபேக்சர், ப்ரொஃபஷன், வொகேஷன், அட்வென்ச்சர், வேஜர் எது வேணாலும் இருக்கலாம். ட்ரேடா இருக்கலாம், காமர்ஸா இருக்கலாம், மேனுஃபேக்சரா இருக்கலாம், ப்ரொஃபஷன்ஸா இருக்கலாம், வொகேஷன்ஸ், அட்வென்ச்சர், வேஜஸா இருக்கலாம். ஈவன் இது செய்யும் போது சார் நான் லாபத்துக்கு செய்யல சார், மணி ஒன்றும் பெருசா எனக்கு வரல சார், எனக்கு வந்த அமௌண்ட் எல்லாமே டொனேட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதுவும் பிசினஸ் தான். அந்த வேலைகள் செய்யும் போது அதுக்கு ஆன்சிலரி ஆர் இன்சிடென்டல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது செஞ்சீங்கன்னா அதுவும் பிசினஸ் தான். ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அதுக்கு ஆன்சிலரி இன்சிடென்டல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது செஞ்சீங்கன்னா அதுவும் பிசினஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து குட்ஸ் வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்து பிசினஸ், அதுதான் உங்களுடைய நோக்கம். ஆனா வாங்கி விற்கும் போது இடையில வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுது. நீங்களே ஒரு குட்ஸ் கேரேஜ் வாங்கி வச்சிருக்கீங்க, டாடா ஏஸ் மாதிரி வாங்கி போட்டு நீங்களே வாங்குறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஆக்டிவிட்டியும் உங்களுடைய பிசினஸ்ல வரணும். ஆன்சிலரி இன்சிடென்டல் அண்ட் வால்யூம், ஃப்ரீக்வன்சி, கண்டினியூட்டி, ரெகுலாரிட்டி வேணுமான தேவையில்லை. அதாவது சைஸ் வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இருக்கணுமானா இல்ல, ரெகுலரா பண்ணணுமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரி கண்டினியூட்டி இருக்கணுமா இல்ல, ஒரு முறை பண்ணாலும் சரி அது பிசினஸ் தான். எக்ஸாம்பிள், actor sells painting once, donates the profits to charity, still business. once ன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு என்ன வந்திருக்கு, கண்டினியூட்டி இல்லைன்னு அர்த்தம். டொனேட்ஸ் சொன்னால் நோ மானிட்டரின்னு அர்த்தம். இருந்தாலும் அது வந்து என்னது, பிசினஸ் தான். ஓகே, ட்ரேடு, காமர்ஸ், மேனுஃபேக்சர், ப்ரொஃபஷன், வொகேஷன், அட்வென்ச்சர் ஆர் வேஜர் will fall under business only. Next one, supply or acquisition of goods and services. Supply or acquisition of goods and services. Okay, நீங்க பிசினஸ்க்கு விற்கிறதுதான் கிடையாது, உங்களுக்கு பிசினஸ் தேவையான குட்ஸை நீங்க வாங்கினாலும் அதே சமயத்தில் அதுக்கான அசெட்ஸ் வாங்கினாலும் அதுவும் பிசினஸ் தான். ஓகே, so at the time of commencement or closure of the business, கம்பெனி ஆரம்பிக்கும் போது கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது கேபிட்டல் அசெட்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும், க்ளோஸ் பண்ணும்போது கேபிட்டல் அசெட்ஸ் விற்க வேண்டியதா இருக்கும், அதுவும் உங்களுடைய பிசினஸ் தான். அண்ட் ஏதாவது கிளப் ஆர் அசோசியேஷன், சொசைட்டி அவைகள் தன்னுடைய மெம்பர்ஸுக்கு சின்ன ஒரு ஃபீஸ் வாங்கிட்டு ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுவும் சப்ளை தான். ஃபார் எக்ஸாம்பிள், when provided for subscription or any other consideration also be business தான். இப்ப 10 பேர் ஒரு பிளாட்ஸ் இருக்கு, அதுல ஒரு 10 ஃபேமிலி இருக்குன்னா 10 ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த அசோசியேஷன் அங்க இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்களுக்கு, அந்த பிளாட் ஓனர்ஸ்களுக்கு காமன் சர்வீஸ், காமன் ஏரியா மெயின்டெனன்ஸ் சர்வீஸ், காமன் ஏரியா எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் மாதிரி வாங்குறாங்க. அதுக்கு எலக்ட்ரிசிட்டி கிளீனிங் சர்வீஸ் எல்லாம் பண்ணி இருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி பிசினஸ் ஆனா பிசினஸ் தான். சார் டாக்ஸபிள் சொன்னாலும் எக்ஸாம்ஷன்ல லிமிட்லாம் இருக்கு, 7500 ரூபாய் லிமிட் இருக்கு, அது வரைக்கும் நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம், டாக்ஸ் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இதுவும் பிசினஸ் தான். ஓகே, கிளப், அசோசியேஷன், சொசைட்டி டு மெம்பர்ஸ் and for any services rendered by these clubs to the members for a small consideration also business. Example, RWA, Resident Welfare Association அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் collecting small fees for paying residents electricity bill. தன்னுடைய மெம்பர்ஸ்க்கு ஈவி பில் எல்லாம் நீங்க கொடுக்கிறதுக்கு அலைய வேண்டாம் சார், உங்களுக்கு வேலை இருக்கு, நீங்க வேலைக்கு போயிட்டே இருங்க, பில் கொடுங்க, நாங்க பே பண்ணிடுறோம், ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தா அதுவும் ஒரு பிசினஸ் தான் வருது. அண்ட் அதே மாதிரி சினிமா, அம்யூஸ்மெண்ட் பார்க், மியூசியம், சர்க்கஸ் அதெல்லாம் நீங்க உள்ளார போறதுக்கு ஒரு ஃபீஸ், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ், அட்மிஷன் டு தி பிரீமிசஸ் ஃபார் கன்சிடரேஷன் இருந்தால் அதுவும் பிசினஸ் தான். அதே சமயத்துல நீங்க செய்யற ஏதாவது சர்வீசஸ் வந்து a person as a holder of an office, நீங்க அந்த பிசினஸ்ல ஒரு ஆத்தரைஸ்ட் சிக்னேட்டரியா இருந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணி கொடுத்திருந்தால் அந்த சர்வீஸ் வந்து எதுல வந்துடும், பிசினஸ்ல வந்துடும். Okay, if such office is accepted in the course or furtherance or trade or professions or vocation, அது செய்யறது அந்த தொழிலுக்கு சார்ந்த ஒரு வேலையாக இருக்கணும். ஓகே, இப்ப நான் வந்து சிங்கர் அகாடமில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு இங்க உட்கார வச்சு நான் கிளாஸ் எடுக்கிறேன், தென் திஸ் இஸ் a business. அதே சமயத்துல ஒரு ஸ்டூடெண்ட் கல்யாணம் அப்படி சொல்லி இன்வைட் பண்ணா போய் உட்கார்ந்தா 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு ஒரு 10 டவுட்ஸ் கேட்கறாங்க, 10 டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன் அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட்.
சோ அங்க வந்து நான் வந்து சிங்கர் அகாடமியோட ஹெட் ஃபேக்கல்ட்டியா இருந்து செய்யல அப்படினாக்க that is not business. If I am rendering the same services outside also, சிங்கர் அகாடமி விட்டு வெளியில திடீர்னு ஒருத்தன் கேட்கறான், உடனே கைடன்ஸ் கொடுக்குறேன், உடனே ஒரு ஃபீஸ் கொடுக்குறாரு, சார் இந்தாங்க இந்த கன்சல்டன்சி இந்த ஃபீஸ் எடுத்துங்கன்னு சொல்லி எனக்கு கொடுத்திருந்தால் that will be my business only. ஏன்னா அங்க வந்து நான் சிங்கர் அகாடமியோட காஸ்ட் அக்கௌண்ட் இல்ல காஸ்ட் அக்கௌண்ட் ஃபர்மோட காஸ்ட் அக்கௌண்டண்டா இருந்து அவர் கைட் பண்ணி இருக்கிறேன். அந்த கேடர்ல அந்த சர்வீஸ் பண்ணி கொடுத்திருக்கேன், இஸ் ரிலேட்டட் டு தி பிசினஸ். அது எங்க பண்ணி பண்ணிருந்தாலும் அது பிசினஸ்ல தான் வரணும். சோ நவ ரேஸ் கிளப்ல இந்த பெட்டிங் மணி கலெக்ஷன், யார் வின்னர், இந்த மெம்பர்ஷிப் ஃபீஸ் கலெக்ஷன் இதெல்லாம் செய்யற வேலைகள் இருக்கு இல்லையா, அந்த வேலையில செய்யற ஒரு பேர் டோட்டலைசேட்டர்னு சொல்லுவாங்க. அவர் செய்யற வேலையை அல்லது புக் மேக்கர்னு சொல்லுவாங்க. அவங்க செய்யற வேலைகளையும் நம்ம பிசினஸ் சொல்லலாம். ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிரான்சாக்ஷன்ஸ் பை சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி when these government are rendering as a public authority செஞ்சாலும் அதுவும் வந்து என்னது பிசினஸ் தான். கவர்மெண்ட் வந்து போலீஸ் சர்வீஸ் பண்றாங்க அல்லது ரோடு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ஹாஸ்பிடல் சர்வீஸ் பண்றாங்க, அது பிசினஸ் ஆனா ஆமாம் அதுவும் நமக்கு பிசினஸ் தான். that will also be falling under business. Hope you will be now able to understand the business. So business நான் திரும்ப சொல்றேன் கவனிங்க. ட்ரேட், காமர்ஸ், மேனுஃபேக்சர், ப்ரொஃபஷன், வொகேஷன், அட்வென்ச்சர், வேஜர், இது பிசினஸ் தான். அதுல வந்து வால்யூம், ஃப்ரீக்வன்சி, கண்டினியூட்டி, ரெகுலாரிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, ப்ராஃபிட், மானிட்டரி பெனிஃபிட் இல்லைன்னு சொன்னாலும் சரி, அது மட்டும் இல்ல அதுக்கு ஆன்சிலரி இன்சிடென்ட் இருந்தாலும் சரி, அது பிசினஸ் தான். சோ எக்ஸாம்ல எழுதும்போது நான் சொன்ன மாதிரி அழகா எழுதலாம். இதுல வந்து எந்த ஒரு கிராமரும் கிடையாது, ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனும் கிடையாது. சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இப்படிதான் இருக்கணும்னு அக்கார்டிங் கிராமர் ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணவே இல்லை. ஓகே, இதான் புல்லட் பாயிண்ட்ஸ். புல்லட் பாயிண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கணும், ட்ரேட் தெரியும், காமர்ஸ் தெரியும், மேனுஃபேக்சர் தெரியும், ப்ரொஃபஷன் தெரியும், வொகேஷன், அட்வென்ச்சர், வேஜர் தெரியும், அப்படி எழுதுங்க. Even if no profit, no monetary benefit னு போடுங்க. Ancillary incidental activities also included. No requirement of volume, frequency, continuity or regularity. Example, இங்க தான் நமக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து கிராமர் பேஸ்ட் வருது. சோ கிராமர் பேஸ்ட் இல்லாமலே இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதினால் போதும், உங்களுக்கு ஸ்கோரிங் உண்டு. பட் இது திரும்ப திரும்ப படிச்சு மனப்பாடம் கூட பண்ணிடுங்க. ஓகே, those we are not having the writing flair, உங்களுக்கு எழுதுறதுக்கு நல்லா வரல அப்படி சொன்னாக்க இதை அப்படியே பை ஹார்ட் பண்ணிட்டு எழுதுங்க. பை ஹார்ட் ஆகணும்னா ரிவிஷன் தான். ரொம்ப படிக்காதீங்க, இதை திரும்ப திரும்ப படிங்க. சோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க பை ஹார்ட் பண்ணி எழுதினாலே போதுமானது, ரைட்? அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் பை ஹார்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கான்செப்ட் கிளாரிட்டிக்காக, ரெண்டாவது வந்து ஸ்பீடுக்கு வந்து பை ஹார்ட் பண்ணணும், ரைட்? அண்ட் நீங்க குட்ஸ், சர்வீசஸ் இன்க்ளூடிங் கேபிட்டல் அசெட்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்ல க்ளோஷருக்காகவோ நீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதுவும் பிசினஸ் தான். மூணாவது, கிளப், அசோசியேஷன், சொசைட்டி டு மெம்பர்ஸ் ஒரு கன்சிடரேஷனுக்கு ஏதாவது சர்வீஸ் கொடுத்திருந்தால் அதுவும் பிசினஸ். அதே சமயத்துல சினிமா, அம்யூஸ்மெண்ட் பார்க், மியூசியம் அதுக்கு வந்து ஒரு ஃபீஸ் வாங்கிட்டு அட்மிஷனுக்கு பர்மிட் பண்றீங்கன்னா அதுவும் பிசினஸ் தான். அதே சமயத்துல நீங்க ஹோல்டர் ஆஃப் an ஆபீஸ், ஓகே, ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற ஒரு கேடர்ல if I am rendering any services for a small fee, அதுவும் பிசினஸ் தான். அண்ட் ரேஸ் கிளப்ல டோட்டலைசேட்டர் ஆர் லைசென்ஸ்ட் புக் மேக்கர் சர்வீசஸ் பண்றாங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னாக்க பிரைஸ் மணி எவ்வளவுன்னு கால்குலேட் பண்றது, பெட்டிங்ல யார் வின்னர், அந்த பிரைஸ் மணி எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, ஸ்கோர் எவ்வளவு அப்படிங்கிறது போடுறவங்க எல்லாம் டோட்டலைசேட்டர் சொல்லுவாங்க. அவங்க செய்யற அந்த வேலைகளும் பிசினஸ்ல வரணும். ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிரான்சாக்ஷன்ஸ் பை சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, அவங்க செய்யற சர்வீசஸ் பப்ளிக் அத்தாரிட்டியாக வேற வழி இல்ல, பப்ளிக்காக அது செஞ்சு ஆகணும் அப்படி சொன்னாக்கா அதுவும் நமக்கு பிசினஸ்ல வந்துருது. இஸ் தட் கிளியர்? நவ கன்சிடரேஷன் என்ன? இப்ப யூசுவலா சப்ளைன்னு சொன்னால் நீங்க செய்யற சப்ளைக்கு பதிலுக்கு ஏதாவது கிடைக்கணும். இந்த பதிலுக்கு என்ன கிடைக்குது அது பேர் கன்சிடரேஷன். இந்த கன்சிடரேஷன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கலாம்? கன்சிடரேஷன் ரெஃபர்ஸ் டு எனி பேமெண்ட் ஆர் வேல்யூ ரிசீவ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேல்யூ பேமெண்ட் கேஷா இருக்கலாம், பேங்கா இருக்கலாம், அல்லது வேல்யூ ரிசீவ்டாவும் இருக்கலாம். எதுக்காக? ஃபார்வர்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, இந்த பேமெண்ட் வந்து என்னவா இருக்கலாம்? மானிட்டரியா இருக்கலாம், நான் மானிட்டரியா இருக்கலாம். ஓகே, மணின்னு சொல்றோம் சார், மணின்னு என்ன அர்த்தம்? paid or payable in cash or otherwise by the recipient. பணமா கொடுக்கலாம் அல்லது பணத்துக்கு ஈக்குவலண்டா டிடி, செக், நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். யார் பண்ணலாம்? ரெசிபியன்டோ ஒரு அதர் பர்சனோ. அப்ப சப்ளையர், ரெசிபியன்ட். சோ சப்ளையர் வந்து இவருக்கு குட்ஸ் சப்ளை பண்றார். அந்த சப்ளை பண்ண குட்ஸுக்கு ஏ அப்படிங்கறவர் பேமெண்ட் பண்றார். பண்ணலாமானா பண்ணலாம், அப்படி இருந்தாலும் சரி அது பேமெண்ட் தான். ஓகே, ஏ ரெசிபியன்ட் தான் பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. கடைக்கு நீங்க போறீங்க, குட்ஸ் வாங்குறீங்க, உங்க அப்பா கூட வந்திருக்கிறார். இப்ப யார் பே பண்ணுவாங்க? உங்க அப்பா தான் கொடுப்பார். So you are being the recipient, your dad is the payer. So third party can also be payer here. Okay, money, மணியா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்ல, நான் மணியா கூட இருக்கலாம். நான் மணியா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறேன். சப்ளையர் வந்து ரெசிபியன்ட்டுக்கு என்ன செய்யறாருன்னா
ஒரு குட்ஸை கொடுக்குறார். குட்ஸை கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா ஆர் கிட்ட நீங்க ஒரு செயல்கள் செய்யணும், ப்ராபப்லி ஈவினிங் நேரத்துல நீங்க பார்ட் டைமா இந்த இடத்துல சில ஆக்டிவிட்டி செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் ஆக்ஷன். அல்லது உங்களுக்கு நான் சப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து நான் வந்து வேற வழி இல்லை, சில பக்கத்து வீட்டுல வீடு கட்டுறாங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், நான் உங்களுக்கு அதுக்கு பதில் இது சப்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு சில சப்போர்ட் பண்ணிட்டு அவர் வீடு கட்டுறாரு. ஸோ அப்படிங்கும்போது யூ ஆர் டாலரேட்டிங் த ஆக்டிவிட்டி டன் பை தெம். ஸோ அது வந்து ஃபார்பியரன்சஸ். அல்லது நான் உங்களுக்கு குட்ஸை கொடுக்குறேன், இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல டாக்டருக்கு வேலையை கொடுத்துறாரு, நீங்க எம்ப்ளாயி கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, பார்ட் டைமா ஈவினிங் கிளினிக் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நாட் டூயிங் ஆக்டிவிட்டி. ஒன்னு செய்யறது, ஒன்னு பொறுத்துக்கிறது, இல்ல செயல் செய்யாம இருக்கிறது. அதுக்கு ஏதாவது கன்சிடரேஷன் ஒரு குட்ஸை கொடுத்திருந்தா அதுவும் கன்சிடரேஷன் தான். அதோட வேல்யூ அதான் வேல்யூ ரிசீவ்ட். வேல்யூ ரிசீவ்ட். So includes acts, forbearances, agreeing not to do something as a part of the transaction. அதுக்கு செஞ்சு கொடுத்தாலும் அது நான் மானிட்டரி வேல்யூல வரும். ஆனா இந்த கன்சிடரேஷன் எது சேராது அப்படின்னு சொன்னாக்க சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்டோட சப்சிடி வந்திருந்தால் சேர்க்கக்கூடாது. டெபாசிட்ஸ் வாங்குறீங்க, இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அது சேர்க்கக்கூடாது. டெபாசிட்ஸ் வந்து ரீஃபண்டபிளா இருந்தால் சேர்க்கக்கூடாது. இது ரீஃபண்டபிள் கிடையாது, சப்சிக்வெண்ட் கன்சிடரேஷன் அட்ஜஸ்ட் ஆகும்னு சொன்னால் அந்த டெபாசிட்ஸ் நீங்க சேர்த்துக்கலாம். டெபாசிட் அன்லெஸ் அப்ளைட் as payment for supply. சோ சப்ளையர் ரெசிபியன்ட் இவர் வந்து எடுத்தோம்னா எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுங்க சார்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் வாங்கிட்டார். இப்ப குட்ஸ் சப்ளை பண்றார். குட்ஸ் சப்ளை பண்ண பிறகு பேலன்ஸ் வந்து ஒரு 2000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னாக்க அப்ப கன்சிடரேஷன் எவ்வளவுன்னா 1000 பிளஸ் 2000 ரூபாய் 3000 ரூபாய் கன்சிடரேஷன். சப்போஸ் சப்ளையர் ரெசிபியன்ட் எடுத்தோம்னா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். குட்ஸ் சப்ளை பண்றார். குட்ஸ் சப்ளை பண்ண பிறகு சில கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ண பிறகு இவர் வந்து ஒரு 600 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னாக்க இந்த ரீஃபண்டபிள் 600 rupees இருக்கு இல்லையா, அது வந்து என்ன கிடையாது, கன்சிடரேஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க போறீங்க, சப்ளையர் அண்ட் யூ கெட் த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட வாங்கும்போது சப்ளையர் என்ன சொல்வார், நீங்க யாருன்னே தெரியாது சார், நீங்க எனக்கு 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு. ஸோ நீங்க எடுத்த உடனே 100 ரூபாய் கொடுக்குறீங்க. அவர் கூல் ட்ரிங்க்ஸ் சப்ளை பண்றார். நீங்க கன்சியூம் பண்ண பிறகு அந்த பாட்டில் நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்க அவர் என்ன சொல்றாரு, 70 rupees உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறார். அப்படின்னா what is the consideration சொன்னால் only 30 rupees to the extent of refundable, not consideration. To the extent non-refundable, adjusted as a part of consideration will be consideration. So section 2 class 31ல consideration பத்தி பார்க்கிறோம். consideration அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க refers to any payment or value received. ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்கேன் பாருங்க. for எதுக்காக supply of goods or services. இது இங்கிலீஷ் ஃபார்மேஷன் கூட ஒன்றும் பெரிய கன்ஃபியூஷன் கிடையாது, ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணலாம். இன்க்ளூடிங் அது என்ன மாதிரி இருக்கலாம், மானிட்டரியா இருக்கலாம், நான் மானிட்டரியா இருக்கலாம். அப்ப உங்களுக்கு மானிட்டரி நான் மானிட்டரி என்னென்ன டவுட் வரும் இல்லையா. மானிட்டரின்னு என்ன அர்த்தம்னா paid or payable in cash or otherwise. ஓகே யார் பே பண்ணும், பை த ரெசிபியண்டா இருக்கலாம், இல்ல ரெசிபியன்ட் பதிலா அதர் பர்சனா இருக்கலாம். சரி, நான் மானிட்டரின்னு என்ன அர்த்தம் சார், ஆக்ட் ஆர் ஃபார்பியரன்சஸ் as part of the transaction. நீங்க ஏதாவது ஒரு செயல்கள் பணம் வாங்குறவர்கிட்ட செஞ்சு கொடுக்குறீங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் ஏதாவது ஒரு செய்யாம இருக்கிறீங்கன்னா அதுவும் நான் மானிட்டரி வேல்யூன்னு நம்ம சொல்லலாம். இஸ் தட் ஓகே? ஆனா இதுல எது சேர்க்க கூடாதுன்னா சப்சிடிஸ் வந்துச்சுன்னா, எஸ்பெஷலி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லாமல் வேற யாராவது சப்சிடி கொடுத்திருந்தால் அதை நீங்க சேர்த்து தான் ஆகணும். சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்திருந்தால் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டெபாசிட்ஸா இருந்தா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க ரீஃபண்டபிளா இருந்தால் சேர்க்க வேண்டாம், நான் ரீஃபண்டபிளா இருந்தால் அன்லெஸ் அப்ளைட் as payment for supply. இது வந்து சப்ளைல ஒரு பேமெண்ட் ஆட் ஆயிடுச்சுன்னா நீங்க அதை சேர்க்கணும். ஓகே, if it is not connected with the supply and refundable னா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. hope you will be able to understand. As such, now we have completed almost 4 definitions. one actionable claim, unsecured liabilities. உங்க மைண்ட்ல இது வந்து என்ன வச்சுக்கணும்னா unsecured debt and lottery betting gambling, இது ரெண்டு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது. aggregate turnoverல எல்லாமே சேருங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, எது சேர்க்க கூடாது அப்படின்னு சொன்னாக்க as a job worker நீங்க சப்ளை பண்ணிருந்தா சேர்க்க வேண்டாம். inward supply where RCM is applicable சேர்க்க வேண்டாம். GST compensation cess இருந்தால் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிசினஸ்ல வரும்போது ட்ரேட், காமர்ஸ், மேனுஃபேக்சர், அதுக்கப்புறம் குட்ஸ் சர்வீசஸ் வாங்குறீங்க இல்ல விக்கிறீங்க, while commencing the business or while closing the business also be businessல வருது. கிளப் அசோசியேஷன் மெம்பர்ஸ் கிட்ட அசோசியேஷன் கிட்ட மெம்பருக்கு or vice versa also be business. and admission into the premises also business. holder of an office நீங்க ஏதாவது செய்றீங்க அப்படின்னா அதுவும் business. race clubல totalizer and license bookmaker ஏதாவது செயல்கள் செய்றீங்கன்னா அதுவும் business. சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் அத்தாரிட்டியாக ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுவும் business அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கன்சிடரேஷன்ல எனி பேமெண்ட் வேல்யூ ரிசீவ்ட்
for what? Monetary இருக்கலாம், non monetary இருக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். Exclusion of subsidies from the central and state government. From the central and state government. If you are getting the subsidy from other than central and state government, that is a part of consideration only. Deposits வந்துச்சுனா refundable இருந்தால் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. So these are the points you have to understand. So next வந்து family. Family யார் அப்படின்னு சொன்னாக்க spouse, children of the person. Okay, இப்ப ஏவ பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னாக்க spouse of A, apart from that their children will also be falling under family. And what happens, the parents, A உடைய parents, okay, father, mother, அவங்களுடைய father, mother, grandparents and grandfather and grandmother, okay, இங்கேயும் father, mother, okay, provided. What about the brothers and sisters? இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது இல்லையா, இவங்க எல்லாமே கூட ஃபேமிலியில வருவாங்க, provided they should be dependent ஆக இருக்கணும். So spouse, children வந்து dependability தேவையில்லை. The person, the parents, grandparents, brothers and sisters of that person can also be member of family, provided if they are wholly or mainly dependent on the said person. Is that clear? Now, goods na enna? Supply of goods and services அடிக்கடி சொல்றோம். அப்ப goods na என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். Let's see. Goods na every kind of movable property. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? House property is not goods. என்ன காரணம்? அது immovable property ஆயிடுது. பில்டிங் கிடையாது, மூவபிளா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுல என்ன செய்யறோம், ஆக்ஷனபிள் கிளைமும் சேர்க்கணும். ஆக்ஷனபிள் கிளைம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, அன்செக்யூர்ட் டெட். அண்ட் growing crops சேர்க்கலாமானா சேர்க்கலாம், provided, okay, provided growing crops, grass and things attached to or forming part of the land. மூணு விஷயங்கள் என்னன்னா, growing crops வளர்ந்துட்டு இருக்கிற கிராப்ஸ், அல்லது லேண்ட்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கிராஸ், ஆர் திங்ஸ் attached to. திங்ஸ் attached to னா ஏசி வந்து வால்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, டிவி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, இட்ஸ் இம்மூவபிள். ஓகே, ஃபார்மிங் பார்ட் ஆஃப் லேண்ட், அது லேண்ட்ல இருக்கு. சார் அது இம்மூவபிளா அப்படின்னா இல்லைங்க, பட் அதை நீங்க பிரிச்சு விற்க முடியும். which are agreed to be severed. severedனா பிரிச்சு எடுக்கிறது. ஓகே, severed before supply. விக்கிறதுக்கு முன்னாடி இதை பிரிச்சு எடுத்துட முடியும். ஒரு மரம் இருக்கு, வெட்டிட்டீங்க, வெட்டி விற்கலாம். வித்துட்டேன்னா என்ன, வெட்டி அவன் எடுத்துட்டு போவான். சப்ளைக்கு முன்னாடி விற்க முடியும், வெட்ட முடியும். ஒரு ஏசி வந்து என்ன பண்ணி இருக்கிறீங்க, சென்ட்ரலைஸ்ட் ஏசி, அதை நீங்க ஃபால் சீலிங் போடும்போது வச்சு இன்பில்டா கட்டி வச்சிருப்பீங்க. ஆனா அது சப்ளை பண்ணும்போது உடச்சி எடுத்து விற்க முடியும். அப்ப பிரிச்சு எடுத்து விற்க முடியும்னு சொன்னால் செவர்டு பிஃபோர் அப்படின்னு சொன்னாக்க அது குட்ஸ்ல வந்துருது, அண்டர் த கான்ட்ராக்ட் ஆஃப் சப்ளை. ஆனா என்ன சேர்க்க கூடாதுன்னா, மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் இருந்தால் சேர்க்க கூடாது. மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் will not be falling under goods. அப்ப குட்ஸ் டெஃபினிஷன்ல மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அது இல்லாமல் ஆக்ஷனபிள் கிளைம், அதுக்கப்புறம் growing crops, grass and things attached to or forming part of the land, மூணு விஷயங்கள். ஆனா இந்த மூணு விஷயங்கள் severed before supply. severed பிரிச்சு எடுக்கிறோம் before supply, under a contract of supply. நான் விக்கிறேன்னு அக்ரிமெண்ட் போட்டது கான்ட்ராக்ட் ஆஃப் சப்ளை. அது கான்ட்ராக்ட் ஆஃப் சப்ளை பேஸ் பண்ணி இதை நான் பிரிச்சு விற்க முடிஞ்சால் அதுவும் குட்ஸ். ஆனா என்ன சேர்க்க முடியாது, மணி அண்ட் செக்யூரிட்டி. நான் கையில இருக்கிற பணத்தை கொடுக்குறேன்னா இஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ், ஆனா மணி வந்து குட்ஸ்ல வராது. அதே மாதிரி ஷேர் உங்களுக்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அப்ப சப்ளை ஆஃப் குட்ஸா அப்படின்னு சொன்னாக்க செக்யூரிட்டி குட்ஸ்ல வராது, சப்ளைல வராது. கிளியர்? ஹோப் யூ வில் பி நவ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பார்ட். ஓகே, now மணினா என்ன? சோ மணி அப்படின்னு சொன்னாக்க various instruments used as a medium of exchange to settle the obligation. Various instruments, okay, ஏதாவது லீகல் கமிட்மெண்ட் இருந்தா அது செட்டில் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மணி. மேபி இந்தியன் லீகல் டெண்டர் ஆர் ஃபாரின் கரன்சி, இது இந்தியன் ருபீஸ், இது வந்து ஃபாரின் கரன்சி. அது மட்டும் இல்லாமல் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், செக், ப்ராமிஸ் நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மணியில வரும். பேங்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் லெட்டர் ஆஃப் கிரெடிட், டிராஃப்ட், பே ஆர்டர் ஆல்சோ மணியில வரும். Other means of remittances, traveler's check, money order, postal, electronic remittance, NEFT, RTGS இருந்துச்சுன்னா அதுவும் மணியில வரும். Any other RBI recognized instruments used for the payments இருந்தால் அதுவும் மணியில வரும். So மணியில வரும்போது என்ன அப்படின்னா தியரி மாதிரி படிக்கிறது பதிலா இந்த மாதிரி நான் சின்ன சின்ன புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. Money includes various instruments for exchange ன்னு போட்டுட்டு கீழே inclusion, Indian legal tender and foreign currency, negotiable instrument, banking instruments, other means of remittances like traveler check and all, RBI recognized instrument used for payment, இதெல்லாமே வந்துரும். ஆனா exclusion
currency, Indian currency held for numismatic value. Numismatic value na currency collection hobby இருக்கிறவங்க பழைய currency எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. டேட் இப்ப ஆட் கூட ஒன்னு பார்த்தேன். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்க்கு தகுந்த மாதிரியே அந்த சீரியல் நம்பர் வர மாதிரி எல்லாம் கலெக்ஷன் வச்சிருக்கீங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சீரியல் நம்பர் உள்ளத அனுப்புறேன். So you can use this as a memory. Somebody else to you want to gift to somebody else some currency. அந்த கரன்சில ஒரு சீரியல் நம்பர் வந்து டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்கன்னா அதே டேட் ஆஃப் பர்த் உள்ள கரன்சி கொடுப்பான். 100 ரூபாய் வந்து 2000 ரூபாய் சொல்லுவான். கரன்சியோட விலை 100 ரூபாய் தான் இருக்குன்னா வந்து என்ன சொல்லுவான், நான் உங்களுக்காக கலெக்ட் பண்ணி கொடுத்தாலே 2000 ரூபாய் கொடுங்க. So you are not going to sell that, you are not going to use it for the exchange purpose. Then it is called numismatic value. Clear? Now services, goods பத்தி பார்த்தோம். அடுத்து சர்வீசஸ் பத்தி பார்க்க போறோம். சர்வீசஸ் என்ன அர்த்தம்னா எதெல்லாம் குட்ஸ் இல்லையோ அதெல்லாமே குட்ஸ். அங்க வந்து என்ன பார்த்தோம், மணி கிடையாது, செக்யூரிட்டிஸ் கிடையாது. மணியும் செக்யூரிட்டிஸும் குட்ஸும் கிடையாது, சர்வீஸும் கிடையாது. அதனால சர்வீசஸ் வரும்போது குட்ஸ் கிடையாது, மணி கிடையாது, செக்யூரிட்டிஸ் கிடையாது. அது மூணும் இல்லாதது வந்து சர்வீஸ்ல வந்துடும். ஓகே, there is no any confusion. சார் இது மணில வரல, இது வந்து குட்ஸ்ல வரல சார். குட்ஸ்ல வரலையா, மணியா? ஆமா சார். மணினாலும் கிடையாது சார். செக்யூரிட்டிஸா? ஆமா சார். அப்ப அது சர்வீஸ்ல வராது. இந்த மூணு விட்டுட்டீங்கன்னா அதெல்லாம் சர்வீசஸ் இன்க்ளூட்ஸ். அது தவிர activities related to use or conversion of money, activities related to the use or conversion of the money, cash or any other mode, cash or any other mode. Okay, and from one form currency or denomination to the another. Okay, so conversion அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, conversion என்ன அர்த்தம், என்கிட்ட சேஞ்ச் இல்ல, எல்லாமே 500 rupees கரன்சியா இருக்கு. நான் 500 rupees கரன்சி கொடுத்துட்டு 10 rupees காயினாவோ ருபீஸாவோ கொடுங்கன்னு கேட்கிறேன். ஒரு டீலர் வந்து அதுக்கு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா ஹோட்டல்ல வந்து இந்த கரன்சி தான் ப்ராப்ளமா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, கரன்சிஸை கொடுத்துட்டு காயின்ஸை வாங்கி வச்சுப்பார். ஹோட்டல்ல செட்டில்மெண்ட் பண்ணும்போது ஈஸியா செட்டில்மெண்ட் பண்ண முடியும். அப்ப என்ன சொல்றாரு, சார் 500 rupeesக்கு நான் வந்து 475 தான் கொடுப்பேன் அப்படிம்பார். So he charges 25 rupees for converting the 500 rupees into the 5 rupees coin. அதுக்கு 25 ரூபாய் சார்ஜ் பண்ணாருன்னா இந்த 25 ரூபாய் சார்ஜ் பண்ணது வந்து value of supply of services. What services I do? Conversion services. 500 is converted into 5 rupees coin. No, that will be called as services, right? So activities related to the use or conversion of money, convert பண்றேன் அதுக்கு from one form currency or denomination to the another. Okay, அது டாலர் கொடுத்துட்டு ருபீஸா மாத்துறீங்க, இல்ல ருபீஸ் கொடுத்து டாலர் வாங்குறீங்க. அப்ப you are converting from one form to the another form or one denomination to the another denomination. அதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்குனாங்கன்னா that is called value for the supply of services. அப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கிறது வந்து சர்வீஸ்ல வந்துரும். ஓகே, even securities. Okay, for which a separate consideration is charged. Separate consideration வாங்கியிருந்தா மட்டும், பேங்க்ல போனேன் 500 ரூபாய் கொடுத்தேன், அவர் 500 ரூபாய்க்கு 10 ரூபாய் நோட்டா கொடுத்திருக்கிறார், ஒரு பைசா வாங்கல. Is it coming under supply? No sir. Some mediator does it for a small consideration, then that will come under supply of services. Even includes arranging the transaction in securities. A கிட்ட ஷேர் இருக்கு, B கிட்ட அந்த ஷேர் விக்கணும். A கிட்ட இருந்து ஷேர்ஸ் இங்க போகுது, அதுக்கு கன்சிடரேஷன் இங்க வருது. இந்த வேலையை செஞ்சு கொடுத்தது Xங்கிற ஒரு புரோக்கர். அதுக்கு ஏயும் பியும் ஆளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, 100 ரூபாய் அந்த ஷேரோட வேலை. A வந்து ஒரு 2 ரூபாயும் B ஒரு 2 ரூபாயும் கொடுத்திருந்தால் 2 + 2 4 rupees will be the consideration value. This is what about supply of sale of transaction services, transaction of security services. Is that clear? Hope you will be now able to understand services concept here. Then let's see, பல இடத்துல நம்ம யூனியன் டெரிட்டரின்னு சொல்றோம். அந்த யூனியன் டெரிட்டரியில் நமக்கு என்னென்ன வருது? யூனியன் டெரிட்டரியில யூனியன் டெரிட்டரி means the territory without legislature. அதாவது எலெக்ஷன் நடந்து அந்த எலெக்ஷன் மூலமாக ஒரு சிஎம் மாதிரி செலக்ட் பண்ணாம இருக்கக்கூடிய டெரிட்டரிஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் வித்வுட் லெஜிஸ்லேஷன். அங்க வந்து என்ன இருக்காது, ஸ்டேட் பார்லிமெண்ட் மாதிரி அங்க ஒன்று, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாதிரி அங்க இருக்காது. அப்படி இருந்துச்சு அப்படி சொன்னாக்க அந்த யூனியன் டெரிட்டரிக்கு ஐஜிஎஸ்டி மீன்ஸ் யூடிஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள். ஓகே, டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி ஆல்சோ யூனியன் டெரிட்டரி. ஆனா அங்க வந்து எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கு. எலெக்டட் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து GST தான் பொருந்தும். இதுக்கு GST. ஓகே, டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி ஆல்சோ பி யூனியன் டெரிட்டரி, பட் ஃபார் தீஸ் டூ GST இஸ் அப்ளிகபிள். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், லட்சதீப், தாத்ரா நாகர் ஹவேலி அண்ட் டாமன் அண்ட் டையூ, லடாக், சண்டிகர், அதர் டெரிட்டரி. இந்த மாதிரி அதர் டெரிட்டரி நோட்டிஃபை. இதுக்கு எல்லாமே UTs வித்வுட் லெஜிஸ்லேச்சர் சொல்லுவாங்க. இதுக்கு UTGST இஸ் அப்ளிகபிள். ஃபார் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி, எஸ் of course GST is applicable. Hope now you'll be able to understand the select definitions to be mastering. Select definitions நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்க. Is that clear? Now let's see.
பிரீஃப் பண்ணிடுறேன். டெஃபினிஷன் பார்ட் திரும்ப நம்ம பிரீஃப் பண்ணிடலாம் ஒரு முறை. லெட்ஸ் see. Actionable claim அப்படிங்கிறது refers to claim for debt and beneficial interest on movable property which is enforceable by law. Unsecured debt, beneficial interest எனக்கு இருக்கணும், அதனால எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் கிளைம் பண்றதுக்கு, லீகலா கிளைம் பண்றதுக்கு ரெகக்னைஸ்ட் பை சிவில் கோர்ட் எனக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அண்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆக்ஷனபிள் கிளைம். இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது பெட்டிங், கேம்பிளிங், லாட்ரி, பெட்டிங், கேம்பிளிங், இந்த மூணு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கணும். இதுவும் நமக்கு ஆக்ஷனபிள் கிளைம்ல தான் வரும். அதே மாதிரி aggregate turnover வரும்போது உங்களுக்கு taxable supply of goods and services routed through own agent but job worker இருந்தா தேவையில்லை. அதே மாதிரி pan based distinct person இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கணும். and exempted supply, nil rated supply, zero rated will also be addable and export supply also be addable. non GST supply like petrol, alcoholic liquor will also be includable. எது சேர்க்க வேண்டாம்னா inward supply where RCM is applicable, GST compensations இருந்தா அதை நீங்க சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. and business அப்படின்னு சொன்னாக்க நமக்கு தெரிஞ்சது ட்ரேட் ஒரு நீங்க இப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம். பிசினஸ் தெரிஞ்சிருச்சு. பிசினஸ் சொன்னா அதுல எல்லா செட் வந்துருங்க. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அண்ட் க்ளோஸ் பண்றேன். ஓகே, அதுக்காக நான் ஏதாவது அசெட்ஸ் வாங்குறேன், இல்ல குட்ஸ் வாங்குறேன், இல்ல விக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பிசினஸ். அதே சமயத்துல என்னுடைய பிசினஸ்ல ஒருத்தனை உள்ளார அனுப்புறதுக்கு நான் அட்மிஷன் ஃபீ, என்ட்ரி ஃபீ வாங்குறேன். அப்ப அதுவும் சப்ளை குட்ஸ் தான், மீன்ஸ் பிசினஸ் தான். எது வந்துச்சு? இது அட்மிஷன் வந்துச்சு. ரொம்ப ஈஸியா வச்சுக்கலாம். அது இல்லாம இங்க ஒரு எம்ப்ளாயிஸ் ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க ஏபிசி. அது மூலமா தன்னுடைய எம்ப்ளாய்க்கு சர்வீஸ் வாங்கிக்கிறாங்க ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த ஆக்டிவிட்டி பிசினஸ். அப்ப ஒரு கதை மாதிரி வச்சுங்க. ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னா பிசினஸ், ட்ரேடு, மேனுஃபேக்சர் அண்ட் வேஜர், வாட் எவர் இட் மே பி. ஓகே, இதெல்லாமே பிசினஸ் வந்துடும். அதே மாதிரி பிசினஸ் குள்ளார வரதுக்கு அல்லது வெளியே போகும்போது கேபிட்டல் அசெட்ஸா இருந்தாலும் சரி, ரிலேட்டட் டு தி கமென்ஸ்மென்ட் அண்ட் க்ளோஷர் will also be. நம்மளோட பிசினஸ் ஏரியால ஒருத்தனை வரது ஒரு ஃபீஸ் போட்டு வாங்குறோம் அப்படின்னா அதுவும் பிசினஸ். நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாம் 4 பேர் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள மியூச்சுவல் சர்வீஸ் பண்ணிட்டு ஒரு கன்சிடரேஷன் வாங்கிக்கிறாங்கன்னா அதுவும் பிசினஸ் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க இருக்கக்கூடிய மிஸ்டர் எக்ஸ்ங்கிற ஒரு ஹெட் தனிப்பட்ட முறையில இவருடைய பேனருக்காக ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் குட்ஸ். ஓகே, என்னது? ஹோல்டர் ஆஃப் அன் ஆபீஸா இருந்தா. ஓகே, அது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே வந்துருச்சு, மறக்காது. இது தவிர நமக்கு என்ன வந்துச்சு? ரேஸ் கிளப்ல டோட்டலைசேட்டர் அண்ட் லைசன்ஸ்டு புக் மேக்கரா இருந்துச்சுன்னா அதுவும் நமக்கு பிசினஸ்ல வந்துடும். அதே மாதிரி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி, பப்ளிக் அத்தாரிட்டியாக ஏதாவது வேலை செஞ்சிருந்தாலும் அது பிசினஸ். அதுக்கப்புறம் கன்சிடரேஷன் வரும்போது பேமெண்ட் ஆர் வேல்யூ ரிசீவ்டு ஃபார் வாட் அண்ட் இன்க்ளூடிங் என்னவா இருக்கலாம்? மானிட்டரியா இருக்கலாம், நான் மானிட்டரியா இருக்கலாம். மானிட்டரி அப்படின்னு சொன்னாக்க paid or payable in cash. அப்ப மணினா என்ன, மணிங்கிறது என்னன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம் பின்னாடி. நான் மானிட்டரி அப்படிங்கிறது ஏதாவது ஆக்ட் எனக்கா செஞ்சு கொடுக்கிறது ஆர் நீங்க பொறுத்துக்கிறது செய்யாம இருக்கிறது. இதெல்லாமே again நான் மானிட்டரி வேல்யூன்னு சொல்லலாம். சப்சிடிஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்க்க கூடாது. டெபாசிட்ஸ் unless applied as a payment for supply, அதாவது டெபாசிட்ஸ் கன்சிடரேஷனா மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அது என்ன கிடையாது, அது சேர்த்து ஆகணும். கன்சிடரேஷன் ரீஃபண்ட் மீன்ஸ் டெபாசிட் ரீஃபண்டபிளா இருந்துச்சுன்னா நீங்க சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேமிலி அப்படின்னு சொன்னாக்க என்ன, ஸ்பௌஸ், சில்ட்ரன் ஃபேமிலியில தான் வருவாங்க, டிபெண்டபிலிட்டி தேவையில்லை. ஆனா பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருந்தா ஹோலி மெயின்லி டிபெண்டன்ட் ஆன் செட் பர்சனா இருந்தா தான் ஃபேமிலியில சேர்க்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குட்ஸ் சொன்னால் எப்பொழுதுமே மூவபிளா இருக்கணும். அண்ட் இம்மூவபிள் நேச்சர்ல இருக்கக்கூடிய எஸ்பெஷலி ஆக்ஷனபிள் கிளைம், இம்மூவபிள் நேச்சர்ல 3 விஷயங்கள்: growing crops, grass and things attached or forming part of the land. கிராஸோ திங்ஸோ வேற ஏதாவது கிராஸாவும் இருக்கலாம், வீட்டுல சொன்ன ஃப்ரிட்ஜ், சரி என்ன டிவி ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க, அதே மாதிரி இன்பில்ட் ஏர் கண்டிஷன் இருக்கு, இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னா விற்கும் போது அது மூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பிரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க that will also be considered as goods only. பட் மணி அண்ட் செக்யூரிட்டி குட்ஸும் கிடையாது, சர்வீஸும் கிடையாது. இட் இஸ் நாட் கம்மிங் அண்டர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இஸ் தட் ஓகே? மணினா என்ன அப்படின்னு சொன்னாக்க மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல இந்தியன் லீகல் டெண்டராகவும் இருக்கலாம், ஃபாரின் இந்தியன் கரன்சியும் இருக்கலாம், ஃபாரின் கரன்சியும் இருக்கலாம். அது இல்லாமல் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா 2 பார்ட்டிகுலரா இருக்கக்கூடிய நார்மல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ப்ராமிஸ் நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன்க்ளூடிங் செக். பேங்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன வரும்? லெட்டர் ஆஃப் கிரெடிட், டிராஃப்ட், பே ஆர்டர் வரலாம். அதர் மீன்ஸ் ஆஃப் ரெமிட்டன்ஸ் வேற ஏதாவது இருக்கா சார்? இருக்கலாம். மணி ஆர்டர், போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு, அண்ட் டிராவலர் செக், எலக்ட்ரானிக் ரெமிட்டன்ஸ், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் இருக்காது. ஆர்பிஐ ரெகனைஸ்ட் ஏதாவது மோட் இருந்துச்சுன்னா அதுவும் எடுத்துக்கலாம். பட் ப்ரொவைடட் கரன்சி நியூமிஸ்மேட்டிக் வேல்யூக்கு இருந்தா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
சர்வீசஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க எதெல்லாமே குட்ஸ் இல்லையோ அது பிளஸ் மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம். those things are not falling under goods or services. குட்ஸ் இல்லாதது எல்லாமே சர்வீசஸ்ல வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அண்ட் வேற என்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க related to use or conversion of money and from one form to the other form அதுக்கு ஒரு செப்பரேட் கன்சிடரேஷன் வாங்கி இருந்தால் அது வந்து எதுல வந்துடணும், சர்வீஸ்ல வந்துடணும். அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் வாங்கி விற்கிறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் சார்ஜ் பண்ணி கொடுத்திருந்தால் அதுவும் சர்வீஸ்ல வந்துடும். செக்யூரிட்டிஸ் அண்ட் மணி கிடையாது, ஆனா செக்யூரிட்டிஸ் அண்ட் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கன்சிடரேஷன் செஞ்சு கொடுத்திருந்தால் அது சப்ளையர் சர்வீஸ்ல வந்துடணும். இஸ் தட் கிளியர்? யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, லெஜிஸ்லேச்சர் இருக்கக்கூடாது. லெஜிஸ்லேச்சரோட இருக்கக்கூடிய 2 யூனியன் டெரிட்டரி டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி, அதுக்கு நமக்கு GST தான் பொருந்தும். Then so with that definition part over, so introduction and definition part is over. Now let's start with the scope of supply. Okay, scope of supply. So hope you will be now able to understand the first 2 content here. We'll start with the scope of supply here. Okay. Now scope of supply under GST ல சப்ளை வந்து என்னவா இருக்கலாம், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கலாம், ஃபார் ஏ கன்சிடரேஷன் இருக்கணும், in the course or furtherance of business இருக்கும். ஓகே, made in the course or furtherance of business இருக்கணும். இது 3 கண்டிஷன் இருந்தால் சப்ளை. ஓகே, see supply with the condition in the course of business இருக்கலாம், அதுதான் சப்ளை. அசோசியேஷன் ஆஃப் கிளப் டு மெம்பர் வைஸ் வர்சா ஃபார் ஏ கன்சிடரேஷன் இருந்தால் அதுவும் சப்ளை. ஓகே, சோ இந்த மேல சொல்ற கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா சப்ளை. அதான் ஜெனரல் பா, இது ஜெனரல். ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து ஜெனரல். ஸ்பெஷல் வெரைட்டிஸ் நம்ம ஒன் ஆஃப்டர் ஒன் நம்ம பார்க்க போறோம். ஸ்பெஷல் என்ன வருது அப்படி சொன்னாக்க அசோசியேஷன் கிளப் டு தி மெம்பர்ஸ் ஃபார் ஏ கன்சிடரேஷன் வாங்கியிருந்தால் அதுவும் சப்ளை. ஸ்பெஷல் மூணாவது. இந்த 3 கண்டிஷன் பிரிடாமினன்ட் இல்லையா, அந்த 3 கண்டிஷன்ல உங்களுக்கு லாஸ்ட் கண்டிஷன் இல்லைன்னாலும் பரவாயில்ல, சப்ளை எப்ப, இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ். சர்வீசஸ் இம்போர்ட் பண்றீங்க, அதுக்கு இந்த 3 கண்டிஷன் இருக்கணும். ஆனா கன்சிடரேஷன் இருக்கு, சர்வீசஸ் மட்டும் தான் இருக்கணும், குட்ஸ் இருக்க கூடாது. என்ன இருக்கக்கூடாது, குட்ஸ் இருக்கக்கூடாது, சர்வீசஸ் இருக்கலாம், கன்சிடரேஷன் இருக்கலாம். மூணாவது இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் பிசினஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. So in case of importation of services, import of services not the goods, import of services consideration இருக்கு. ஓகே, import of services consideration இருக்கு, ஆனா பிசினஸ்க்கு இல்ல, அப்படி இருந்தாலும் அது வந்து சப்ளை. 3 கண்டிஷன் மெயினா இருக்கணும், goods and services சப்ளையா இருக்கணும், கன்சிடரேஷன் இருக்கணும், in the course or furtherance of business இருந்தால் the default. Second special case la association to members for a small subscription consideration business. ஆனா import of service வரும்போது உங்களுக்கு business இருக்கணும்னு அவசியம் இல்லை, business purpose இருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்பயும் நமக்கு சர்வீஸ். ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 4, சப்ளை பண்ணும்போது கன்சிடரேஷன் இல்லனாலும் அது சப்ளைன்னு ஸ்கெடியூல் நம்பர் 1ல லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்கெடியூல் நம்பர் 1ல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் நீங்க சப்ளை பண்ணும்போது கன்சிடரேஷன் வரலனாலும் அது சப்ளை, கன்சிடரேஷன் வரலனாலும் சப்ளை. தேர்ட் கேஸ். அதுக்கப்புறம் 5th ஒன், சில கேஸ்ல வந்து இது சப்ளை ஆஃப் குட்ஸா சப்ளை ஆஃப் சர்வீசஸ் ஆன கன்ஃபியூஷன்ஸ் வருதுன்னா நோ ப்ராப்ளம், ஐ ஹவ் கிவன் எ லிஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் நம்பர் 2 சொல்றான். அவன் என்ன சொல்றான், இதெல்லாம் சப்ளை ஆஃப் குட்ஸ்ல வச்சுங்க, இதெல்லாம் சப்ளை ஆஃப் சர்வீஸ்ல வச்சுங்க அப்படின்ட்டாங்க. there is no any confusions. and 6th ஒன் வந்து நெகட்டிவ் லிஸ்ட், அதாவது இதெல்லாம் சப்ளை இல்ல, GST லெவி பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. so these are the points you have to understand. let's see. so supply சொன்னா predominantா supply of goods and services ஆக இருக்கணும், and அது for a consideration இருக்கணும், and made in the course or furtherance of business ஆக இருக்கணும். இந்த 3 கண்டிஷன் இருக்கணும். அப்படி 3 கண்டிஷன் வந்துச்சுன்னா அதுதான் சப்ளை இன் ஜெனரல். செகண்ட் கண்டிஷன் வரும்போது கிளப் ஆர் அசோசியேஷன் டு மெம்பர்ஸ்க்கு ஃபார் ஏ கன்சிடரேஷன் போச்சுன்னா அது சப்ளை. மூணாவது ஸ்பெஷல் கேஸ் வந்து இந்த வேரியேஷன், அதாவது இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் மட்டும் இருந்து அதுக்கு கன்சிடரேஷன் இருக்கு அப்படி சொன்னாக்க பிசினஸ் பர்பஸ் இல்லைனாலும் சப்ளை, பிசினஸ் பர்பஸ் இல்லைனாலும் சப்ளை. நாலாவது வரும்போது கன்சிடரேஷன் இல்ல அப்படினாலும் சப்ளை. அது என்ன சார்னா ஸ்கெடியூல் நம்பர் 1ல கம்ப்ளீட் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அஞ்சாவது வந்து என்னன்னா
ஓகே, இது வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் சார், இதெல்லாம் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் சார்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க ஸ்கெடியூல் நம்பர் 2ல. ரிலேட்டட் டு தட் சப்ளை யூ கேன் சிம்பிளி கோ அண்ட் ரெஃபர் ஸ்கெடியூல் நம்பர் 2, டிசைட் வெதர் இட்ஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அப்படிங்கறத அங்க சொன்னதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். 6 வரும்போது ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிரான்சாக்ஷன் will be considered as not supply. ஆக்டிவிட்டிஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் நாட் கன்சிடர் as supply. இதெல்லாம் டாக்ஸபிள் கிடையாதுன்னு ஸ்கெடியூல் நம்பர் 3ல கொடுத்திருக்காங்க. hope you will be now able to understand this one. அப்ப சப்ளைனா என்ன சார் அப்படின்னு சொன்னாக்க, சப்ளைங்கிறது சேலா இருக்கலாம், டிரான்ஸ்பரா இருக்கலாம், பார்ட்டரா இருக்கலாம், எக்ஸ்சேஞ்சா இருக்கலாம், லைசன்ஸா இருக்கலாம், ரெண்டல் இருக்கலாம், லீஸ் கொடுக்கலாம், டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சப்ளைல வரலாம். விற்கலாம், உங்களோட பொருளை கொடுத்துட்டு பணம் வாங்கினா சேலு, ஏக்கிறது பிக்கு போகுது, ஹெட் ஆபீஸ்ல இருந்து பிரான்ச் ஆபீஸ் போகுது, ரெண்டுமே டிஃபரெண்ட் லொகேஷன்ல இருக்குன்னா அது டிரான்ஸ்பர், அதுவும் சப்ளை தான். ஓகே, பொருளை கொடுத்து உங்கள்கிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டேன்னா நான் கொடுத்த பொருள் சப்ளை பண்ணி இருக்கிறேன், நீங்க கொடுக்குற பொருள் சப்ளை பண்ணி இருக்கிறீங்கன்னு ரெண்டு பேருக்குமே ஜிஎஸ்டி உண்டு. நான் வந்து கார் கொடுக்குறேன், நீங்க எனக்கு லேப்டாப் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கார் சப்ளை பண்ணி இருக்கிறேன், நீங்க அதுக்கு பதிலாக லேப்டாப் சப்ளை பண்ணி இருக்கிறீங்க. போத் வில் அட்ராக்ட் ஜிஎஸ்டி. சார் பணமும் வாங்குறோம் அவசியம் இல்லை, வேல்யூ கன்சிடரேஷன் இஸ் ஆல்சோ தேர். ஓகே, எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஓல்ட கொடுத்து நியூ வாங்குனீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச். லைசன்ஸ்ல ஏதாவது இதை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குறாங்கன்னா லைசன்ஸ், லீகல் லைசன்ஸா இருக்கலாம். லீஸும் அதே மாதிரி தான். வாடகை கொடுக்குறேன்னா ரெண்டல். நான் யூஸ் பண்ணத தேவையில்லைன்னு தூக்கி குப்பையில போறேன், இல்ல யாருக்கும் டொனேட் பண்றேன்னா டிஸ்போஸ் பேரு, அதுவும் சப்ளை தான். These are the items are included in the supply. Is that okay? Now schedule number 1, we'll see the schedule number 1. Schedule number 1 என்ன சொல்றாங்க? Supply without consideration. Consideration இல்லனாலும் சப்ளைன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது deemed supply. Deemed supplyல என்னென்ன இருக்கு? நான் என்னுடைய பிசினஸுக்காக வாங்கின ஏதாவது அசெட், பிசினஸ் அசெட்ஸ ஐடிசி அவைல் பண்ண பிறகு அதை நான் டிரான்ஸ்பரோ டிஸ்போஸ் பண்ணா, அதை உள்ள இருந்து வெளியில இருந்து நம்ம பிசினஸ் என்டிட்டில இருந்து வெளியே போச்சுன்னா அது சப்ளையாக கன்சிடர் பண்ணிருக்கணும், ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அசெட்ஸ் அதுக்கு ஐடிசி வாங்கி இருந்தால், ஐடிசி வாங்கலாம் கிடையாது, ஐடிசி வாங்கி இருந்தால் அந்த அசெட் வெளியில போகுது அப்படின்னு சொன்னாக்க அந்த வெளியில போகும்போது அதை சப்ளையா கன்சிடர் பண்ணிருக்கணும். அதுக்கு பணமே வரலனாலும் பரவாயில்ல, நான் ஒரு 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 ஆர்பனேஜுக்கு டொனேட் பண்றேன், இல்ல ஃப்ரெண்டுக்கு கிஃப்டா கொடுக்குறேன், இல்ல தூக்கி குப்பையில போடுறேன், இல்லன்னா வீட்டுல பர்சனல் யூஸுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் சப்ளை தான், கன்சிடரேஷன் இல்லைனாலும் பரவாயில்லை. செகண்ட் கேஸ், if supply between related persons or distinct persons. Related persons அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னாக்க probably A and B ன்னு வச்சுக்கலாம். distinct persons என்ன அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். distinct persons are enterprises of distinct persons. அதெல்லாம் வந்துருது. தமிழ்நாடு as well as ஆந்திர பிரதேஷ்னு வச்சுக்கலாம் மைண்ட்ல. தமிழ்நாடு as well as ஆந்திர பிரதேஷ். சோ தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திர பிரதேஷுக்கு நீங்க என்ன பண்றீங்க, குட்ஸ் சப்ளை பண்றீங்க. யார் இங்க? யூ, யுவர் ஃபேக்டரி, ஹியர் ஆல்சோ யூ பட் யுவர் டெப்போ. அப்ப இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேற, இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேற, இங்க இருந்து அங்க சப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு கன்சிடரேஷன் வரல, ஏன்னா ரெண்டுமே ஒரே ஆள் தான். அப்படி இருந்தாலும் சரி உங்க ரெண்டு பேரும் டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ், ஏன்னா இங்க இருக்க ஜிஎஸ்டி நம்பர் வேற, இங்க இருக்க ஜிஎஸ்டி நம்பர் வேற. 2 GST நம்பர் ஃபார் த சேம் பர்சன் இருந்துச்சுன்னா அது என்டர்பிரைசஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ் அப்படின்னு வந்து ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது, உங்களுக்கு அது சப்ளைல தான் வரும், கன்சிடரேஷன் இல்லனாலும் பரவாயில்லை. So related or distinct persons to another related or distinct persons will be considered as supply only whether you receive the consideration or not. அதே சமயத்துல எம்ப்ளாயருக்கு இருந்து எம்ப்ளாயிக்கு, எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ஆல்சோ பி ஃபாலோயிங் அண்டர் தி சேம் கேसेस. பட் எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கோ இல்ல வைஸ் வர்சா பண்ணீங்கன்னா கிஃப்டோட வேல்யூ 50,000 ரூபாய்க்கு மேல, கன்சிடரேஷன் இல்லாம ஒரு gift கொடுக்கறாங்க, அதோட வேல்யூ 50,000 ரூபாய்க்கு மேல இருந்தா ஜிஎஸ்டி will be applicable, அது சப்ளை தான். அதே சமயத்துல எம்ப்ளாயர் எம்ப்ளாயி கொடுத்ததுக்கு எம்ப்ளாயி இன் ரெஸ்பான்ஸ், எம்ப்ளாயருக்காக ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கிறார், அந்த வேலை எம்ப்ளாய்மெண்டோட டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ல இல்ல, உங்களுக்கு வேலைக்கு எடுக்கும்போது இந்த வேலையெல்லாம் நீங்க எனக்கு செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லாமல் வேலையில இருக்கும்போது அடிஷனல் வேலை ஒன்று வாங்கிட்டு அடிஷனல் பேமெண்ட் ஏதாவது பண்ணியிருந்தால் that is coming under supply only. That is coming under supply, that too falls under RCM basis. இந்த கேஸ்ல RCM basis நமக்கு வந்துரும். Is that clear? Now supply between principal and agent, supply between principal and agent அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப அதுவும் சப்ளை தான். பிரின்சிபல், ஏஜென்ட், கஸ்டமர். பிரின்சிபல் கிட்ட இருந்து ஏஜென்ட் போகுது, ஏஜென்ட்டுக்கு இருந்து கன்சூமருக்கு போகுது, இங்க இருந்து இங்க குட்ஸ் போகுது, குட்ஸ் போனதுக்கு இங்க இருந்து இங்க கன்சிடரேஷன் போகல சார், அப்ப சப்ளைனா ஆமா இது சப்ளை தான். பிரின்சிபல் கிட்ட இருந்து ஏஜென்ட்டுக்கு குட்ஸ் போச்சு, அதுக்கு ரிட்டர்ன் எந்த ஒரு கன்சிடரேஷன் வரலனாலும் அது சப்ளை தான். ஓகே, provided agent முடிவு எடுக்கிறதுக்கு என்ன பேஸ் அப்படின்னு சொன்னாக்க tax invoice will be written by whom? Only by the agent. Agent தான் tax invoice பண்ணியிருக்கணும். அந்த tax invoice வந்து agent உடைய பேர்ல இருக்கணும், issued by agent இருக்கணும்.
அந்த இன்வாய்ஸே பிரின்சிபல் மூலமா தான் சார் போயிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இஸ் நாட் ஏஜென்ட், இஸ் மியர்லி a broker. அதுக்கு ஒரு சின்ன கமிஷன் வாங்கி இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏஜென்ட் சொன்னால் he has a privileges to issue the tax invoice under his own banner. Under his own banner. Is that okay? And sometimes seller கிட்ட இருந்து ஏஜென்ட்க்கு வந்து அங்க இருந்து பிரின்சிபல் போகலாம். Raw material is collected. Principal என்ன சொல்ற, எனக்காக நீங்க raw materials எல்லாம் வாங்கி கொடுங்க சார் அப்படின்னா raw materials உங்களுக்காக வாங்கி கொடுக்குறாங்க. ஓகே, வாங்கி கொடுக்குற வேலையை கொடுக்குறாங்க. பல பேருக்கு இந்த raw materials வாங்கி அந்த கலெக்ட் பண்ண raw materials பிரின்சிபல் கொடுக்குறார். where the tax invoice is issued by the agent he himself சொன்னால் அப்பையும் ரிட்டர்ன் கன்சிடரேஷன் இங்க இருந்து இங்க போகலனாலும் அப்பையும் சப்ளை தான், அப்பையும் சப்ளை தான். இஸ் தட் கிளியர்? சோ ஸ்கெடியூல் நம்பர் 1ல வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டிஸ்போசல் ஆஃப் பிசினஸ் அசெட் ஐடிசி அவைல், இந்த ரெண்டு பாயிண்ட் தான் நமக்கு மெயின். அசெட், பிசினஸ் அசெட், ஐடிசி அவைல்டா இருக்கணும். செகண்ட் பாயிண்ட்ல வரும்போது ரிலேட்டட் பர்சன்ஸ்குள்ள நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். ரெண்டாவது பாயிண்ட் ஏதாவது கவனிக்கிறது, எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருந்தா குட்ஸோட கிஃப்டோட வேல்யூ 50,000க்கு மேல இருந்துச்சுன்னா சப்ளை ஆஃப் சர்வீஸ்ல வந்துடணும், அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. அதே மாதிரி சர்வீசஸ் ரெண்டட் பை தி எம்ப்ளாயி டு தி எம்ப்ளாயர் ஆர் எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி which is not as per the terms of agreement இருந்துச்சுன்னா இதுவும் உங்களுக்கு சப்ளை ஆஃப் சர்வீஸ்ல வரணும், கன்சிடரேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல. மூணாவது வந்து ரூட்டட் த்ரூ பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் அப்படின்னு சொன்னாக்க ஏஜென்ட் இஷ்யூஸ் தி இன்வாய்ஸ் இன் ஹிஸ் ஓன் நேம். யார் இஷ்யூ பண்றாங்க? ஏஜென்ட் தான் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க அப்ப அது வந்து டீம்டு சப்ளைல வந்துருது. ஃபோர்த் வந்து இம்போர்ட்டேஷன். சோ இம்போர்ட் வரும்போது இதுக்கு முன்னாடி ஒரு இம்போர்ட் பார்த்தோம். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி ஒரு இம்போர்ட் பார்த்தோம், இங்க ஒரு இம்போர்ட் பார்த்தோம். Import with consideration and services but business is nil. But இங்க இன்னொரு import பார்க்க போறோம். இந்த import வந்து import of services related person only for the business purpose இருக்கணும், consideration இருக்கணும்னு அவசியம் இல்ல. So இந்த import of services confusions வரும். Import of services வரும்போது இது வந்து schedule number 1 பா. This is schedule number 1. This is section 7. This is section 7. Is that okay? Hope you will now able to understand the difference between section 7 and schedule number 1. Okay. Schedule number 1ல consideration இருக்கணும். இந்த course of business or furtherance இருக்கணுமானா தேவையில்லை. ஆனா related person distinct persons case இருக்கணுமானா அதுவும் தேவையில்லை. ஆனா இது supply under section 7. Import of supply பண்ணும்போது import of supply of services கன்சிடரேஷன் இருக்கு, பிசினஸ் இல்ல அப்படின்னா சப்ளை. ஆனா கன்சிடரேஷன் இல்ல, இம்போர்ட் வந்து பிசினஸுக்காக இருக்கு, ரிலேட்டட் பர்சன், இந்த ரிலேட்டட் பர்சன் அப்படிங்கிறது இங்க வருது, எஸ் அப்படின்னு சொன்னாக்க அது சப்ளை அண்டர் ஸ்கெடியூல் நம்பர் 1. சோ இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் இந்த ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். யூ ஹேவ் டு கனெக்ட் தீஸ் டூ. கிளியர்? நவ நெக்ஸ்ட் பார்ட் ஸ்கெடியூல் நம்பர் 2ல வரும்போது சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அண்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணி இருக்கிறாங்க. சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அண்ட் குட்ஸ் முதல் எடுத்தோன்னு ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் இப்பயோ அல்லது ஃபியூச்சர்லயோ, ஃபியூச்சர்ல ட்ரான்ஸ்ஃபர்னா ஹையர் பர்ச்சேஸ் எக்ஸாம்பிள். இந்த ரெண்டு கேஸுமே குட்ஸ். மொத்தம் 4 வெரைட்டிஸ் ஆஃப் குட்ஸ், மிச்சம் எல்லாமே சர்வீசஸ். கண்ண மூடிட்டு சொல்லிடலாம். ஓகே, நான் சப்ளை பண்ற அந்த குட்ஸோட ஓனர்ஷிப்பே உங்களுக்கு அனுப்பிட்டேன். டைட்டில் ஆஃப் குட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இப்ப இல்ல, டைட்டில் ஆஃப் குட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லேட்டர். இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்ல இன்னைக்கு கிடையாதுங்க. 3 வருஷம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் பே பண்ணிடுவாங்க. 3 வருஷத்துக்கு பிறகு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன், ஹையர் பர்ச்சேஸ். இந்த ரெண்டு கேசஸுமே அது பேர் சப்ளை ஆஃப் குட்ஸ். அதுக்கப்புறம் பிசினஸ் அசெட்ஸ டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, டிஸ்போஸ் பண்றீங்க, வேர் ஐடிசிஸ் அவைல். நம்ம ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா? பிசினஸுக்கு வாங்கப்பட்ட அசெட்ஸ நான் பிசினஸ்க்கு வெளியே போகுது, கிஃப்டாவோ அல்லது டொனேஷனாவோ இல்ல வேற பர்பஸ்க்கு வெளியே போகுதுன்னா அதுவும் குட்ஸ். ஹோப் யூ வில் நோ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதே சமயத்துல குட்ஸ் அசெட் விட்டுருங்க, இது வந்து அசெட் விடுங்க. குட்ஸ் அண்ட் அசெட் ரெண்டுமே ஓகே, ரெண்டுமே நீங்க வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கிறீங்க, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகுது, தென் யூ பிகம் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன். நீங்க ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா மாறிடுவீங்க, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகுது. நீங்க ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கும்போது சில குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்கி இருக்கிறீங்க, குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் வாங்கி இருக்கிறீங்க, வாங்கினதுக்கு ஐடிசி என்ஜாய் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்ப என்ஜாய் பண்ணப்பட்ட அந்த கேபிட்டல் குட்ஸும் கையில வச்சிருக்கும் போதே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடுது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் வந்து சப்ளைடுன்னு அர்த்தம். யார்கிட்ட இருந்து? ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட இருந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நீங்க சப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது சப்ளை. அது என்னது? குட்ஸ்ல வரணும். நீங்க அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தால் ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தா நீங்க என்ன கிளைம் பண்ணிக்கலாம்?
ஐடிசி கிளைம் பண்ணிருக்கலாம். நீங்க ரெஜிஸ்டர்ட் பர்சன் சொல்லிட்டு ஐடிசி கிளைம் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்றதுங்கிறது ஏமாத்துறது தானே. அப்ப நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பர்சனா இருக்கும்போது வாங்கின எல்லா குட்ஸும் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா மாறின பிறகு அங்க இருந்து இங்க சப்ளை பண்ணதாக அர்த்தம். என்ன சப்ளை பண்ணி இருக்கிறீங்க? குட்ஸ் சப்ளை பண்ணி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த 4 விஷயங்கள் சப்ளை மிச்சம் எல்லாமே இது இந்த 4 விஷயங்கள் சப்ளை ஆஃப் குட்ஸ் வரும், மிச்சம் எல்லாமே சப்ளை ஆஃப் சர்வீசஸ் வரும். அதுல என்ன அது போல பார்க்கலாம். again I may brief all the goods supply. Okay, so என்னென்ன இருக்கு? Let's see. Transfer of title of goods now, title and title in the goods in future. Future சொன்னா higher purchase, இது ரெண்டுமே goods வருது. அதே சமயத்துல business asset transfer or disposed where ITC is available, then goods, and goods and assets of the business where registration ceases. ரெஜிஸ்ட்ரேஷன் சீசஸ் சொன்னால் அந்த குட்ஸ் எங்கேயும் போல அதே குடோன்ல தான் இருக்கு. ஆனா குடோன்ல வரும்போது நீங்க ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கிறீங்க. நோ யூ பிகம் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்னா ரெஜிஸ்டர்ட் பர்சன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நீங்க மூவ் பண்ணதாக அர்த்தம். அது சப்ளை ஆஃப் குட்ஸ்ல வரணும். கிளியர்? சோ மற்ற விஷயங்கள் என்னென்ன வருது? சப்போஸ் நம்பர் 1, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் ஆர் அன்டிவைடட் ஷேர் ஆஃப் த குட்ஸ். அந்த குட்ஸை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ரெஸ்டாரண்ட் போறீங்க, ரெஸ்டாரண்ட் போயிட்டு நீங்க ஒரு டேபிள் புக் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? அந்த டேபிள் நீங்க வீட்டுக்கு வரும்போது எடுத்துட்டு வந்துட முடியுமா? சோ அன்டிவைடட், அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அன்டிவைடட், யாரெல்லாம் அந்த பைசா கொடுத்த நேரத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அது என்ஜாய் பண்ணிக்கலாம். பார்க்குக்கு போறீங்க, இந்த பார்க்குக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்தோம்னா பார்க்கு நீங்க ஓனர் ஆயிடுவீங்களா? யாரெல்லாம் பார்க்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் அனுபவிச்சுக்கலாம். அன்டிவைடட் ஷேர், அந்த இதுல ஷேர் வந்து யாருக்கும் ஓனர்ஷிப் கிடையாது அப்படின்னு சொன்னாக்க யூ ஆர் நாட் transferring the title up to the service. ரெண்டாவது, land and building related எதுவா இருந்தாலும் சர்வீஸ் தான். land and building related, ஏன்னா land and building are immovable. அப்ப அது நீங்க என்ன பண்ணலாம்? land and building transfer நடக்காது. ஓகே, transfer usually will not come here, பட் நீங்க அதை யூஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா? என்ன பண்ணலாம்? land and the lease, tenancy, easement, license, இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல நமக்கு வாடகை கொடுக்கலாம். என்னென்ன இருக்கு? lease, tenancy, easement and license. ஓகே, இந்த மாதிரி வாடகை கொடுக்குறீங்க. லேண்ட் ஃபார் கார் பார்க்கிங் ஆர் டெம்பரரி they build some thing, இதெல்லாம் வந்து லேண்ட்ல வந்து இதெல்லாமே சர்வீஸ்ல வந்துடணும். அதே மாதிரி பில்டிங் வரும்போது லீஸ், லெட் அவுட், எஸ்பெஷலி பில்டிங் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வாடகை விட்டீங்கன்னா அதெல்லாம் சர்வீஸ்ல வந்துடும். பில்டிங் வரும்போது ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு வந்துச்சு யூசுவலி எக்ஸம்ஷன் வந்துடும். அப்ப பில்டிங் வந்து லீஸுக்கோ அல்லது வாடகைக்கோ விட்டு இருந்தால் அது சர்வீசஸ். லேண்ட், லீஸ், டெனன்சி, ஈஸ்மென்ட், லைசன்ஸ் விட்டா சர்வீசஸ். அண்ட் தேர்ட் வந்து ஜாப் ஒர்க் என்ன அர்த்தம்? நான் ஒரு ஃபினிஷ்ட் குட்ஸ் அனுப்புறேன், அதுக்கு மேல ஷர்ட்டை கொடுக்குறேன், அந்த ஷர்ட்டை எம்ப்ராய்டரி பண்ணி கொடுக்குறாரு. ஓகே, அதே மாதிரி ஒரு கிளாத் கொடுக்குறேன், அதுல டை பண்ணி கலரிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வாட் ஆர் த குட்ஸ் ஐ கிவ் ஆன் தட் தே டூ சம் அடிஷனல் ஒர்க்னு சொன்னால் அது வந்து ஜாப் ஒர்க்ல வரும். லைக் ட்ரீட்மெண்ட் ஆர் பர்சன் ஆன் அனதர் பர்சன்ஸ் குட்ஸ், then it will fall under services. Hope you will be now able to understand what are called as services. இப்ப பிசினஸ் உடைய அசெட் இருக்கு இல்லையா? பிசினஸ் உடைய அசெட்டை, அது ஐடிசி வாங்கப்பட்ட பிசினஸ் அசெட்டை நான் பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா, டிரான்ஸ்ஃபர் பண்ணல யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து எதுல வரணும்? சர்வீஸ்ல வரணும். அது சர்வீஸ்ல வந்துடணும். ஓகே, அண்ட் இதே குட்ஸ் அண்ட் அசெட்ஸ் ஆஃப் த பிசினஸ் சீசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடுச்சு, ஆனா என்னோட பிசினஸ் என்னுடைய இன்னொருத்தர் பையர் வாங்கி அவர் நடத்த போறாருன்னா அப்ப அது வந்து சப்ளைல வராது. அது சப்ளைல வராது. எக்ஸப்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஸ் கோயிங் கன்சர்ன் ஆக இருந்துச்சுன்னா அது சப்ளைல வராது. ஃபிஃப்த் பாயிண்ட், இந்த எல்லா விஷயங்களும் நமக்கு சப்ளை தான். என்னென்ன இருக்கு? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வாடகை விடுறதோ அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பில்டிங், சிவில் ஸ்ட்ரக்சர். ஓகே, இது மாதிரியான சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்க எக்ஸப்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப்டர் கெட்டிங் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட். இப்ப வீடு நான் கட்டி முடிச்சாச்சு அப்படிங்கிறதுக்கு நான் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்குவேன். கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்கின பிறகு நான் வீடை விற்கிறேன் சொன்னாக்க அது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஆனா அதுக்கு பதிலா ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்றார், அவர் சொல்ல நான் கூட இருந்து கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப அது வந்து சர்வீஸ் வந்துடும். என்ன சர்வீஸ்? இன்ஜினியரிங் சர்வீஸ். என்னோட இன்ஜினியரிங் எக்ஸ்பர்டீஸ் மூலமாக நீங்க சொல்ற வேலையை செஞ்சு கொடுக்குறேன். நீங்க பணம் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாக்கா அதாவது the transfer happens before the completion certificate அப்படின்னு சொன்னாக்கா அது சப்ளை ஆஃப் சர்வீஸ்ல வரணும். வீடு கட்டி முடிச்சாச்சு, கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்கின பிறகு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னாக்கா அது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி will not be coming under GST at all. Clear? And IPR, intellectual property right, transfer or permitting to use or enjoyment கொடுத்திருந்தாக்கா அது சர்வீசஸ்.
அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டிசைனோ ப்ரோக்ராமிங்கோ பண்ணி கொடுக்குறேன்னா அந்த ஆக்டிவிட்டி இந்த சர்வீசஸ். ரிஃபைன்மெண்ட் ஆஃப் ஆக்ட், டாலரன்ஸ் டு டு அன் ஆக்ட். ஒன்னு செயல்கள் செய்யாம இருக்கிறது அல்லது பொறுத்துக்கிறது, இல்ல ஒரு ஆக்டிவிட்டி செய்யறேன் அதுக்கு ஒரு பைசா வாங்குறேன்னா அது வந்து சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ல வந்துடணும். அண்ட் ரைட் டு யூஸ் ஆஃப் எனி குட்ஸ், ஏதாவது குட்ஸை யூஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் மட்டும் கொடுக்கறது அது சர்வீஸ்ல வந்துடணும். காம்போசிட் சப்ளை, அதாவது குட்ஸும் இருக்கு சர்வீஸ் காம்பனன்ட் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது காம்போசிட் சப்ளை. அதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. என்னது? ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் அண்ட் கேட்டரிங். ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் அண்ட் கேட்டரிங். இந்த ஒர்க் கான்ட்ராக்ட் அண்ட் கேட்டரிங்ல வந்து குட்ஸும் இருக்கும் சர்வீசஸும் இருந்தாலும் சரி, அது வந்து எதுல வரணும்? சர்வீசஸ் வரணும். So hope you will be now able to understand the schedule number 2 here. Under schedule number 2, supply of services and goods ல வரும்போது transfer of ல மூணு விஷயங்கள். ஒன்னு goods, அதோட title transfer of the now and title transfer of the future in hire purchase. இது ரெண்டுமே goods ல வரும். rights and undivided share, rights ஓ undivided shares ஓ கொடுக்கறோம்னா அது சர்வீஸ்ல வரணும். land and building related வந்து எப்பவுமே சர்வீசஸ். treatment, job work, treatment or person on another person's goods. Okay, another person's goods ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா அது சர்வீசஸ்ல வரணும். அண்ட் பிசினஸ் அசெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அசெட்ஸ் நீங்க டிரான்ஸ்ஃபரோ டிஸ்போஸோ பண்றீங்க அல்லது யூஸ் பண்றீங்க. டிரான்ஸ்ஃபர் டிஸ்போஸ் பண்ணீங்கன்னா குட்ஸ், யூஸ் பண்ண கொடுக்குறீங்க நான் பிசினஸ் பர்பஸ் அப்படின்னு சொன்னாக்க அது சர்வீசஸ். அண்ட் நீங்க வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எல்லா குட்ஸும் அசெட்டும் வந்து என்னவா மாறிடுது அப்படின்னு சொன்னாக்கா சப்ளைடாக மாறிடுது, குட்ஸாக மாறிடுது. இஸ் தட் ஓகே? அண்ட் எக்ஸெப்ட் இன் திஸ் கேஸ் வந்து அந்த பிசினஸ் என்டையர் பிசினஸ் கோயிங் கன்சர்னா இன்னொருத்தனுக்கு அனுப்பியாச்சு, அவன் வாங்கி வைக்க போறார், அவர் பிசினஸ் பண்ண போறார் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப இது சப்ளைல வராது. இந்த 6 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்னு கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்னு ஐபிஆர், இன்னொன்னு வந்து சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் ரிஃபைன் ஆஃப் an act and other thing, and finally right to use. Okay, ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் மைண்ட்ல வச்சீங்க. ரெண்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஐபிஆர் அண்ட் சாஃப்ட்வேர், ஆக்ஷன், நோ ஆக்ஷன், டாலரன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரைட் டு யூஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் அடிஷனல் பாயிண்ட் வந்து என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப்டர் கெட்டிங் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் இருந்தால் அது வந்து சப்ளைல வராது. சோ அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். The last one வந்து காம்போசிட் சப்ளைல ரெண்டு விஷயங்கள், ஒர்க் கான்ட்ராக்ட் அண்ட் கேட்டரிங். இது எப்பவுமே சர்வீசஸ்ல வரும். கிளியரா மைண்ட்ல வச்சுக்கணும்னா டைட்டில் ஆஃப் குட்ஸ் நவ் அண்ட் ஃபியூச்சர் வரும்போது குட்ஸ்ல வரும். அதே மாதிரி பிசினஸ் அசெட் டிரான்ஸ்ஃபர் டிஸ்போஸ்ட் குட்ஸ்ல வரும். குட்ஸ் அண்ட் அசெட்ஸ் ஆஃப்டர் சீசேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் குட்ஸ்ல வரும். எதுவுமே குட்ஸ்ல வராது. இஸ் தட் ஓகே? சோ நவ் லெட் மீ பிரீஃப். ரிலேட்டட், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிலேட்டட் டு குட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் ரிலேட்டட் டு தி லேண்ட் அண்ட் பில்டிங், third one is related to job worker, and fourth one is business to non-business, fifth one is pure service like immovable property renting. என்னென்ன இருக்கு? renting, construction and IPR, software, action and right to use. first ரெண்டு இருக்குல்ல right to use, first ரெண்டு இருக்குல்ல இது வந்து பில்டிங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்டது அப்படின்னு மைண்ட்ல வச்சீங்கன்னா முடிஞ்சிருது. அண்ட் லாஸ்ட் வந்து காம்போசிட் சப்ளைல ஒர்க் கான்ட்ராக்ட் அண்ட் கேட்டரிங் வருது. இந்த பிசினஸ் டு நான் பிசினஸ் வரும்போது அசெட் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா குட்ஸ்ல வரும். அதே சமயத்துல குட்ஸ் அண்ட் அசெட்ஸ் ரெண்டுமே சீசேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த குட்ஸ்ல வரும். பட் எக்ஸெப்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஸ் கோயிங் கன்சர்ன் அந்த கேஸ்ல கிடையாது. ஆனா பிசினஸ் அசெட்டை யூஸ் பண்றீங்க நான் பிசினஸ் அப்படின்னு சொன்னா சர்வீஸ்ல வரும். So goods, land and building, job worker, business asset to non-business, and or 6 set rent and construction, IPR, software, action, no action, tolerance, last on the right to use. கடைசி காம்போசிட்ல ரெண்டு வருது, work contract and catering. Okay, are you able to remember? So that's how you can group all these things. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்ணீங்க? நம்பர் 1 வந்து என்னது? goods, நம்பர் 2 land and building, நம்பர் 3 job work, நம்பர் 4 business to non-business, and number 5 or 6 items, number 7 composite. number 1 goods மூணு இருக்கு, title, now and future, இன்னொன்னு right to use only, right and undivided share. முதல் ரெண்டு குட்ஸ்ல வரும், அதுக்கு அப்புறம் வந்து சர்வீஸ்ல வந்துடணும். அதே சமயத்துல ரெண்டாவது வந்து land and building எப்பவுமே சர்வீஸ். land வரும்போது ரெண்ட், டெனன்சி, லீஸ், ஈஸ்மெண்ட், லைசன்ஸ். இதே மாதிரி பில்டிங் வரும்போது lease and rental, especially commercial property. நாலாவது வரும்போது என்ன வந்துச்சு? பிசினஸ்ல இருந்து நான் பிசினஸ் போகக்கூடிய பிசினஸ் அசெட். ஓகே, குட்ஸ், பிசினஸ் அசெட் இல்லாமல்
யூஸ் பண்றதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க பிசினஸ் அசெட் குட்ஸ், தென் அது சர்வீசஸ் அண்ட் குட்ஸ் அண்ட் அசெட் நீங்க ரெஜிஸ்டர்ட் பர்சன்ல இருந்து கேன்சலேஷன் ஆகும்போது அது சப்ளையா மாறிடுது, எக்ஸெப்ட் இஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஹேப்பன்ஸ் as a going concern. அதுக்கப்புறம் ஒரு 6 ஐட்டங்கள் இருக்கு. ஒன்னு இம்மூவபிள் அசெட் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி, சிவில் ஒர்க், மூணாவது வந்து ஐபிஆர், நாலாவது சாஃப்ட்வேர், அஞ்சாவது வந்து ஆக்ஷன், நோ ஆக்ஷன், டாலரன்ஸ், ஆறாவது வந்து ரைட் டு யூஸ் எனி ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாமே சர்வீஸ் வரும். லாஸ்ட் வந்து காம்போசிட்ல 2 ஒர்க் கான்ட்ராக்ட் அண்ட் கேட்டரிங். ஹோப் யூ வில் பி நவ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் skill number 2 thoroughly. That's how you can memorize. That's how you can memorize. Clear? Now skill number 2. Skill number 2. We'll move on to the skill number 2. Non-supplies. In the skill number 2 la irukக்கூடிய எல்லா விஷயங்களும் suppliesல வராது. These things are not falling under supplies. Okay? Now, services by an employee to employer during due to his employment. Employment இல்லாததுல சப்ளைன்னு அங்க பார்த்தோம், கன்சிடரேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அது சப்ளைல வராது. செகண்ட் வந்து கோர்ட் அண்ட் ட்ரிபியூனல் செய்யற சர்வீசஸ் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. மூணாவது வந்து இசிஜி, எலெக்டட் மெம்பர், கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், கவர்மெண்ட் பாடி. எலெக்டட் மெம்பர்ஸ்ல யார் வராங்க? எம்பி, எம்எல்ஏ, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி மெம்பர்ஸ். கான்ஸ்டிடியூஷன் பவர், கான்ஸ்டிடியூஷனல் பவர்ல அப்பாயிண்ட் ஆகக்கூடிய போஸ்டிங் பிரசிடென்ட், ஜட்ஜஸ் அண்ட் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஜி கவர்மெண்ட் பாடி ஹெட்ஸ், சேர்பர்சன், டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் கிரியேட்டட் பாடி. ஏதாவது டெம்பரரியா ஏதாவது பாடி கிரியேட் பண்றாங்க, ஒன் மேன் கமிஷன், இப்ப கரூர் கேஸுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று ரெடி பண்றாங்க, அப்ப கவர்மெண்ட் பாடி, அதுக்கு சேர்பர்சனா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து என்ன கிடையாது, இசிஜி. their supply will not come under the GST. Funeral, burial, crematorium, mortuary, transportation of deceased, இறந்து போனவருடைய டிரான்ஸ்போர்டேஷனுக்கு funeral, burial, crematorium, mortuary இதெல்லாமே டெத் ரிலேட்டட். லேண்ட் வந்து இம்மூவபிள், அது சேல் பண்ணும்போது இங்க வரக்கூடாது. அண்ட் ஈவன் பில்டிங் ஆல்சோ ப்ரொவைடட் ஆஃப்டர் கெட்டிங் கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிபிகேஷன். பிஃபோர்னா உங்களுக்கு சப்ளை சர்வீசஸ்ல வந்துடணும் இல்லையா, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிபிகேட்னா இங்க வராது. ஆக்ஷனபிள் கிளைம்ல other than specified actionable claim, okay, other than specified action, adana specified actionable claim na lottery, betting, gambling, okay, even online gambling, idellame supply of services la varano. idu thavira micha ellame, so adala idu nama note pannikanum. So these are the items are falling under non supplies under GST. Okay, so number 1 being employee services, number 2 being court and tribunal, number 3 being ECG, elected member, constitutional government body, number 4 being deceased, number 5 being land and building after completion of construction certification, number 6 being actionable claim, lottery, betting, gambling and online gaming thavira. Okay, so ECG la E elected members, MP, MLA, Panchayat and municipality members election la win பண்ணி வந்தவங்க. C constitutional power la president, judges and CAG, controller and auditor general. G government body, ஏதாவது government body establish பண்றாங்க, அதுக்கு chairperson. இப்ப நம்ம பார்த்தோம் CBA council, GST council. GST council also government created body. So அதுக்கு chairperson யாரு? finance minister, union finance minister. So அவங்க வந்து சேர சப்ளைக்கு வந்து என்ன கிடையாது, சர்வீஸ் ஜிஎஸ்டி கிடையாது. டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட், chairperson and director of government created body, they are being not employees, so GST will not be applicable. Clear? And this is schedule number 3 இல்லையா, change பண்ணி schedule number 3. So we have completed supply, scope of supply fully, scope of supply complete முடிச்சிட்டோம். ரிவைஸ் பண்றேன் before I, so அது முடிக்கிறது முன்னாடி நம்ம இதையும் பார்த்துடலாம். காம்போசிட் அண்ட் மிக்ஸ்டு சப்ளை கேஸ். சப்ளை பண்ணும்போது 2-3 ஐட்டங்கள் சேர்த்து சப்ளை பண்றாங்க, A and B.
ஓகே, ஏ உடைய டாக்ஸ் ரேட் வந்து 10%, இதோட டாக்ஸ் ரேட் 12% வச்சுக்கங்க. இப்ப இது ரெண்டையும் பிரிக்க முடியாது சார், இது ரெண்டும் சேர்த்து தான் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இதோட டாக்ஸ் ரேட் எவ்வளவுன்னா 10%. ஏ பின்னு ரெண்டு ஐட்டத்தை கொடுக்குறாங்க, இதோட டாக்ஸ் ரேட் வந்து 10%, இதோட டாக்ஸ் ரேட் வந்து 12%. வேணும்னா தனியா விற்கலாம், ஏ மட்டும் தனியா விற்கணும்னா விற்கலாம், பி மட்டும் தனியா விற்கணும்னாலும் விற்கலாம். ஆனா ரெண்டையும் சேர்த்து கோம்போ ஆஃபர் மாதிரி நான் போடுறேன் சார், கோம்போ ஆஃபர். தென் வாட் அபவுட் திஸ் ஒன் சார்? ஹியர் த ஹையஸ்ட் டாக்ஸ் ரேட் 12% will be applicable. So you have to understand the difference between composite and mixed supply. Composite க்கு mixed supply க்கு உள்ள தொடர்பை நீங்க தெரிஞ்சுக்கணும். Okay, in case of composite supply consists of two or more supplies A, B. Mixed supply consists of two or more supply. ரெண்டுமே சேம் தான், ஆனா சேல் பிரைஸ் இஸ் சிங்கிள் பிரைஸ், ரெண்டுக்கும் சேம். பட் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நேச்சுரலி பண்டில்ட், அதான் முக்கியம். இது ரெண்டு பிரிக்க முடியாது, நேச்சுரலி பண்டில் சேர்த்து தான் விற்கிறாங்க. லைக் நீங்க ஹோட்டல் ரூம் புக் பண்ணீங்கன்னா ஸ்டே வித் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் வில் பி அவைலபிள் அப்படின்றாங்க. காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தனியா சப்ளை பண்ண மாட்டாங்க, இது சப்ளை ஆஃப் ஸ்டே ஒன்லி, ஃபுட் இஸ் ப்ரொவைடட் அலாங் வித் அண்ட் நாட் நேச்சுரலி பண்டில்டு. ஓகே, நீங்க ஸ்வீட்ஸ் கார் எல்லாம் சேர்த்து தீபாவளிக்கு மிக்சரா வாங்குறீங்க, கோம்போ பேக் அப்படின்னாக்கா இண்டிபெண்டா விற்க முடியும்னு சொன்னால் அப்படி பண்ணும்போது இந்த எல்லா ஐட்டத்திலும் எது ஹையஸ்ட் பிரைஸ் இருக்கோ அதான் டாக்ஸ் ரேட். ஓகே, அண்ட் தேர்ட் பீங் இன் கன்ஜங்ஷன் வித் ஈச் அதர், அதாவது ஸ்டே வந்து ஃபுட் கொடுத்தாகணும், பிரிக்க முடியாது, இதுக்கு இது கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கும்போது இன் கன்ஜங்ஷன் வித் ஈச் அதர், அதுக்காக வர்றது காம்போசிட் சப்ளை. இங்க வந்து கேன் பி சப்ளைட் இண்டிபெண்டன்ட்லி. Four, one of which principle, இதுல வந்து எது மெயின்? ஸ்டே தான் மெயின், அதோட ஆட் ஆன் மாதிரி வருது, இங்க வந்து ரெண்டுமே மெயின். ஓகே, and in this case tax rate is the tax rate for the principal supply. Principal supply ஓட ரேட் என்ன இருக்கு? 10, அதை எடுத்துக்கணும். எது பிரின்சிபல் அதை எடுத்துக்கணும். In this case mixed supply and the highest rate will be taken. Okay, so நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? Chapter number 1 and 2 complete பண்ணியாச்சு. We have completed 2 chapters. அதுல main chapter ஆன supply detailவே பார்த்தாச்சு, including the definitions earlier we studied. Okay, one second. Let us once again revise the supply, scope of supply. Okay, பார்க்கலாமா? Scope of supply ன்னு எடுத்துக்கிட்டா நீங்க என்ன பண்ணணும்? Supply should be goods and services ஆ இருக்கணும், consideration இருக்கணும், பிசினஸ் ஆக இருக்கணும். ஓகே, அப்ப இருந்தால் அது சப்ளை. அசோசியேஷன் கிளப் டு மெம்பர்ஸுக்கு ஃபார் ஏ கன்சிடரேஷன் வந்துச்சுன்னா அதுவும் சப்ளை. ஆனா இன் கேஸ் ஆஃப் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் கன்சிடரேஷன் இருக்கு, ஆனா பிசினஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்ப இது சப்ளை. இது செக்ஷன் 7. ஸ்கெடியூல் நம்பர் 4ல 1ல இருக்கக்கூடிய எல்லா சப்ளைக்கும் கன்சிடரேஷன் இல்லைனாலும் சப்ளை. ஸ்கெடியூல் நம்பர் 3ல வந்து இது குட்ஸா சர்வீஸா அப்படின்னு கன்ஃபியூஷன்ஸுக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸ்கெடியூல் நம்பர் 3 வரும்போது நாட் சப்ளை பத்தி ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப சப்ளைனா என்ன? வாட் இஸ் கால்ட் சப்ளை? சேல், டிரான்ஸ்ஃபர், பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச், லைசன்ஸ், ரெண்டல், லீஸ், டிஸ்போசல், இதெல்லாம் சப்ளை. வித்தவுட் கன்சிடரேஷனும் சப்ளையா அப்படின்னா ஸ்கெடியூல் நம்பர் 1ல கொடுத்திருக்காங்க, டீம்டு சப்ளை. ஓகே, ஐடிசி அவைல் பண்ணப்பட்ட பிசினஸ் அசெட்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, டிஸ்போஸ் பண்றீங்கன்னா அது சப்ளை. ஓகே, ரிலேட்டட் ஆர் டிஸ்டிங்க்ட் பர்சன் டு அனதர் ரிலேட்டட் டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ் போச்சுன்னா அது சப்ளை. ஆனா எம்ப்ளாயர் எம்ப்ளாயியா இருந்தா தேவையில்லை, இது எக்ஸெப்ஷன் கேஸ். எம்ப்ளாயர் எம்ப்ளாயி கேஸ்ல எம்ப்ளாயர் கொடுக்கக்கூடிய கிஃப்டோட வேல்யூ 50,000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா அது சப்ளை. அல்லது எம்ப்ளாயி ரெண்டரிங் சர்வீசஸ் டு தி எம்ப்ளாயர் நாட் இன் ஆஸ் பர் தி டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் அது சப்ளை. ஓகே, பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் குள்ள நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு கன்சிடரேஷன் இல்லைனாலும் சப்ளை தான். ஏஜென்ட் சொன்னால் இஷ்யூஸ் இன்வாய்ஸ் இன் இஸ் ஓன் நேம் இருந்தால் அதுதான் ஏஜென்ட், அப்படி இல்லைன்னா புரோக்கர். Fourth point, import of services between related person இருக்கணும், import of service, especially business இருக்கணும். இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது சப்ளை தான், though consideration is absent. இது வந்து ஸ்கெடியூல் நம்பர் 1ல கொடுத்திருக்காங்க. ஸ்கெடியூல் நம்பர் 7ல உள்ளதையும் 1ல உள்ளதையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்கிறேன். கன்சிடரேஷன் இருக்கு, பிசினஸ் இல்ல,
related person இல்ல ஆனா import of service அப்ப supply under section 7. consideration இல்ல business இருக்கு, related person business இருந்தால் அது supply under schedule number 1. hope you will be now able to understand. and in case of schedule number 3, first எடுத்தோம்னா goods related title later will fall under goods and right and undivided share in goods வரும்போது அது service, இது goods related. அதுக்கப்புறம் land and building related. land and buildingல வரும்போது landல 4 விஷயங்கள், lease, tenancy, easement, license, services தான். buildingல 2 விஷயங்கள், lease let out இருந்துச்சுன்னா அது servicesல தான் வரணும். ஓகே, மூணாவது வந்து ஜாப் இருக்கு. நான் ஏதாவது ஒர்க்க கொடுக்குறேன்னா அதுக்கு மேல அவர் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கிறாருன்னா அது வந்து ட்ரீட்மெண்ட் ஆர் பர்சன்ஸ் அண்ட் அனதர் பர்சன்ஸ் குட்ஸ்னு சொல்லலாம். that will come under service only. fourth point வரும்போது transfer of business assets. ஓகே, ஐடி சேவையில் பண்ணப்பட்ட ஒரு பிசினஸ் அசெட்ஸ் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படி சொன்னா குட்ஸ், அதே சமயத்தில் அதை யூஸ் பண்ண தான் கொடுக்குறீங்க அப்படி சொன்னாக்க சர்வீசஸ். குட்ஸ் அண்ட் அசெட்ஸ் ரெண்டுமே நீங்க ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கும்போது வாங்கினது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சீஸ் ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப அது சப்ளை நடந்ததாக அர்த்தம். ஆனா இது எப்ப அப்ளிகபிள் கிடையாதுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஸ் கோயிங் கன்சர்னா இருந்தா கிடையாது. இது பிசினஸ்ல இருந்து நான் பிசினஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. ஃபிஃப்த் பாயிண்ட்ல வரும்போது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இது ரெண்டும். கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது ஆஃப்டர் கெட்டிங் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுக்கு பிறகு இருந்தால் கிடையாது. ஓகே, எக்ஸெப்ட் சோ கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுக்கு முன்னாடியே நீங்க பணத்தை வாங்கிட்டீங்க அப்படி சொன்னாக்கா டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படி சொன்னாக்கா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டி வில் பி அப்ளிகபிள். பட் சர்வீஸ் வச்சுக்கணும். ஐபிஆர் டிரான்ஸ்ஃபரோ ஆர் பர்மிட்டிங் யூஸோ கொடுத்தீங்கன்னா அது சர்வீஸ்ல வரணும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோ டிசைனோ ப்ரோக்ராமிங் பண்ணீங்கன்னா சர்வீஸ். ஆக்ஷன், டாலரேட் அண்ட் இது நாட் டூயிங் அண்ட் டூயிங் அண்ட் டாலரேட், இந்த 3 விஷயங்களும் சர்வீஸ்ல வரணும். ரைட் டு யூஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அதுவும் சர்வீஸ் தான். காம்போசிட்ல 2 வருது, ஒர்க் கான்ட்ராக்ட் அண்ட் கேட்டரிங். இந்த ரெண்டுமே குட்ஸும் இருக்கு சர்வீஸும் இருக்கு, இருந்தாலும் அது சர்வீஸ்ல தான் நமக்கு வரணும். தட் வில் ஃபால் அண்டர் சர்வீஸ். கிளியர்? நான் சப்ளைஸ் அண்டர் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டில வராதது என்னென்ன இருக்குன்னா எம்ப்ளாயருக்குள்ள நடக்கக்கூடியது ஆஸ் பர் த எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ல இருந்தா கிடையாது. கோர்ட், tribunal, ECG, elected member, constitutional posters, government body, and deceased related, funeral, burial, crematorium, and mortuary transportation. அதுக்கப்புறம் land sale, after getting the completion of construction certificate இருந்தா கிடையாது. actionable claimல other than specified actionable claim, அதாவது lottery, betting, gambling இது தவிர. okay, then finally this is schedule number 3. okay, this is schedule number 3. finally we'll go for the composite supply. இதுல composite supply, mixed supply ரெண்டு இருக்கு. ரெண்டுலயுமே 2 or more supplies are done for a single price. composite இருந்தால் naturally bundled, mixed supply இருந்தால் not naturally bundled. composite supply வரும்போது in conjunction with other one, ரெண்டு supply இருக்கு, stay and food provided. food provided only because of his stay அப்படிங்கும்போது இது conjunction with other each other சொல்லலாம். இது வந்து இண்டிபெண்டன்டா சப்ளை பண்ணி இருக்கலாம். இந்த காம்போசிட் சப்ளைல இந்த ரெண்டுல ஒன்னு வந்து பிரின்சிபல், அதாவது ஸ்டே வந்து பிரின்சிபல், அதுக்காக சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கரெக்ட். அண்ட் இப்படி வந்துச்சுன்னா இந்த பிரின்சிபல் சப்ளை என்னவோ அதோட டாக்ஸ் ரேட் தான் ரெண்டுக்கும் சேர்த்து நீங்க லெவி பண்ணி ஆகணும். இங்க வரும்போது ஒவ்வொரு குட்ஸும் என்ன டாக்ஸ் ரேட்னு பாருங்க. இருக்கிறதுல ஹையஸ்ட் டாக்ஸ் ரேட் என்ன இருக்கும் அதான் காமன். hope you will be now able to understand this part. is that clear? now we'll start with the charge of GST. chapter 3. we'll start with the charge of GST. now charge of GST la supplier, recipient. supplier வந்து supply பண்றார், okay, goods or services. GST consideration இங்க வருது. consideration 100 rupees னா அதுக்கு GST ஒரு 10 ரூபாய் கலெக்ட் பண்ணி சப்ளை வந்து கவர்மெண்ட் கட்டணும். ஓகே, கவர்மெண்ட் கட்ட வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? சப்ளையர் கிட்ட. இது ஃபார்வர்ட் சார்ஜ். சப்ளையர் அண்ட் ரெசிபியன்ட். சப்ளையர் ரெசிபியன்ட்டுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்கிறார். கன்சிடரேஷன் ரெசிபியன்ட் கொடுக்கிறார். ரெசிபியன்ட்டே டாக்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கணும். that will fall under RCM. and supplier recipient, the supplier is routed through electronic commerce operator. supply
and consideration. இதுக்கான GST கலெக்ட் பண்ணி கட்ட வேண்டியது ecom ஆபரேட்டரோட வேல்யூ third party. ஓகே, நடுவுல GST என்னைக்கு சொல்றானோ, கவுன்சில் என்னைக்கு சொல்றானோ அன்னையில இருந்து தான் இது டாக்ஸபிள் ஆகும். From GST council's approved date or mentioned date, GST will be available. So these are the four charging methods are there. நாளை விஷயங்கள். Okay. So charge of GST la we have to study these four aspects. Number 1, tax payable under forward charge. Number 3, tax payable by recipient under RCM basis. Number 4, tax payable by ecom operator. Forward charge, RCM, ecom operator. Only மூணு விஷயங்கள் இருக்கு. Especially number 2 வந்து என்ன அப்படி சொன்னாக்க, number 2 வந்து என்னன்னா, supplies on which a tax would be levied with effect from a notified date by the GST council. GST council என்னைக்கு notify பண்றானோ அந்த டேட்ல. நாலே பாயிண்ட் தானே, forward and RCM and third party in between. From the notified date it will be leviable. So these are the four aspects. Okay, tax payable by the supplier, forward charge. The supply is taxable at the maximum rate, usually 20% rate will be applicable. 20% rate will be applicable. நம்ம பார்க்க போது CGST. CGST 20% னா ஆட்டோமேட்டிக்கா SGST க்கு another 20, so maximum tax rate applicable being 40%. And this will not be applicable for alcoholic liquor for human consumption. இந்த forward charge எதுக்கு வராது அப்படின்னு சொன்னாக்கா alcoholic liquor for human consumption பொருந்தல. Supplies on which tax is to be levied from the effective date notified அப்படின்னு சொன்னாக்கா இதுல என்னென்ன வருதுன்னா 5 ஐட்டங்கள்: petroleum crude, high speed diesel, motor spirit commonly known as petrol, natural gas, aviation turbine fuel. ஓகே, ஃபிளைட் உடைய பெட்ரோல், ஒயிட் பெட்ரோல். சோ இந்த 5 விஷயங்கள் வந்து எப்ப வந்து GST கவுன்சில் நோட்டிஃபை பண்றானோ அன்னில இருந்து டாக்ஸபிள் ஆயிடும். பெட்ரோலியம் க்ரூட், ஹை ஸ்பீட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட், நேச்சுரல் கேஸ், ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல். அண்ட் RCM பேசிஸ்ல வரும்போது ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ரெண்டு விஷயங்கள். ஓகே, ஒன்னு சப்ளை நோட்டிஃபைட் பை த கவர்மெண்ட். கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணப்பட்ட சப்ளை, அதுக்கு RCM அப்ளிகபிள் ஆயிடும். RCM applicable supply ன்னு சொல்லுவாங்க. So we'll see that list of notified supply of services only, not supply of goods, supply of services only in the subsequent lecture. So இதெல்லாம் வந்து இதுல வந்து RCM basisல வருது. So RCM basisல வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் section 9ல வருது. section 9. Okay, still supplied by an unregistered supplier. Supplier யாரு? Okay, supplier and recipient. Supplier being unregistered person, recipient வந்து registered person ஆக இருக்கும்போது the goods are supplied from here to here and consideration is paid here. No way R should pay the GST directly to the government of India, right? Supply notified by the government, supply notified by the government, supply by an unregistered supplier to the registered person. இது யாரானாலும் இருக்கலாம், நோட்டிபிகேஷன்லாம் கிடையாது. if the seller வந்து unregistered-ஆ, buyer வந்து registered-ஆ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா GST கட்டி ஆகணும் by the registered person. So இந்த ரெண்டு விஷயங்கள் வருது. Is that okay? This is the third point. Fourth point, tax payable by the electronic commerce operator. Usually யார் பே பண்ணணும் அப்படி சொன்னாக்க அவருடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இந்தியாவில் இருந்துச்சுன்னா அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இஸ் பிளேஸ் ஃப்ரம் தேர் தே ஹேவ் டு பே த டாக்ஸ். அப்படி யாரும் இல்லைன்னா ஆத்தரைஸ் பண்ணி ஒரு பர்சனை ரெப்ரஸன்டேட்டிவ் ரெக்ரூட் பண்ணி இருந்தாருன்னா அவர் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் த GST. அவரும் இல்லைன்னா இட்ஸ் அ டியூட்டி டு அப்பாயிண்ட் அன் ஆத்தரைஸ்டு பர்சன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் த டாக்ஸ். ஒன்னு லொகேஷன், another one is authorized person, another one is appoint authorized person in India and make him responsible for collecting and paying the GST on behalf of the supplier. Hope you will be now able to understand this part, clear charge of GST. So majority concepts are now. So we have completed the chapters introduction and definition topic, and we have completed scope of supply and charge of GST also we have completed. Okay, see, இந்த மாதிரி ஒரு ஃபுல் டே பிராக்டிஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. your mind seems to be vacant. 10 நிமிஷம் என்ன பண்றதுனே தெரியாது. நடந்துருக்கா? மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சீங்கன்னா என்ன நடக்குது? Are you feeling comfortable? Okay.
சோ அப்ப எப்படி நீங்க ஹேண்டில் பண்றது? ஓகே, சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. when I did my doctorate, no, ஒரு 3-4 days மொபைல் ஆஃப் பண்ணி ஃபுல்லாவே ஆஃப் பண்ணி லாஃப்ட்ல எடுத்து வச்சிட்டேன். ஓகே, அப்ப பரவாயில்ல, இப்ப இன்னும் டஃப். அப்ப ஷார்ட்ஸ் கிடையாது, இப்ப ஷார்ட்ஸ் வந்து நம்மள எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. டிவி ஆன் பண்ணி மூவி, எனக்கு பிடிச்ச மூவி போட்டுட்டு ஷார்ட்ஸ் நோண்டிட்டு இருக்கிறேன். அப்படின்னா மூவியே என்ன என்னுடைய அட்டென்ஷனை கிராப் பண்ண முடியல அப்படின்னா நான் பேசுற அட்டென்ஷன் உங்களை எப்படி கிராப் பண்ண முடியும்? ஈவன் இன்ட்ரெஸ்டிங் மூவி குட் நாட் கிராப் யுவர் அட்டென்ஷன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் உட்கார்ந்துட்டு மொபைல் கொண்டு எஸ் ஆர் நோ? so much we addicted. ஆனா பாக்குற பல விஷயங்கள் உங்க மைண்ட் நிக்கிறது இல்ல. அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மேல நம்ம மைண்ட் கான்சன்ட்ரேட் பண்றது இல்ல. அப்போ எக்ஸாம் ஹவர்ல என்ன பண்ணலாம்? கீப் த மொபைல் சைலண்ட் ஃபர்ஸ்ட். what I did for my doctorate study, kept my mobile switched off and kept outside. லாஃப்ட்ல வச்சிட்டேன். ஆனா எம்டி டைம் இருக்குல்ல, அந்த எம்டி டைம் வந்து டெவில்ஸ் மெயின் மாதிரி உங்க மூளை தேவையில்லாம டிவேட் ஆகும். then what strategy I followed? Chanting some positive affirmatives. Chanting some positive affirmative. Imagining yourself that you are writing the exams better. Yourself. கண்ண மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் என்ன பண்றதுன்னு தெரியல. டியூரிங் த டீப் ஸ்டடி கேம்ப் நீங்க யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. என்ன பண்றது? என்ன பண்றது சார்? மொபைல் இல்லாம கை காலம் அப்ப க்ளோஸ் பண்ணிட்டு டு த மெடிடேஷன். மெடிடேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? க்ளோஸ் யுவர் ஐஸ், திங்க் அண்ட் இமேஜின் தட் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸாம்ஸ் லைக், ஆர் select some positive chanting affirmative. There are lots of positive affirmative sentences are there. Like, okay, motivating yourself a lot. Okay, recollect a superb success story you faced in examination. ஏதாவது ரிசல்ட் சூப்பரா எழுதி நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்திருப்பீங்களா, அதை ரீகலெக்ட் பண்ணுங்க. சந்தோஷமான மைண்ட் செட்டை ரீகலெக்ட் பண்றது you have to do while being idle. It's a tough to practice, but you try to practice for the 2 days, then you can do wonders. Right. With this small briefing, let's now continue with the next content. I'll go for the RCM basis. ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த மாதிரி எடுத்து எழுதிருங்க. இப்ப சார்ஜ் ஆஃப் GST முடிஞ்ச பிறகு ரீகேப் பண்ணுங்க. ரீகேப் பண்றது அப்படின்னா என்ன? ஃபுல்லா ரீகேப் பண்ண வேண்டாம். ஃபார்வர்ட் சார்ஜ் applicable now from the notified days. Now அதுல வந்து என்ன வராது? லிக்கருக்கு வராது. இது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். RCM notified supplies, another one being unregistered supplier to registered by a recipient supply பண்ணும்போது RCM will be applicable. E-com operator. அவ்வளவுதான். கண்ணாமலும் மனப்பாடம் பண்ண வேண்டாம். கீ பாயிண்ட்ஸ், அந்த கண்டென்ட் எடுத்தா கீ பாயிண்ட் மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கா? இல்லையே. இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதுமானது. உங்களுடைய புக்ல வந்து சைட்ல இந்த 3 பாயிண்ட் மட்டும் எழுதி வச்சிட்டீங்கன்னா எவ்வளவு பெருசா படிக்க வேண்டாம். எவ்வளவு பெருசா படிக்க வேண்டாம். எல்லாமே வந்துச்சா இல்லையா? பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், யூ கேன் திங்க் பெட்ரோல், க்ரூட் ஆயில், high speed diesel and natural gas and aviation turbine fuel, means flight grade petrol. And in case of e-com operator வேணா நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். location or representative person or appoint the representative person and making him responsible. So this is the logic you have to follow. Clear? Now we'll start with the RCM basis here. RCM basis. RCM basisல இப்ப இத பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி படிக்கிறது? ஒரே மாதிரி குரூப்பிங்கா இருக்கிறத முதல்ல படிங்க. குரூப்பிங் என்னென்ன இருக்கு? RCM பேசிஸ்ல சிங்கிள் லைனரா இருக்கிறது முதல்ல படிக்கலாமா? அட்வொகேட், ட்ரிபுனல், ஸ்பான்சர்ஷிப். சொல்லுங்க என்னென்ன வந்துச்சு இப்ப? அட்வொகேட், ட்ரிபுனல், ஸ்பான்சர். ஓகே, அடுத்த பேஜ்ல டைரக்டர்,
இன்சூரன்ஸுக்கான ஏஜென்ட், பேங்க் கம்பெனிக்கு கடனை வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய டெட் ரெக்கவரி ஏஜென்ட். Debt recovery agent. So who are they? Director, insurance agent, and DRA, debt recovery agent. So such a way you can study all these things group by group. அதுக்கப்புறம் 9th 9A 10, அதாவது மியூசிக் கம்போசர், போட்டோகிராஃபர், ஆர்டிஸ்ட், ஆதர், கம்போசர், ஆதர். அதுக்கப்புறம் ஓவர்சீயிங் கமிட்டி மெம்பர்ஸ் டு ஆர்பிஐ. யார் யார் இருக்கிறாங்க? கம்போசர், ஆதர் and overseeing committee members. 9 items are over. எக்கச்சக்கமா இருக்கும், பாதிக்கு மேல குறைஞ்சிரும் இந்த மாதிரி குரூப் பண்ணிட்டீங்கன்னா. ரைட். 11, 12, 13 including 14 பேங்க் ஆர் என்பிஎஃப்சிக்கு செல்லிங் ஏஜென்டா இருக்கிறீங்க, அல்லது பேங்குக்கு பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டரா இருக்கிறீங்க, அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்டுக்கு ஏஜென்டா இருக்கிறீங்க. You are agent to the business correspondent rendering service to the banker. And security services by any person. Is that okay? Let's see. Clear? என்னென்ன வராங்க? Selling agent to bank company and business facilitator, agent to business correspondent, security services. 10 ஐட்டங்கள் முடிஞ்சிருச்சு. குரூப்பிங் பண்ணுங்க. முதல் எடுத்தோன்னா சேம் லைக் அட்வொகேட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல், அதோட ஸ்பான்சர்ஷிப் சேர்த்துருங்க. அப்புறமேட்டு டைரக்டர், இன்சூரன்ஸ் ஏஜென்ட், டிஆர்ஏ ஏஜென்ட், டெட் ரெக்கவரி ஏஜென்ட் 6. Music composer, photographer, whoever it may be, book author, overseeing committee member, selling agent and business facilitator and agent to the business correspondent and security services. 10 ஐட்டங்கள் ஓவர் ஆயிடுது. மொத்தம் எத்தனை ஐட்டம் இருக்கு? 16 ஐட்டம் இருக்கு. அதுல 5ல ஒரு 3 ஐட்டம் எக்ஸ்ட்ரா, 9ல ஒரு ஐட்டம் எக்ஸ்ட்ரா, 13 3 + 4 ஐட்டம் எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ 20 ஐட்டங்கள் இருக்கு. 20 ஐட்டத்துல 10 முடிஞ்சு போச்சு. 20 ஐட்டத்துல 10 முடிஞ்சு போச்சு. Is that okay? Now, is a further note. In case of advocate, individual advocate ஆகவும் இருக்கலாம், senior advocate ஆகவும் இருக்கலாம், firm of advocates ஆகவும் இருக்கலாம், recipient யாரா இருக்கணும்? business entity. அப்பதான் உண்டு. அதை வேணா இப்ப மார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். advocate to business entity இல்லைன்னா கிடையாது. key points இந்த மாதிரி நோட் பண்ணுங்க. In case of arbitral tribunal, business entity. Arbitral tribunal also business entity. In case of sponsorship services, recipient being body corporate இருக்கலாம் அல்லது firm இருக்கலாம். company or firm. body corporate or firm. body corporate or firm. Clear? Now, director யாரா இருக்கணும்? company or body corporate. Insurance agent, insurer. Debt recovery agent, banking sector. Composer, photographer, artist வரும்போது music company, producer or like. Author வரும்போது literary work, publisher, but there is one more condition. So இந்த செட்டை முடிக்கலாம். Director வரும்போது company or body corporate. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வரும்போது இன்சூரர். டிஆர்ஏ வரும்போது பேங்கிங், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கார்பரேஷன், என்பிஎஃப்சி. கம்போசர் வரும்போது மியூசிக் கம்பெனி லைக்
producer, like. Author வரும்போது publisher. இங்க ஆதருக்கு வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் இருக்கு. எக்ஸப்ட் ஆதர் ஆப்ஸ் ஃபார்வர்ட் சார்ஜஸ். ஆதர் சொல்றாரு, சார் ஆர்சிஎம் வேண்டாம் சார், நானே ஜிஎஸ்டி கட்டிக்கிறேன்னு அவர் ஆட் பண்ணியிருந்தால் கிடையாது. ஓகே, எக்ஸப்ட் where the other apps forward charge. Overseeing வந்து யாருக்கு கொடுக்கிறது? RBI. எத்தனை முடிஞ்சிருச்சு? 9 ஐட்டங்கள் முடிஞ்சிருச்சு. Advocate tribunal legal services to the business entity, sponsorship services to body corporate or firm. Director வரும்போது company or body corporate. அங்க வந்து நம்ம கம்பெனி வரல, ஸ்பான்சர்ல. இங்க வரும்போது பாடி கார்பரேட் ஆர் கம்பெனி. இன்சூரர் ஏஜென்ட், இன்சூரர். டிஆர்ஏ வந்து பேங்க், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், என்பிஎஃப்சி. கம்பெனி கம்போசர் வரும்போது கம்போசர், போட்டோகிராஃபர், அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் கம்பெனியோ மியூசிக் கம்பெனியோ இருக்கலாம். ஆதர் இருந்தா பப்ளிஷர், ப்ரொவைடட். ஆதர் கேஸ் வரும்போது ப்ரொவைடட். எக்ஸப்ட் இஃப் ஹி ஆஸ்க்ஸ் ஃபார் த ஃபார்வர்ட் சார்ஜஸ், அதர் கேஸ் ஆர்சிஎம் will be applicable. ஓவர்சீயிங் கமிட்டி டு ஆர்பிஐ. Next, selling agent again banking company, business facilitator bank, services by an agent to business correspondent, recipient being the business correspondent, security services to registered person. Okay, registered person. Now let's see. Selling agent to bank, financial institution or NBFC. Business facilitator to bank, agent to business facilitator, business correspondent data இருக்கு. இது any registered person. That's how you can group it. Advocate, tribunal, sponsorship. Advocate and tribunal to business entity, sponsorship to body corporate and firm, RCM is applicable. Director to company and body corporate, insurance agent to insurer, DRA to bank, financial institution, NBFC. RCM is applicable. Composer to producer or music company. Okay, and author to publisher, where author வரும்போது except apps forward charges. And overseeing committee, members of overseeing committee rendering services to RBI, RCM is applicable. Selling agent to bank and NBFC. Business facilitator rendering services to BF, okay, bank. Agent to BC, business correspondent, RCM is applicable. And security services to the registered person, RCM basis will be applicable. Now, some additional condition. In case of direct selling agent, by individual direct selling agent இருக்கணும். யாரா இருக்க கூடாது? other than body corporate, firm or LLP. So, இதுல வரும்போது யாரா இருக்கணும்? இண்டிவிஜுவலா இருக்கணும். நான் ஏஜென்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்மாவோ அல்லது எல்எல்பியாவோ அல்லது பாடி கார்பரேட்டரோ இருக்கக்கூடாது. நான் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணி என்னுடைய ரோல் வந்து என்னன்னா பேங்கிங்க்கு சப்ளை பண்றது தான், ஏஜென்ட்டா இருக்கிறது தான், செல்லிங் ஏஜென்ட். உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் சொல்லுங்க சார், நான் வித்து கொடுக்குறேன். எத்தனை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லுங்க, எத்தனை டெபாசிட்ஸ் விற்கணும், எத்தனை லோன் கொண்டு வரணும்னா கொண்டு தரேன் எங்க டீமா இருந்து அப்படின்னு சொன்னாக்க, யூ நவ் ரெண்டரிங் சர்வீஸ் as a capacity of the firm, then forward charges applicable. நான் இண்டிவிஜுவல் சார், நான் தனியா சார் அப்படின்னா then bank and NBFC will be responsible for paying the tax under RCM basis. Is that clear? The key points நோட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. Security services by any person. Supplier should not be body corporate. Okay. So இது வந்து யாரா இருக்க கூடாது? He should not be body corporate. Here he should not be these cases. And in case of security services, one more point to be noted. One more point. What is that? If the security services given to government agency, local authority, department of central government, state government, union territory, where they have registered for TDS and TDS purpose as well as the composition supplier. Okay. Registered person சொல்லியிருக்கிறோம்ல, அதுல நான் TDS பர்பஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் சார். Will I fall under registered person? No. I register under composition taxpayer case, sir. Do I want to fall under this? No.
So இவங்க ரெண்டு பேரை தவிர மற்ற ரெஜிஸ்டர்ட் பர்சன் நான் TDS பர்பஸ்க்காக நான் டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கட்டுற வேலையை தான் பண்றேன் அண்டர் செக்ஷன் 51. அதுக்காக கவர்மெண்ட் ஏஜென்சி ஷுட் கோ ஃபார் அப்ளைங் ரெஜிஸ்ட்ரேஷன். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து as per section 51 provision. அவங்க வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. though they may be registered person, they will not fall under this case. காம்போசிஷன் டாக்ஸ் பேயரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க எனக்கும் தேவையில்லை. காம்போசிஷன் டாக்ஸ் பேயருக்கு நானும் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கிறேன், நானே ஏதோ போனா போதும் கொஞ்சோண்டு கட்டுறேன், எனக்கு இன்னொரு லயபிலிட்டியா, அதனால எனக்கும் தேவையில்லை. இந்த ரெண்டு கேட்டகரி ஆளுங்களை registered person category நம்ம சேர்க்கல. Hope you will be now able to understand all these cases. Clear? 16th one, lending of securities under securities lending scheme 1997, then borrower will pay. 16th case. Okay, 16th case. அதையும் பார்த்தலாம். Okay, lending of what? Securities. நான் என்னுடைய ஷேரை இன்னொருத்தருக்கு லெண்ட் பண்றேன். யாரா வேணாலும் இருக்கட்டும். In this case, borrower should pay the GST under RCM basis. சார் என்கிட்ட ஷேர் இல்ல சார், உங்க கம்பெனியோட ஷேர் உங்களுக்கு தான் ஷேர் வச்சிருக்கீங்க, என்கிட்ட கொடுங்க, கொஞ்ச நாள் வச்சிருந்து திரும்ப தரேன். அந்த பீரியடுக்கு நான் ரெண்ட் மாதிரி கொடுக்குறேன். ஏன் எனக்கு ஷேர் தேவைப்படுது? ஐ மே சோல்டு. ஓகே, என்கிட்ட ஷார்டேஜ் இருக்கும், எனக்கு ஒரு ரெக்வயர்மெண்ட் இருக்கு, இதை நம்ம டீட்டெயிலா லெக்சர்ல பேசியிருப்போம், இங்க தேவையில்லை. செக்யூரிட்டிஸ் நான் கொடுக்குறேன், நீங்க borrower வாங்குறீங்க, நீங்க வாங்குறீங்க, then it will fall under this case, lending of securities and borrower, under borrower. Clear? Hope you will be now able to understand. In these cases, RCM basis is applicable. 14 items over. மொத்தம் 20 ஐட்டத்துல 14 ஐட்டம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 மட்டும் தான் நம்ம டீட்டெயிலா பார்க்கணும் RCM பேசிஸ்ல. இப்ப இந்த 20 இப்ப எக்ஸாம் போகும்போது RCM படிச்சிருக்கிறேங்கிறது கான்பிடன்ட் கொடுக்குமா? அதுல என்னென்ன பாயிண்ட் வரும், எப்பெல்லாம் எக்ஸெப்ஷன் எப்பெல்லாம் டாக்ஸபிள் தெரிஞ்சிருந்தா கான்பிடன்ட் வருமா? அதுதான். அப்ப என்னென்ன வரணும்? அட்வொகேட், ட்ரிபியூனல், டு பிசினஸ் என்டிட்டி, மூணாவது ஸ்பான்சர்ஷிப் டு பாடி கார்பரேட் அண்ட் ஃபர்ம் RCM is applicable 3. அடுத்தது டைரக்டர், இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அண்ட் DRA சர்வீசஸ். டைரக்டர் டு கம்பெனி அண்ட் பாடி கார்பரேட், இன்சூரன்ஸ் ஏஜென்ட் டு இன்சூரர், DRA டு பேங்கிங் கம்பெனி உண்டு. அண்ட் கம்போசர் ஆதர் ஓவர்சீயிங் கமிட்டி இது உண்டு. அதே சமயத்தில் செல்லிங் ஏஜென்ட் அண்ட் பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டர், ஏஜென்ட் டு பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், யூஸ்வலா அவங்க எல்லாம் பேங்கிங் சர்வீஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு GST கிடையாது. மீன்ஸ் ஃபார்வர்ட் சார்ஜ்ல RCM உண்டு. ஆனா செல்லிங் ஏஜென்டா இருக்கும்போது இண்டிவிஜுவலா தான் இருக்கணும், ஃபர்மா இருக்கக்கூடாது, LLP இருக்கக்கூடாது, பாடி கார்பரேட்டா இருக்கக்கூடாது. அண்ட் ஏஜென்ட் செக்யூரிட்டி ஏஜென்ட் சர்வீசஸ் கொடுக்கும்போது கொடுக்கிறவர் வந்து பாடி கார்பரேட்டா இருக்கக்கூடாது, ரெசிபியன்ட் ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கணும். அந்த ரெஜிஸ்டர்ட் பர்சன்ல யார் சேர மாட்டாங்கன்னா registration done only because of TDS purpose under section 51 for the government agencies. Okay, and composition taxpayer நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன், I'm not being the regular taxpayer, எனக்கு இந்த இது பொருந்தாது. And lending of securities வரும்போது forward chargesல RCM basis the borrower has to pay the GST. Is that clear? Hope you will be now able to understand. Now இதுல இல்லாத விஷயங்கள் one after one நம்ம டீடைலா பார்க்க போறோம். Number one, what is that? GTA services. GTA க்கு அதே மாதிரி ஃபார்வர்ட் சார்ஜஸ் இருக்கு. வேணா ஒரு ஃபார்வர்ட் சார்ஜஸ்ல போயிடலாம். எனக்கு ஃபார்வர்ட் சார்ஜ் வேண்டான்னு சொன்னால் GTA rendering services to recipient being registered parties like factory, society, cooperative society, body corporate, casual taxable person, registered any other person. இவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணும்போது GST உண்டு. GTA ஃபார்வர்ட் சார்ஜஸ்லயும் போடலாம், இல்ல அவர் பண்ணாமலும் இருக்கலாம். If he pays the complete tax under forward charge and recipient is now escaped. If he is not paying the tax under forward charge and recipient has to pay the GST, provided the recipient should be registered. Registered nanatho factory nanatho as per the Factories Act, it is registered as a factory nu irukanum. Societies Act la பதிவு பண்ணி இருக்கணும், Cooperative Societies Act la பதிவு பண்ணி இருக்கணும், Body Corporate registered under another act in foreign country அதுல பதிவு பண்ணி இருக்கணும், Casual taxable person பதிவு பண்ணி இருக்கணும். Threshold limit நால ரெஜிஸ்ட்ரேஷனோ அல்லது கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் 24 நாளையோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கிறவங்க அவங்களுக்கு சப்ளை பண்ணும்போது RCM basis is applicable. In case of partnership firm இருந்தால் அந்த partnership firm registered ஆகவும் இருக்கலாம், unregistered ஆகவும் இருக்கலாம். But registered person under GST is must. Partnership firm registered under GST, but that firm may be registered or unregistered. Still, RCM basis will be applicable. Hope you will now be able to understand GTA services. அப்ப இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம்? அடிஷனல் பாயிண்ட்ஸ், காம்ப்ரிஹென்சிவ் இருக்கக்கூடிய விஷயங்கள் GTA.
To whom? Registered person. ஆனா GTAல யார் வரமாட்டாரு? Forward charge app பண்ணவங்க வரமாட்டாங்க. Point number 1. Registered person யாரா இருக்கலாம்? Factory, society, cooperative society and body corporate or any other registered person, CTP and all. CTP and all. Is that clear? That's how you can easily remember. இந்த மாதிரி கீ பாயிண்ட்டை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். Now, fifth point, இந்த 5ல இருந்து 4 ஐட்டங்கள் இருக்கு. 5, 5A, 5AA, 5AB. இந்த 4 சர்வீசஸ் பிரிடாமினென்ட்டா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்வீசஸா இருக்கும். 5, 5A, AA, AB. இதெல்லாம் குரூப் பண்ணலாம். Services by central government, state government, union territory, local authority. Okay. So, இது வேணா இந்த மாதிரி தனியா படிக்கலாம். We'll study this one separately. Okay. 5 set னு மைண்ட்ல வச்சுக்கலாம். இனிமேல் இது மறக்காது. Set 5. Okay. Now, first நம்ம இது எடுத்துக்கலாமா? 5A, renting of immovable property. சிம்பிளான GOB ன்னு போட்டுக்கிறேன். Government, GOT ன்னு போட்டுக்கிறேன். Government represents central government, state government, union territory, local authority. Okay. If the government rendering what service? Renting of immovable property. Renting of immovable property. Immovable property. Renting services. Recipient யாரு? Registered person. Then RCM basis will be applicable. But இதுல என்ன வரக்கூடாது? Railway வரக்கூடாது. Railway வரக்கூடாது. Other than railway. Okay. Now, இதுல other services. Others. Others என்னது? Immovable property இல்லாம. அதாவது it should not be immovable property. Not only immovable property, post departmentல சில விஷயங்கள், railwaysல சில விஷயங்கள், aircraft vessels, ship. Apart from that, goods and passenger transport. Okay, in the services. இது 5A ல வந்துருது. 5A ல வந்துருது. Services by central government, state government, union territory to business entity comes under 5th entry. Services by central government, state government to registered person, renting of immovable property will come under 5A, entry number 5A. ஆனா இந்த first கேஸ்ல எது சேராதுன்னு சொன்னா services of department of post. ஆனா ஸ்பீட் போஸ்ட் பார்சல் சர்வீசஸ் பண்றாங்க. ஸ்பீட் போஸ்ட் ஈக்குவலா கொரியர் இருக்கு, பார்சல் ஈக்குவலா பார்சல் சர்வீஸ் வெளியில இருக்கு. அதுக்கு GST ஃபார்வர்ட் சார்ஜ்ல கட்டி ஆகணும். போஸ்ட்ல இஸ் தட் ஓகே? GST உண்டு, ஃபார்வர்ட் சார்ஜஸ்ல உண்டு. ரைட். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸோ ஏர்கிராஃப்டோ வெசல்ஸோ இவைகள் செய்யற சர்வீசஸ் வந்து GST வராது. சர்வீசஸ் பை தீஸ் என்டிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் பேசஞ்சர் will not come. We have to study that separately. அப்ப இதெல்லாமே பிசினஸ் என்டிட்டில வந்துட்டு. Renting of immovable property excluding Ministry of Railways and the registered person. So, அப்ப 5A entry is over. 5A entry is over. 5AA and 5AB ல வரும்போது renting of residential dwelling. Residential dwelling. Renting of any immovable property other than residential dwelling by unregistered person. Okay. By unregistered person. Clear? C, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? A அப்படிங்கிறவரு ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு வீடு வாடகை கொடுக்கிறார். ஓகே, லெட் அவுட் என்னது? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. லெட் அவுட் என்ன ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி? ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அண்ட்
A lets out the residential house property to unregistered person, and A to registered person let out commercial and industrial plots let out பண்றாங்க. Okay, A to registered person let out commercial and industrial purpose. Okay, clear? Okay, now இவர் registered person ஆவும் இருக்கலாம், unregistered person ஆவும் இருக்கலாம். In this case, RCM basis will be applicable. Who has to pay the tax? Registered person. இவர் registered person ஆவும் இருக்கலாம், unregistered person ஆவும் இருக்கலாம். Recipient unregistered person இருந்தால் not taxable. Okay, residential purpose வீடு வாடகை விட்டா taxable கிடையாதுப்பா. ஆனா recipient வந்து registered person ஆக இருந்தால் GST பே பண்ணியாகும், tax பே பண்ணியாகும். ஏன் சார் அவங்களுக்கு மட்டும்? யார் கண்டார்? அவர் குவார்டர்ஸ் அவருடைய எம்ப்ளாயிஸ் தங்க வைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். மேபி ரெசிடென்ஷியல் பர்பஸ் ஃபார் தி பிசினஸா கூட இருக்கலாம் இல்லையா? அப்படி இல்லனாலும் அவருக்கு ஐடிசி வந்துற போது நோ நீட் டு வரி அபௌட் தட். சோ இஃப் தி ரெசிபியன்ட் பீயிங் ரெஜிஸ்டர்ட் பர்சன் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் GST will be payable under RCM basis. சோ வீடு வந்து தங்கறதுக்கானதா? நம்பர் 1 இது 5AA. இல்ல சார் வீடு பிசினஸுக்காக வாடகை கொடுக்குறாங்க சார். வீடு பிசினஸுக்காக வாடகை கொடுத்திருந்தால் 5AB. பிசினஸுக்காக வரும்போது ரெசிபியன்ட் ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கிறாரா, இவர் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா, அப்ப RCM is applicable. சப்போஸ் இவரும் ரெஜிஸ்டர்ட் பர்சன்னா ஃபார்வர்ட் சார்ஜ் will be applicable. கமர்ஷியல் பர்பஸ் கொடுக்கும்போது சப்ளை வந்து அன்ரெஜிஸ்டர்டா இருந்தால் ரெசிபியன்ட் கொடுக்கணும், சப்ளை ரெஜிஸ்டர்டா இருந்தா அவனே கட்டணும். Suppose in this case A unregistered person க்கு commercial purpose யூஸ் பண்ணியிருக்கிறார், GST is not applicable. ஒரு சின்ன பொட்டி கடை வச்சிருக்கிறார், ஒரு வீடு, அவரே ஏழ்மையில இருக்கிறார், ஒரு 10 வீட்டை ஒரு 3000 ரூபாய்க்கு வாடகை கொடுக்கிறார், ஒரு பொட்டி கடை நடத்திட்டு மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார், வருஷத்துக்கு மிஞ்சி போனா 2-3 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன். அவன்கிட்ட போய் GST கொடுன்னா அவனும் அன்ரெஜிஸ்டர்ட் இவனும் அன்ரெஜிஸ்டர்ட், நாட் applicable. And இவர் ரெஜிஸ்டர்ட் பர்சன் ரெசிபியன்ட் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஆக இருந்தால் ஃபார்வர்ட் சார்ஜ்ல வந்துரும், இங்க வந்துரும். சோ 5AA, so 5A 5AA 5AB. so 5Aயும் 5Aயும் சார் 5யும் 5Aயும் கவர்மெண்ட் உடையது. ஃபர்ஸ்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இரண்டாவது அதர் தென் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தவிர அதுல வேற என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. சோ ஃபர்ஸ்ட் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தவிர என்னென்ன செய்யக்கூடாது? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சேர்க்கக்கூடாது, போஸ்ட் செய்யாது, ரயில்வே ஏர்கிராஃப்ட் வெசல்ஸ் செய்யற சர்வீஸ் இருக்கக்கூடாது, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் பேசஞ்சர் சர்வீசஸ் இருக்கக்கூடாது. இது தவிர வேற ஏதாவது சப்போர்ட் கிவன் பை கவர்மெண்ட் டு ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால், ரெஜிஸ்டர்ட் பர்சன் பதில் பிசினஸ் என்டிட்டி மாத்திடுங்க, திஸ் இஸ் பிசினஸ் என்டிட்டி. பிசினஸ் என்டிட்டி இருந்தால் ஃபார்வர்ட் சார்ஜ் will be applicable. And 5A 5AA 5AB ஒன்னு ரெசிடென்ஷியல் இன்னொன்னு கமர்ஷியல். ரெசிடென்ஷியல் இருந்தால் recipient வந்து registered person இருந்தால் RCM basis will be applicable. recipient registered person இருந்தால், commercial purpose இருந்தால் யார் registered person பாருங்க, recipient மட்டும்தான் registered person இருந்தால் RCM, supplierம் இவனும் registered person இருந்தால் உங்களுக்கு forward charge will be applicable. Is that clear? Now let's finish off here. 5A 5AB AA and 5AB. 5A வரும்போது இந்த ரெண்டு கேஸுமே கவர்மெண்ட் டு அதர்ஸ் பிசினஸ் என்டிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் பீயிங், செகண்ட் ஒன் பீயிங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஃபர்ஸ்ட் ஒன் பீயிங் அதர் தென் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ரயில், ஏர், ஷிப் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ஆஃப் பேசஞ்சர் அண்ட் அதர் திங்ஸ். இது தவிர மிச்ச சர்வீசஸ், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் பேசஞ்சர். ஓகே, இதுவே 5AA வரும்போது ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பை ஹூம் எனி பர்சன் ரெஜிஸ்டர்ட் பர்சன் ரிசீவ் பண்ணியிருந்தால் உண்டு. 5AB வரும்போது கமர்ஷியல் வரும்போது இவர் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாகவும் இவர் ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தால் உண்டு.
Sir, இவர் registered person sir அப்படின்னா RCM basis will be applicable. Clear? So already we completed in this side 14, in this side another 5, 19 items are over. 19 items are over. Clear? Now, let's revise. Advocate tribunal sponsorship first. Director, insurance agent and DRA. Director, insurance agent and DRA cases. Director, company and body corporate, insurance insurer, DRA on the banking. Music composer, photographer like to the producer. And author varumbodhu publisher, but provided he should not add the forward charges, and overseeing committee to RBA. These things will come. 9 items. Selling agent, business facilitator, agent to business correspondent and security services. Selling agent provided by individual இருக்கணும், agency services, not being the firm, LLP or body corporate to bank. Security services இருக்கும்போது provider should not be body corporate, recipient should be a registered person, but registered personல TDS composition taxpayer registration பொருந்தாது. Lending of services வந்து எப்போதுமே borrower has to pay. Advocate and tribunal பொறுத்த வரைக்கும் business entity, sponsorshipல வரும்போது body corporate or firm ஆக இருக்கணும், and director வரும்போது company and body corporate இருக்கணும். So these are the cases you have to understand. GTA வரும்போது recipient being registered person, factory-ஓ, society-ஓ, cooperative society-ஓ அல்லது body corporate-ஓ, any other registered person-ஓ, even CTP இருந்தாலும் சரி, automatically RCM basis will be applicable. 5A ரெண்டுமே கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது. ஒன்னு immovable property, ரெண்டாவது other than immovable property, post and railway, air, ship, transport of goods and passenger, அது இருக்கக்கூடாது. 5AA வரும்போது residential house property by anybody to the registered person and commercial property by unregistered person to the registered person, then automatically GST will be payable under RCM basis. Is that clear? Now 5 services by central government, state government, இது முடிச்சிட்டோம். 5 இதெல்லாம் முடிச்சிட்டோம். 5A over, 5AA over, 5AB over, and only one more item. 20 ஐட்டத்துல one more item. I am going to complete that. Okay. Renting of motor vehicle services. Vehicle designed to carry passenger. இது வந்து renting of motor vehicle services. Motor vehicle services. Okay. A வந்து body corporateக்கு என்ன கொடுக்குறாங்க? Renting of what? Motor vehicle. Motor vehicle. Okay. For what? Passenger. Carrying passenger. அதுக்கு கொடுக்கக்கூடிய consideration includes fuel charges also. போற full bill வந்து fuelக்கும் சேர்த்து. Okay. And forward charge should not be applicable. ஏக்கு வந்து என்ன இருக்கக்கூடாது? Forward charge இருக்கக்கூடாது. So renting of motor vehicle services to body corporate, vehicle designed to carry passenger, cost of fuel is included in consideration, and by non-body corporate who does not issue. Okay, இவர் வந்து யாரா இருக்கக்கூடாது? Body corporate இருக்கக்கூடாது. Who does not issue an invoice charging CGST 6%. CGST 6% forward charge. Forward charge இல்லாத போது CGST 6, HGST 6 12% நார்மல். அது இல்லாத போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா recipient body corporate இருந்தால், corporate ஆக இருந்துச்சுன்னா உங்களுக்கு RCM basis is applicable. Okay. Now RCM is applicable in the following scenario also. Supplier, any person located in non-taxable territory and recipient person located in the taxable territory. Other than non-taxable online recipient, non-taxable online recipient தவிர இது எப்ப இருந்தாலும் RCM தான் applicable. For example, India and USA. If you are importing the services from USA, you are importing the services from USA. Is that okay?
அண்ட் இது வந்து நீங்க கன்சிடரேஷன் கொடுக்குறீங்க. whether you use it for the business or non-business purpose doesn't matter. This will be taxable under section 7 அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும்னா ரெசிபியன்ட் வந்து இங்க இருக்கிறாரு, சப்ளையர் அங்க இருக்கிறார், ஃபாரின்ல இருக்கிறார். இவரும் அன்ரெஜிஸ்டர்ட், இவரும் அன்ரெஜிஸ்டர்ட். ஓகே, ஐ அம் கெட்டிங் எ சர்வீஸ். ஓகே, ஒன்றும் இல்லை, என்னோட டாக்டருக்காக எஜுகேஷன் கோச்சிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். லண்டன்ல இருந்து ஒருத்தர் ட்ரெயின் பண்றேன்றார். ஓகே, ஐ பே அரௌண்ட் 40,000 or 50,000 rupees as a tuition fees. I am using this only for my personal purpose. Yet, இது இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஜிஎஸ்டி பே பண்ணணும். யார் பே பண்ணணும்? ரெசிப்ட் பே பண்ணணும், நான் பே பண்ணி ஆகணும். யார் கொடுக்க மாட்டாரு? சப்ளையர் கொடுக்க மாட்டார். ஏன்னா சப்ளையர் எந்த ஊர்ல இருக்கிறாரு? நான் டாக்ஸபிள் டெரிட்டரியில இருக்கிறார். ரெசிபியன்ட் நான் எங்க இருக்கிறேன்? டாக்ஸபிள் டெரிட்டரியில இருக்கிறேன். provided if this being non taxable online recipient சொன்னால் எனக்கு டாக்ஸ் பொருந்தாதுன்னா விட்டுருங்க. பொருந்துச்சுன்னா நான் கொடுத்தே ஆகணும் under RCM basis. இந்த மேல சொன்ன லிஸ்ட் தவிர. clear? So almost we have completed 20 items in RCM. 20 items. Is that clear? So during the lunch, I request you to prepare this particular 20 items, you know, as a memory mapping. Like, நான் இப்போ ECG சொன்னேன் இல்லையா, electoral, C வந்து கான்ஸ்டிடியூஷனல், G வந்து கவர்மெண்ட் பாடி. அது மாதிரி இதுக்கு ஏதாவது டிசைன் பண்ண முடியுமா? யோசிங்க. இட்ஸ் அப் டு யூ. 20க்கும் சேர்த்து ஒரு 5-6 இப்போ ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்ஸ் சொல்லும்போது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்ஸ் எம்எம்என்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ்எம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எம்எம்என்டி அப்படின்ட்டு மணிப்பூர், மேகாலயா. அப்போ ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம். இது மாதிரி ஏதாவது டிசைன் பண்ண முடியுமா? டிசைன் பண்ணிட்டீங்கன்னா 20 உங்க மண்டலில் இருக்கும். பிளான் திஸ் அண்ட் போஸ்ட் லைன் செஷன்ல ஃபர்ஸ்ட் அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். யாரோ ஒருத்தர் ஒழுங்கா பண்ணுங்க, இல்லை எல்லாருமே பண்ணுங்க, பார்ப்போம் எது பெட்டரா இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? அவங்களுக்கு எது பெட்டரா இருக்கோ அதை யூஸ் பண்ணீங்க. With that we have completed RCM basis. Charge of GST is over. So charge of GST ரெண்டே பாயிண்ட் தான். ஃபார்வர்ட் சார்ஜ், RCM, ECO 3. அப்புறம் RCMல என்னென்ன லிஸ்ட் இருக்கு? ஒரு 20 ஐட்டம் இருக்கு. இது முடிச்சால் இந்த சாப்டர் ஓவர் ஆயிடுது. Let's now move on to the section 10, all about composition levy. Composition levyல சப்ளை ஆஃப் குட்ஸுக்கு காம்போசிஷன் லெவியில போகலாம். ஸ்மால் டாக்ஸ் பேயர், ஓகே, ரெகுலர் டாக்ஸ் இல்லப்பா, அவங்க சின்னதா டாக்ஸ் கட்டினா போதும், அந்த மாதிரி வரவங்க காம்போசிஷன் லெவியில வருவாங்க. they will fall under composition levy. Small service provider will come under this case. Small service provider. Okay, that's all. இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா போதுமானது. யாருக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கறத நம்ம பிறகு பார்க்கிறோம். ரைட். குட்ஸ் சப்ளையராக இருந்தால் MMNTSM இதெல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் சாப்டர்ல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பேன். சப்போஸ் MMNT மறந்து போச்சு சார்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சாப்டர் போய் பாருங்க, செக்ஷன் 22ல. அதுல மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், உத்தரகாண்ட் அண்ட் மேகாலயா. So you can easily recollect. இந்த சொல்லப்பட்ட 8 ஸ்டேட்டுக்கு preceding financial yearல aggregate turnover less than or equal to 75 lakhs. What is called aggregate turnover? Aggregate turnover என்ன அர்த்தம்? டெஃபினேஷன்ல பார்த்தோம். இப்ப ஒரே நேரத்துல எல்லாமே படிக்கும்போது டக்குனு ரீகேப் ஆகும். சாப்டர் விட்டு நடக்கும்போது aggregate ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடத்தினாங்களா அப்படின்னா ஆமா சார் அப்படிமா. சோ அதனால இதெல்லாம் ஒரே நேரத்துல படிக்கும்போது you will recap everything. So aggregate turnover we studied under definition. As per the definition, all the supply, zero rated, exempted, exported and distinctive person PAN based supply will be includable here, right? Excluding what RCM basis in inward supply as well as CGST compensation cess will not be includable. அது வந்து preceding financial year. நம்ம இப்ப 25-26 financial year பத்தி டீல் பண்றோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 24-25 first April இருந்து 31st March வரைக்கும் இருக்கக்கூடிய turnover ஆட் பண்ணீங்கன்னா if that value is less than or equal to 75 lakhs இருந்தால் he is eligible for the composition levy. ரெகுலர் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு சின்ன டாக்ஸ் கட்டினா போதும், லைக் 0.5% கட்டினா போதும் ஃபார் CGST, another 0.5% ஃபார் SGST, or maximum 2.5 and in case of supply of services are the 3 வரும். அவ்வளவுதான், 6% கொடுத்தா போதும். otherwise you have to pay 18% also some cases. Hope you will be now able to understand
this one. For all other states, the aggregate turnover in the preceding financial year should be 150 lakhs. 1.5 கோடிக்குள்ளார இருந்துச்சுன்னா they can enjoy the composition levy. And predominantly it should include only supply of services தான் இருக்கலாம். சார் goods இருக்கலாம்னா இருக்கலாம், goods கூட supply of services ஓட சேர்த்து. ஆனா இந்த goods ஓட supply of service இருக்கலாமா இருக்கலாம், goods தான் predominant. அதுல supply of service சேரலாம்னா சேரலாம். ஆனா அந்த சர்வீஸ் எவ்வளவு இருக்கணும்னா 10% of the aggregate turnover in the preceding financial year or 5 lakhs. இந்த ரெண்டுல whichever is lower can be supply of services. For example, நான் AC supply பண்றேன், அதோட இன்ஸ்டலேஷன் சார்ஜ் இன்ஸ்டலேஷனும் பண்ணி கொடுக்குறேன். இன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது நமக்கு சப்ளை ஆஃப் சர்வீஸ்ல வரும், ஏசிங்கிறது குட்ஸ்ல வருது. This will fall under goods, this is supply. அப்ப ஓவரால் வேல்யூ 100 ரூபாய் இருந்துச்சு அப்படி சொன்னாக்க இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கலாம்? அதிகபட்சமா 10%, 10 அல்லது 5 lakhs ரெண்டுல whichever is lower can be in the form of supply of services இருக்கலாம். ரெண்டுமே இருக்கும்போது first point. Second point, யார் யாருக்கு வந்து 3 பேர் பார்க்க போறோம். மேனுஃபேக்சரர் and trader, மூணாவது restaurant. Okay, manufacturer, trader, another being restaurant. இந்த 3 பேர் யார் யாரு? manufacturer, restaurant service provider, trader. இந்த 3 பேருக்கு உண்டு. Is it okay? manufacturer இருந்தா 0.5% CGST, another 0.5% SGST, overall 1% will be leviable. restaurant service provider வரும்போது 2.5% plus 2.5%. trader வரும்போது 0.5%, 0.5% will be applicable. In case of manufacturer இருந்தா நீங்க என்ன manufacture பண்ணக்கூடாதுன்னா ஐஸ்கிரீம், பான் மசாலா, டொபாக்கோ, aerated waters, fly ash bricks, fly ash aggregate, fly ash blocks எல்லாமே இந்த இப்ப வரக்கூடிய லேட்டஸ்ட் இந்த லைட் வெயிட் பிரிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அந்த எல்லா பிரிக்ஸும் எர்த்தன் பிரிக்ஸ் அதெல்லாமே வந்து இதுல வந்துடும், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டது. பிரிக்ஸ் ஆஃப் ஃபோசில் and building bricks, earthen or roofing tiles இதெல்லாமே நீங்க manufacture பண்றவராக இருந்தால் you are not eligible for this scheme. இந்த composition schemeல வர முடியாது. Okay, so 3 பேர் வராங்க. manufacturer, restaurant service provider and others. servicesல restaurant service மட்டும்தான் இந்த கேஸ்ல வராங்க. இப்ப மேல வரல, இந்த கேட்டகரியில வரல அப்படிச்சுனாக்க அவங்க பியூர் சர்வீஸ் கேட்டகரியில வருவாங்க. they can claim the composition levy benefit under section 10 class 2A. இது வந்து section 10 class 1. நீங்க 10 class 1லயோ 10 class 2A லயோ பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிக்க முடியும். பட் 10 class 2A is applicable for the service and your aggregate turnover limit also lesser here. Aggregate turnover in the preceding financial year in this case is only 50 lakhs or less than that. Supply of services other than section 10 class 1, அதாவது நீங்க ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் இருக்க கூடாது. and services provider except restaurant service provider அவங்க இருக்க கூடாது. so restaurant service provider இருந்தா நீங்க 10 class 1ல வந்துருவீங்க, அப்படி இல்லனா இங்க வருவீங்க. So Singar Academy coaching service, can I fall under this case? Of course I can fall under this case if my total aggregate turnover in the preceding financial year is less than or equal to 50 lakhs and then 3% GST collect பண்ணி pay பண்ணா போதும். collect பண்ண முடியாது, pay பண்ணா போதும். I cannot collect from the customer. out of my overall collection I can pay 3%, 6% I have to pay. Is that clear? hope you will be now able to understand composition levy. ஆனா இந்த composition levy யாருக்கு eligible கிடையாதுன்னா the supplier not eligible to add composition scheme being supplier of non-taxable supplies. நான் இப்ப non-taxable supplies பண்றேன்னா எனக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. non-taxable suppliesனா currently liquor, alcohol liquor for human consumption, petroleum products வந்துச்சுன்னா எனக்கு கிடையாது. supplier engaged in interstate outward supply, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நான் சேல் பண்றேன்னா அப்பயும் கிடையாது. and if I am supplying through ECO, electronic commerce operator மூலமா சப்ளை பண்றேன் and who register under TCS, TCS பர்பஸ்க்கு register under section 52, அதாவது ECO வந்து section 52ல TCS க்கு ரெஜிஸ்டர் பண்ணி இருக்காங்க. ரெண்டு செக்ஷன் இருக்கு, 51 and 52. 51 is for the TDS and 52 is for the TCS. 52 is for the government agencies. okay, government department, central government, state government, அவங்க வந்து வாங்குற சப்ளைக்கு கன்சிடரேஷன் கொடுக்கும்போது டாக்ஸ் டிடக்ட் பண்ணி டெபாசிட் பண்ணுவாங்க. ஆனா எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர் வரும்போது அண்டர் செக்ஷன் 52 ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, so whenever they collect their commission, okay, நான் தானே உங்களுக்கு ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், எனக்கு கமிஷன் கொடுங்கன்னு சொல்லி வாங்கும்போது அதுக்கு நான் GST சேர்த்து கலெக்ட் பண்ணி டெபாசிட் பண்ணுவேன். so this will come under TCS, that will come under TDS. so TCS மூலமாக ரெஜிஸ்டர் பண்ண ECO மூலமா நீங்க சப்ளை பண்றீங்கன்னா அப்ப நீங்க காம்போசிஷன் லெவில வர முடியாது. and casual taxable person, NRTP, non resident taxable person ஆக இருந்துச்சுன்னா அப்பயும் உங்களுக்கு இந்த காம்போசிஷன் ஸ்கீம் எலிஜிபிலிட்டி கிடையாது.
யாருக்கு எலிஜிபிள் கிடையாது? நான் டாக்ஸபிள் சப்ளைஸ் ஆல்கஹாலிக் லிக்கர் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. அண்ட் இன்டர் ஸ்டேட் அவுட்வர்ட் சப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. இசிஓ மூலமா the person who registered under section 52 அவர் மூலமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு காம்போசிஷன் லெவி கிடையாது. he collects and pays regular tax only. And CTP NRTP இருந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்? RCM basis is not means composition levy will not be applicable for you. Is that clear? So we have completed majority cases. Now some sections, some conditions are going to be studied here, okay, and some advantage and disadvantage and this. So with that composition levy will be completely over. This is easy in a chapter, okay. Now conditions and restrictions for composition levy. So ஏற்கனவே பார்த்ததான் அவர் யாரா இருக்க முடியாது? CTP இருக்க முடியாது, NRTP இருக்க முடியாது. And shall pay tax under section 93 class 9 class 3 9 class 4 இருந்துச்சுன்னா அவர் அதில் பே பண்ணி ஆகணும். அது காம்போசிஷன் பண்ண முடியாது. Okay, if there is any inward supply, he has to pay the GST on that அப்படின்னு சொன்னாக்க automatically he has to finish up paying. Is not engaged in the manufacture of notified goods. பான் மசாலா, ஐஸ்கிரீம் அண்ட் பிரிக்ஸ் எல்லாம் வருதுல்ல, அந்த notified goods மேனுஃபேக்சரா இருக்கக்கூடாது. அண்ட் அவர் அந்த பில்லில் போடும்போது அவருடைய ஸ்டேட்டஸ் வந்து காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சன் அண்ட் நாட் எலிஜிபிள் டு கலெக்ட் டாக்ஸ் ஆன் சப்ளைட் அப்படிங்கிற டேர்ம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கணும். At the top of the bill of supply issued by him. Our bill of supply in the terms irukano. And shall mention the words composition taxable person also in prominent places at his place of business. Idella mention panni irukano. He has to mention this one. Is that okay? He has no rights to collect the tax. Now what is the advantage? What are the advantages the composition taxpayer will have? Low rates of tax. Our cutter tax romba kammiya irukum. Hassle free simple procedure for such taxpayer. அவர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரெகுலர் டாக்ஸ் பேயர் வந்து மாசம் மாசம் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனுவல் ரிட்டர்ன் 3 months ஒன்ஸ், இந்த டென்ஷன்லாம் இவர் கிடையாது. சிம்பிள் கால்குலேஷன் ஆஃப் டாக்ஸ் பேஸ்ட் ஆன் த டர்ன் ஓவர். எவ்வளவு டர்ன் ஓவர் இருக்கோ அதுக்கு 6%, 1%, whatever the tax rate he is supposed to pay, he has to pay. Very simple annual return. Annual return also very simple இருக்கும். This is the advantage of the composition taxpayer. நீங்க காம்போசிஷன் டாக்ஸ் பேயர் போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்றீங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் இதெல்லாம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் சாப்டர் பார்ப்போம். இருந்தாலும் நான் இங்க லிங்க் பண்ணியிருக்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு அப்ளை ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், ஏற்கனவே 20 லட்சம் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கு, இப்போ 20 லட்சம் கிராஸ் ஆச்சுன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே நீங்க காம்போசிஷன் போகணும்னா நீங்க அப்ளை பண்ணும்போது கேட்கணும், சார் நான் காம்போசிஷன் டாக்ஸ் பேருக்கு போயிடுறேன் அப்படின்னு. நீங்க காம்போசிஷன் டாக்ஸ் பேர் போயிடுறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா liable for registration date இன்னைக்கோ அன்னைக்குல இருந்து நீங்க யாரு காம்போசிஷன் டாக்ஸ் பேயர் தான். So how to act? Intimation in the registration form itself that you need to go for composition taxpayer. Effective date என்னைக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆகுதோ அந்த டேட்ல இருந்து நீங்க காம்போசிஷன் டாக்ஸ் பேயரா மாறிடுவீங்க. சார் நான் ஏற்கனவே ரெகுலர் டாக்ஸ் பேயரா இருக்கிறேன் சார், நான் அதுல இருந்து காம்போசிஷன் லெவிக்கு மாறிக்கலாமா சார்? நான் மாறிக்கலாம். பட் எப்பொழுதுமே அந்த effective date வந்து என்னன்னா beginning of the financial year. இப்ப 25-26ல நீங்க ரெகுலர் டாக்ஸ் பேயரா இருக்கிறீங்க, நான் காம்போசிஷன் லெவி போடும்னா இந்த டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணீங்கன்னா 26-27 day 1ல இருந்து you will be eligible for composition. இடையில நீங்க மாற முடியாது. Okay, how to act? Registered person acting for the composition levy, how to act? Intimation the prescribed form, effective date being beginning of the financial year. Beginning of the financial year. Is that clear? So these are the cases you have to understand for composition levy. The moment you cross this limit, then your composition levy status will be cancelled. Then you can go for the regular taxpayer. Regular taxpayer மாறிடுவீங்க. Now we'll move on to the next content, place of supply. Place of supply. Okay. So in place of supply, we are going to cover section 10
12. These are the two sections are going to be covered. These are the two sections. ஒன்னு goods supply பண்ணும்போது எது place of supply அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதும், ரெண்டாவது சர்வீஸ் சப்ளை பண்ணும்போது place of supply என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதும் இருக்கு. அப்ப நீங்க சர்வீஸ் சப்ளை பண்ணும்போது மல்டிபிள் ஸ்டேட்ல உங்களுடைய சப்ளை ஆஃப் சர்வீஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா உங்களுடைய சப்ளை ஆஃப் சர்வீஸோட வேல்யூ எப்படி அப்போர்ஷன் பண்றது அது அடிஷனல் நோட்ஸா படிக்க போறோம். That will be studied as an additional notes. Okay. Okay. Manner of determining proportionate value in case of immovable property or in case of advertisement services. இதெல்லாம் எப்படி allocate பண்றோம் இந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா இந்த place of supply of service over. Okay. Place of supply of service. Clear? Place of supply of service and goods. என்னென்ன பார்க்க போறோம்? இது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டு வராது. அது இன்டர் லெவல்ல கிடையாது, ஃபைனல் லெவல்ல தான். இங்க நீங்க அதை மறந்துடலாம். ஒன்னு குட்ஸுக்கு, இன்னொன்னு வந்து சர்வீஸுக்கு. சர்வீசஸ்ல படிச்ச பிறகு கிளாரிபிகேஷன் ரிலேட்டட் டு த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வேர் யூ ரெண்டர் த சர்வீஸ் ஃபார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி located in multiple states or advertisement then nationwide, then how can I classify the advertisement cost for every state separately? In the ரெண்டு classification மொத்தம் 4 பாயிண்ட் இந்த சாப்டர்ல படிக்கலாம். place of supply ல in case of supply of goods what can we do? In case of goods supply of services வரும்போது immovable property ரிலேட்டடா advertisement ரிலேட்டட்னா மல்டிபிள் ஸ்டேட்டுக்கு சேர்த்து காமன் அட்வர்டைஸ்மென்ட் பண்ண எப்படி கிளாசிஃபை பண்றோம். immovable property related service வரும்போது அந்த immovable property are in different states, multiple states and அப்ப எப்படி ஹேண்டில் பண்றது. These are the 4 cases you have to understand. Now let's start with the section 10 here. Section 10 here. Place of supply of goods within India to India. Scenario number 1. Supply involves movement of goods. Okay. Either அந்த மூவ்மெண்ட் வந்து சப்ளையர் பண்ணலாம், ரெசிபியன்ட் பண்ணலாம், எனிஒன் பண்ணலாம். A B. ஓகே, B ஆர்டர் பண்ணார், B வந்து உடனே சப்ளை பண்றார். சார் எனக்கு ஒரு ஐட்டம் டெலிவர் பண்ணிடுங்க, பண்ணிடுறேன். ஏவே டெலிவர் பண்ணிடுறார். இல்லைன்னா B ஏவோட லொகேஷன் வந்துட்டு வாங்கிட்டு போறார். ஓகே, அல்லது ஏ வேணும்னு சொல்லிட்டு B வாங்கிக்கிறேன்னு சொன்ன பிறகு டிரான்ஸ்போர்ட்டர் வந்து இவருக்காக இங்க இருந்து கொண்டு வந்து இங்க டெலிவர் பண்றார். தேர்ட் பார்ட்டி ஆல்சோ பி பாசிபிள். இப்போ அமேசான் ஆர்டர் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? சப்ளையர் வேற ஒரு ஊர்ல இருப்பார், ரெசிபி நான் இங்க இருக்கிறேன், அமேசான் வந்து அங்க இருந்து பிக் பண்ணி எனக்கு டெலிவர் பண்ற தேர்ட் பார்ட்டி. ஓகே, இன் ஆல் தி கேசஸ் தி லொகேஷன் பீயிங் எண்ட் லொகேஷன், எங்க முடியுதோ அது மூவ்மெண்ட், எங்க முடியுதோ அந்த லொகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் A B. ஓகே, டோர் ஸ்டெப் டெலிவரி அட் டோர் ஸ்டெப். இவர் திருச்சியில் இருக்கிறார், இவர் சென்னையில் இருக்கிறார், இவர் பெங்களூர்ல இருக்கிறார். 1600. Okay, now tell me what is the location? Location being Bangalore. Bangalore will be the location. Clear? Suppose B வந்து இங்க வந்துட்டு சூஸ் பண்ணி எடுத்துட்டு போறார், then திருச்சி. Okay. Second, bill to ship to model. Supplier, okay, அல்லது wholesaler, retailer, customer. retailer இவர்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டார். ஆர்டர் கொடுத்த உடனே கஸ்டமர் எனக்கு கிடைக்குமான்னு கேட்கிறார். இப்பதான் ஆர்டர் கொடுத்துருக்காரு சார், எப்ப வேணும்? நாளைக்கு தானே கொடுத்துறேன் வீட்டுக்கு அப்படின்ட்டார். இங்க இருந்து இங்க டெலிவரி பண்ணும்போது என்ன சொல்லிட்டாரு, எனக்கு கொடுக்காதீங்க, அங்க அனுப்பிடுங்க அப்படின்ட்டார். So goods are transferred from wholesaler to customer, but to recipient to customer க்கு again tax invoices prepared by retailer. அப்ப place of supply வந்து என்னது? இவர்னால தான் இந்த goods இங்க இருந்து மூவ் ஆயிருக்கு. goods ரீச் ஆன இடம் கிடையாது. எதனால இந்த goods இங்க இருந்து போச்சு? Because of this third person. The goods is now moved from wholesaler to customer, but routed through the third party. The location of R will be the location of supply.
Third person's place will be the thing. Third scenario. No movement of goods. Goods or a movement illa. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபேக்டரி அல்லது கடை இருக்குன்னு வச்சுக்கலாம், ஃபேக்டரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க வந்து குட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, நான் என்ன சொல்றேன், என்னால இதை நடத்த முடியாது சார், நான் இந்த கடையை மொத்தமா வித்துறேன், இந்த கடையை எடுத்துங்க, குட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிங்க. அவன் அந்த குட்ஸை விற்க போறது இல்லை. He is not doing the business of selling this goods. He wants the residential, the property அவருக்கு வேணும். ப்ராப்பர்ட்டி வேணும்னு அவர் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏ கிட்ட இருந்து பிக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த வேர் ஹவுஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அங்க ஏற்கனவே சில குட்ஸ் இருக்குல்ல, அதை நானே வாங்கிக்கிறேன். ப்ராப்ளி இவர் ஃபர்னிச்சர் கடைக்காரர், இங்க எக்கச்சக்கமா ஓல்டு ஃபர்னிச்சர் இருக்கு, விற்க முடியல அவரால். அந்த குடோனை விற்கும் போது சார் ஃபர்னிச்சர் என்ன சார் பண்றது, அதை கொடுங்க, நான் வேற எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன், அவர் வாங்கிக்கிறேன். He is not trader of furniture, he purchases the furniture. இப்ப அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது அந்த குட்ஸ் எங்க ஹேண்ட் ஓவர் ஆச்சு? ப்ராப்ளி A may be in Trichy, B being in Chennai, and this is in Viluppuram. So then the location of supply being the Viluppuram, the goods location will be taken. Is that okay? Third point. And fourth point. To unregistered person, okay. Now supplier recipient வந்து யார் அப்படின்னு சொன்னாக்க unregistered person இருக்கிறார். ஓகே, recipient வந்து unregistered person இருக்கிறார். ஓகே, now the problem is அவர் unregistered person பா, அவரோட டீடைல்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஃபர்ஸ்ட் கேஸ்ல இவருடைய அட்ரஸ் நம்ம கிட்ட இருக்கு, யார் ரிசீவரோ அவருடைய அட்ரஸ் இருக்கு. இங்க அட்ரஸ் கூட மிஸ்ஸிங், எந்த டீடைல்ஸும் தெரியல. இவர் ரெகுலரா வாங்குறவர், அதனால எங்கிட்ட டீடைல்ஸ் இருக்கு. வந்து கேட்டவொன்னே அவருடைய நம்பரை ஃபீட் பண்றேன், அவர் எந்த ஊருன்னு தெரியும், அந்த ஊருக்கு நான் டாக்ஸ் இன்வாய்ஸ் ரெடி பண்றேன், டாக்ஸ் இன்வாய்ஸ்ல ரெசிபியன்டோட அட்ரஸ் இருக்கு. அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் த ரெசிபியன்ட் வில் பி த பிளேஸ். பட் சப்போஸ் அட்ரஸ் மிஸ்ஸிங் அப்படின்னா சப்ளையர்ஸ் லொகேஷன் வில் பி ஃபைனல். ஓகே, so supply to unregistered person where first scenario address is available in invoice, address not available in invoice. Second scenario address is available in invoice and address on the invoice will be the place of supply. Address illana supplier's address will be taken. Is that clear? Now sixth point assembly and installation. சில ப்ராடக்ட் எல்லாம் வந்து நம்ம சப்ளை பண்ண முடியாது, என்னுடைய இடத்துல கொண்டு வந்து செட் பண்ணோம். அப்ப சப்ளையர் வந்து என்ன பண்றார், வேரியஸ் காம்பனன்ட்ஸ் வேரியஸ் பிளேஸ்ல இருந்து அங்க அனுப்புறார். அந்த அனுப்பப்பட்ட குட்ஸ் வந்து அந்த சைட்ல வச்சு இன்ஸ்டால் பண்ணி ரெடியா பாருங்க சார் அப்படின்னு கொடுக்குறாரு. எப்ப இன்ஸ்டாலேஷன் எல்லாம் போட்டு டெஸ்ட் எல்லாம் முடிச்ச பிறகு ஓகே சாட்டிஸ்ஃபைட் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரோ அது, அப்ப அந்த இன்ஸ்டாலேஷன் எந்த இடத்துல நடக்குதோ அங்கதான் டெலிவரி நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இன்ஸ்டாலேஷன் சைட் அண்ட் ஆன் போர்ட் சப்ளை பஸ்ஸஸ், ஏர்கிராஃப்ட், ட்ரெயின், பஸ். இந்த மாதிரி பஸ் ட்ரெயின்லாம் போகுது, டெல்லியில திருச்சியில சென்னையில இருந்து டெல்லிக்கு போகுது ட்ரெயின். அப்படி ட்ரெயின் சென்னையில இருந்து டெல்லி போகும்போது வயா ஓகே ஹைதராபாத்தோ இல்லை கொஞ்சம் கிராஸ் பண்ண பிறகு அவங்களுக்கு ஃபுட் தேவைப்படுது, பர்ச்சேசிங் த ஃபுட் ஆர் எனி அதர் ஃபெசிலிட்டிஸ் வயா த டிரான்ஸ்போர்ட். ஓகே, அப்படி வரும்போது த ஃபுட் டெலிவரி இன் ஹைதராபாத். அப்போ எது சார் லொகேஷன் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஃபுட் அந்த ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் எங்க ஏத்துனாங்களோ அந்த இடம். சென்னையில ஃபுட் எல்லாம் ஏற்றி வச்சாச்சு டு செல் ஒயில் டிராவலிங் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஃபுட் எங்க உள்ளார ஏத்தணும் போர்டிங் பாயிண்ட் எதுவும் அதுதான். சப்போஸ் இந்த ஃபுட் ஹைதராபாத்ல ஏத்தணும்னா ஹைதராபாத் இஸ் a place of supply, not the place where consumption is not the place where the goods boarded will be the matter. Boarded place. If not determinable, மேல சொல்லப்பட்ட மெத்தட்ல என்னால place of location determine பண்ண முடியலன்னா we have the other methods prescribed to follow that. Anyhow, those things are last resort, like hope will be now able to understand. 7 methods predominantly we have for determining the place of supply with respect to the goods, provided supplier and recipient both are in India to India. Okay, not should be in foreign country. Number 1, movement of goods ஆரம்பிச்சுனா move எங்க end ஆகுது அந்த location. Bill to ship to model இருந்தால் third person direction படி வந்துச்சுனா அந்த third person's உடைய place. Movement இல்ல அப்படிச்சுனாக்க goods எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த லொகேஷன். Unregistered person அப்படின்னு வரும்போது 4 and 5. ஓகே, அட்ரஸ் இருந்தால் அந்த அட்ரஸ் இல்லைன்னா சப்ளையரோட அட்ரஸ்.
அசம்பிளி அண்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ற மாதிரி இருந்தா எங்க இன்ஸ்டால் இல்ல எங்க அசம்பிள் பண்ணுமோ அந்த லொகேஷன். ஆன் போர்ட் சப்ளை வெசல்ஸ் ஏர்கிராஃப்ட் ட்ரெயின்ஸ் இருந்துச்சுன்னா போர்டர் பிளேஸ். ஓகே, சோ மூவ்மெண்ட், தேர்ட் பார்ட்டி அண்ட் நோ மூவ்மெண்ட். நோ மூவ்மெண்ட் கேஸ் வந்து எங்க இருக்கோ அப்படியே வித்துறோம். வேரிஸ் ஆசஸ் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேரிஸ் எங்க இருக்கோ அது அப்படியே நான் வித்துறேன் அப்படின்னு அர்த்தம். அது பேர் வேரிஸ் ஆசஸ் பேசிஸ். அப்ப அந்த குட்ஸ் எங்க இருக்க விற்கும் போது அது மூவ்மெண்ட், தேர்ட் பார்ட்டி டைரக்ஷன் அண்ட் no movement. and fourth வந்து unregistered person. unregistered person ஒன்னு வந்து address is available, இன்னொன்னு address not available case. okay, 5 and 6 வரும்போது assembly and installation. 7 வரும்போது on board. so movement வந்துச்சுன்னா movement end place, third party na third party oda location, no movement இருந்தா goods oda location, address இருந்தா address of the recipient, address இல்லனா supplier உடையது, address இருந்தா recipient உடைய location, அட்ரஸ் இல்லைன்னா சப்ளையரோட ரெசிபியன், சப்ளையருடைய லொகேஷன். அண்ட் அசம்பிளி இருந்துச்சுன்னா அசம்பிளி இன்ஸ்டாலேஷன் நடக்கிற இடம். ஆன் போர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எப்ப அது ஆரம்பிச்சு வச்சோமோ ஏத்தி விட்டோமோ அந்த இடம் போர்டட் பிளேஸ். ஓகே, hope now you'll be able to understand 7 aspects here. Clear? Now section 10 is over. Clear? Now let's move on to the section 12. Section 12. Place of supply of services. Services related ஒரு 12 services பார்க்க போறோம். So we are going to discuss around 12 services. Okay. Now we'll start with immobile property related services like accommodation hotel la kudukalam, boat vessels la adula kuda accommodations kudukranga. okay, boat house la irukku adula kudukalam. okay, appa location of the property boat vessels irukku illaya, இந்தியாவில் இருக்கா மல்டிபிள் ஸ்டேட்ல இருக்கா? யூசுவலா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கோஸ் டு வேர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கோஸ் டு லொகேஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி போட் வெசல்ஸ். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் லொகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட் அண்ட் வெசல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் லொகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட் அண்ட் வெசல். சப்போஸ் அந்த விஷயங்கள் வந்து அவுட் சைடு இந்தியாவா இருந்தா லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட் will be taken. okay, for example supplier recipient. supplier வந்து என்ன பண்றாரு, லாட்ஜிங் சர்வீஸ் கொடுக்கிறார், போர்டிங் அண்ட் லாட்ஜிங் சர்வீஸ் கொடுக்கிறார். ரெசிபியன்ட் கன்சிடரேஷன் கொடுக்கிறார். இவர் எங்க இருக்கிறார், இந்தியாவில் இருக்கிறார். எங்க ஸ்டே பண்ண போறாரு, probably Singapore. so recipient visits Singapore for a vacation and where he wants to stay in a restaurant. அதுக்கு எஸ் being in India render services. so அப்ப what is the location, place of supply வந்து என்னது, இந்தியா தான். ஓகே, அது யாரு, recipient ஓட place will be considered. clear? சார் மல்டிபிள் பிளேஸ்ல இருக்கு சார். so நான் வந்து 1 week or 15 days ஆல் இந்தியா டூர் போட்டேன். கொஞ்ச நாள் தமிழ்நாட்டில் ஸ்டே பண்ணியிருப்பேன், அப்புறமேட்டு ராஜஸ்தான், அங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் 2 நாள் தங்கி இருக்கிறேன். அப்ப வாட் எவர் த வேல்யூ ஐ பே யூ நோ will be proportionately shared for all the places. அப்போ ஒவ்வொரு என்ஜாய்மெண்ட் எந்தெந்த பிளேஸ்ல படிங்களோ அந்த பிளேஸுக்குரியது பிளேஸ் ஆஃப் சப்ளையாக நம்ம எடுத்துக்கணும். so if property is located in multiple state, apportion state wise, we'll see that later on. அது apportionment எப்படி பண்றதுங்கிறது நம்ம தனியா பார்க்கணும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட அப்போர்ஷன்மெண்ட் இது, அட்வர்டைஸ்மெண்டோட அப்போர்ஷன்மெண்ட் இது, ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கணும். Now second part is all about restaurant, catering, personal grooming, fitness, beauty, health services like restaurant, catering, personal grooming, fitness, beauty and health services like இந்த மாதிரியான சர்வீசஸ் இருக்கு. அப்படின்னா அந்த சர்வீசஸ்லாம் எங்க பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதுதான் லொகேஷன். ஓகே, எங்க பெர்ஃபார்ம் பண்ணுமோ. ட்ரைனிங் அண்ட் பர்சனல்
appraisal, performance appraisal, training or performance appraisal கொடுத்தா ஓகே யாரு கொடுத்திருக்காங்க? B2B ஆ B2C ஆ? B2B இருந்துச்சுன்னா location of the registered recipient B2B, B2C இருந்தா actual performance எங்க போயிருக்கோ அந்த இடம். ஓகே இப்ப A B க்கு கொடுக்கிறார், இவர் ரெஜிஸ்டர் பண்ண இவர் ட்ரைனர் அண்ட் B ஆர் ரெஜிஸ்டர்ட் பர்சன் அப்படின்னா என்ன? இவர் வந்து பிசினஸ் பண்றவர் அப்படின்னா இவரும் பிசினஸ் இவருக்கும் பிசினஸ். இது வந்து என்னது? B2B சர்வீசஸ். B2B சர்வீசஸ். B2B சர்வீசஸ் இருந்தா ரெசிபியன்ட் அட்ரஸ் இருக்குல்ல, அந்த அட்ரஸ் தான் லொகேஷன், பிளேஸ் ஆஃப் சப்ளை. அதே சமயத்துல A B க்கு கொடுக்கிறார், இவர் இண்டிவிஜுவல். இப்ப ஏங்கிற ஒரு டியூட்டர் B அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். இஸ் நாட் பீங் த ரெஜிஸ்டர்ட் பர்சன். அவர் வந்து தன்னுடைய செல்ஃப் ஸ்டடி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாருன்னா இது B2C சர்வீஸ். இது வந்து என்னது? B2C சப்ளை அப்படின்னு சொன்னாக்க இந்த சப்ளை எங்க நடக்குது? இப்ப நீங்க இங்க சிங்கர் அகாடமி வந்து படிக்கிறீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல ஒரு பிரீமிசஸ்ல ஒரு நாள் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க எங்க அந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு அந்த பிளேஸ்னா லொகேஷன் ஆஃப் சப்ளை. ஓகே ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் எங்க நடந்துச்சு அந்த இடம். Now admission to events and amusement park. Admission to events and amusement park. ஏதாவது ஈவென்ட்டோ இல்ல அம்யூஸ்மெண்ட் பார்க்கோ ஏதாவது ஒன்று நம்ம என்ட்ரன்ஸுக்காக ஃபீஸ் ஒன்று வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பார்க்கு ஈவெண்ட் எங்க நடந்துச்சோ, பிளேஸ் வேர் த ஈவெண்ட் ஹெல்ட் பார்க் இஸ் ஆக்சுவலி லொகேட்டட். ஈவெண்டா இருந்துச்சுன்னா எங்க நடந்திருக்கு, பார்க் இருந்துச்சுன்னா எங்க லொகேட் ஆயிருக்கு. ஓகே எனி ஈவெண்ட் ஆர்கனைஸ்டு லைக் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் ஆர்கனைஸ் பண்ணி தரேன், ஒரு மேரேஜ் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் ஆர்கனைசர் வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குறாரு எல்லா ஃபெசிலிட்டிஸும் அப்படின்னு சொன்னாக்க அந்த மேரேஜ் எங்க நடந்துச்சு அந்த லொகேஷன். அல்லது ஒரு பிசினஸ் டீம் மீட் ஒன்று பிளான் பண்ணி இருக்கிறாங்க அவுட் சைட் தேர் ஓன் ரெகுலர் பிளேஸ். இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் அங்க வந்து பிசினஸ் மீட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இட் வில் பி பிசினஸ் மீட் கம் சம் என்டர்டைன்மெண்ட் லைக். அதுக்கு அங்க ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர் பண்ணாருன்னா ஆட்டோமேட்டிக்கா கொடைக்கானல் ஆர் ஊட்டி வில் பி த லொகேஷன் ஃபார் த ஈவெண்ட். சப்போஸ் தீம் பார்க் லைக் பிளாக் தண்டர் அங்க வந்து கேதரிங் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கி இருக்கிறாங்க. தென் பிளாக் தண்டர் எங்க இருக்கும்? மதுரைனா மதுரை வில் பி பிளேஸ் ஆஃப் சப்ளை. இஸ் தட் ஓகே? Now organization of events and sponsorship services. Okay, organization of events இதுல வரும்போது இது வந்து அட்மிஷன் அர்த்தம். சாரி, இது வந்து ஆர்கனைசேஷன். முன்னாடி சொன்ன அந்த மேரேஜ் வந்து ஈவெண்ட்ல சேர்த்துங்க. அட்மிஷன் டு ஈவெண்ட்ஸ்னா ஒரு மியூசிக் கன்சர்ட் நடத்துறாங்க, ஒரு மியூசிஷியன் இப்ப ஏஆர் ரஹ்மான் ஒரு மியூசிக் கன்சர்ட் பண்ணாரு, எல்லாருமே இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குறாங்க. அப்ப அது எங்க நடந்துச்சு அந்த இடம். ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்னோட பிசினஸ் மீட் பண்ணி கொடுங்க, எங்களுடைய ஃபேமிலி கெட் டுகெதர் ஒரு அட்டாச்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க, நாங்க ஒரு செலிப்ரேஷன் பிளான் பண்ணி இருக்கிறோம், பர்த்டே செலிப்ரேஷன் ஃபார் அவர் ஃபேமிலி மெம்பர், எங்கேயாவது ஒரு டூர் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் பண்ணி கொடுங்கன்னா அதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அதுவோ ஸ்பான்சர்ஷிப்போ இருந்தால் இந்த சர்வீஸ் B2B க்கு கொடுத்திருந்தால் லொகேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட், B2C ஆக இருந்தால் பிளேஸ் த வேர் ஈவெண்ட் இஸ் ஹெல்ட். அதுவே ஈவெண்ட் வந்து அவுட் சைட் இந்தியாவா இருந்தால் லொகேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட், அது மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ல இருந்தால் அப்போர்ஷன் ஸ்டேட் வைஸ். இந்த லாஜிக் நமக்கு வந்துடும். ஓகே, உங்க ஈவெண்ட் தானே சார் நான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறேன், உங்களுடைய டீலர்ஸ் மீட். ஓகே 7 நாள் சார் டீலர்ஸ் மீட், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நாள் கொடைக்கானல், ஒரு நாள் வந்து பெங்களூர் சிட்டில, இன்னொரு நாள் வந்து ப்ராப்ளி ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டி. 3 லொகேஷன்ல உங்களுக்கு பண்ணி தரேன் எல்லா ஃபெசிலிட்டிஸும் பிரிச்சுனாக்க இந்த சர்வீஸ் சப்ளை வந்து 3 ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு காஸ்ட் வருமோ அது மாதிரி நீங்க பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு வேல்யூக்கும் அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்ப தமிழ்நாட்டுல 2 நாள் அண்ட் பெங்களூர்ல வந்து ஒரு 2 நாள் அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல ஒரு 3 நாள் அப்படி சொன்னாக்க இங்க ஒரு வேல்யூ எவ்வளவு பாருங்க. மொத்த வேல்யூ சேர்த்து ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் சார்ஜ் பண்ணி இருக்கிறாங்கன்னா இதுக்கு வந்து 20,000 ரூபாய், இதுக்கு ஒரு 20,000 ரூபாய், இதுக்கு 30,000 ரூபாய் சொன்னால் சோ இந்த 20,000 ரூபாய்க்கு வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து தமிழ்நாடு அண்ட் இந்த 20,000 ரூபாய்க்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து கர்நாடகா, இந்த 30,000 ரூபாய்க்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து ஆந்திர பிரதேஷ். இஸ் தட் ஓகே? தட்ஸ் ஹவ் வி கேன் அப்போர்ஷன். Clear? For what? Organization of events and sponsorship services. Organization of event and sponsorship services. Is that clear? And 6th one, transportation of goods including mail and courier. Mail and courier வந்துச்சுன்னா again the same. B2B இருந்தால் registered recipient,
இப்ப சிங்கர் அகாடமில இருந்து நாங்க ரெகுலரா புக்ல பார்சல் போடுறோம் அப்படின்னாக்க என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா எங்களுடைய அட்ரஸ் அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நான் எந்த அட்ரஸ் கொடுத்தனோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அதே சமயத்துல நீங்க போறீங்க கொடுக்குறீங்க சார், ஒரு போஸ்ட் போறோம், நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது, 20 ரூபா கொடுத்தா கொரியர் போட்டுக்க போறோம். அப்ப B2C அப்படின்னா அந்த குட்ஸ் எங்க ஹேண்ட் ஓவர் பண்ணீங்க, நீங்க திருச்சியில கொண்டு போய் போஸ்ட் பண்ணுங்கன்னு கொடுத்தா திருச்சி, சென்னையில போய் கொடுத்தீங்கன்னா சென்னை, கேரளாவில் போய் கொடுத்தீங்கன்னா கேரளா. இஸ் தட் ஓகே? if it is being the B2C services, let's see. Let me again recap all the 6 points we discussed up to now. Okay, place of supply of services, that too within India. One immovable property related services agenda like accommodation may be hotel, boat, vessels அப்படினா location of the property final. Suppose அந்த location வந்து outside India of இருந்தால் location of the recipient will be taken. அதுவே இந்த ப்ராப்பர்ட்டி மல்டிபிள் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா அப்போர்ஷன் ஸ்டேட் வைஸ். இது நம்பர் 1. ரெஸ்டாரண்ட், கேட்டரிங், பர்சனல் க்ரூமிங், ஃபிட்னஸ், பியூட்டி, ஹெல்த் சர்வீசஸ் அப்படின்னு சொன்னா இது எங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. சப்போஸ் ட்ரைனிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் மாதிரி கொடுத்தாங்கன்னா B2B கொடுத்தீங்களா B2C கொடுத்தீங்களா? ட்ரைனிங் B2B கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் ரெசிபியன்ட் லொகேஷன் எடுத்துக்கணும். B2C இருந்தால் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் எங்க இருக்கோ அந்த இடத்த எடுத்துக்கணும். அட்மிஷன் டு ஈவென்ட்ஸ் அண்ட் பார்க்னா ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கும், ஈவென்ட்னா நடந்திருக்கும், ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. பார்க்னா எக்ஸிஸ்ட்ல இருக்கும், ஹெல்டு, இது வந்து லொகேட்டடா இருக்கும். ஈவெண்டா இருந்துச்சுன்னா எங்க ஹெல்டோ அந்த இடமும், பார்க்கா இருந்தா எங்க லொகேட்டடோ அந்த இடம் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈவென்ட் அண்ட் ஸ்பான்சர்ஷிப் வரும்போது B2B B2C வந்துடும். B2B இருந்தா உங்களுக்கு லொகேஷன் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் ரெசிபியன்ட், B2C இருந்தால் இந்த கான்செப்ட் அப்படியே நமக்கு வந்துடும் B2C இருந்தா. இஸ் தட் ஓகே? கிளியர்? If the event is held outside India, then location of the recipient. If the event is in multiple state, especially B2C இருந்துச்சுன்னா apportion state wise. Transportation of goods வரும்போது mail or courier வரும்போது B2B இருந்தால் registered recipient, B2C இருந்தால் place where the goods handed over for transportation. Is that clear? C, இது default provision. C, section 1, 2, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நமக்கு 3ல இருந்து வரக்கூடியது, 3ல இருந்து 14 வரைக்கும் இருக்கிறது. இது 1, 2, 3, 4, 5, 6 எல்லாம் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா சப்செக்ஷன் 2, 3, 4, 5ல இருந்து வரக்கூடியது. 1 and 2 தான் டிஃபால்ட் செக்ஷன். டிஃபால்ட் செக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, சப்ளை ஆஃப் சர்வீஸ் பண்ணீங்கன்னா டிஃபால்ட் ப்ரொவிஷன் அதர் தென் தி எபோவ். புக்ல எப்படி கொடுத்திருப்பேன், ஃபர்ஸ்ட் எடுத்து இதை கொடுத்திருப்பேன். ஓகே, மத்த ஸ்பெஷல் கேஸ் தான் கீழே கொடுத்திருப்பேன். இங்க வந்து என்ன பண்ணிட்டு டிஃபால்ட் லாஸ்ட்ல கொடுத்துட்டு மிச்சம் எல்லாம் ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்கிறேன். டிஃபால்ட் ப்ரொவிஷன் மேல சொல்லப்பட்ட சினாரியோ இல்லாத போது நீங்க கொடுக்கக்கூடிய அந்த சப்ளை ஆஃப் சர்வீசஸ் B2B இருந்தால் ரெஜிஸ்டர்ட் பர்சனோட லொகேஷன், B2C இருந்தால் அட்ரஸ் இருந்தால் லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட், அப்படி அட்ரஸ் இல்லனா சப்ளையரோட சர்வீசஸ். இது டிஃபால்ட். இந்த டிஃபால்ட் வந்து இங்க கூட நமக்கு பொருந்தும், இங்கேயும் நமக்கு பொருந்தும். இந்த ஸ்பெஷல் கேசஸ்ல கூட டிஃபால்ட் ப்ரொவிஷன்ஸ் will be sometimes applicable. Transportation of goods முடிஞ்சிருச்சு. Then we will go for the next one. Passenger transportation. B2B இருந்தா location of the registered recipient, B2C இருந்தா place where passenger embarks for continuous journey, எங்க ஏறாரோ அந்த இடம். ஓகே, recipient B2B இருந்தா location of the recipient, அப்படி இல்ல அப்படி சொன்னாக்க continuous journey, அதாவது திருச்சில இருந்து சென்னை போயிட்டு ஹால்ட் ஆயிட்டு ட்ரெயினை மாத்தி திரும்ப அங்க இருந்து டெல்லி போறேன் அப்படி சொன்னாக்க, இந்த சென்னையில இறங்குனது அங்க ஒரு வேலைக்காக இறங்கல, ட்ரெயின் மாறி டெல்லி போறது இறங்கி இருக்கிற அப்படி சொன்னாக்க இது வந்து கண்டினியூஸ் ஜர்னின்னு பேரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ட்ரிச்சினா பிளேஸ் ஆஃப் சப்ளை பீயிங் ட்ரிச்சி ஒன்லி. ஆன்போர்ட் சர்வீசஸ் டியூரிங் தி ஜர்னி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குட்ஸ்ல ஆன்போர்ட் சர்வீசஸ். ஓகே, டியூரிங் தி சர்வீசஸ் ஃபுட் வாங்குறீங்க, ஏதாவது ஐட்டம் வாங்குறீங்கன்னா அது உண்மையிலுமே அந்த ஷிப்லயோ இல்ல அந்த ட்ரெயின்லயோ எங்க ஏத்துனாங்களோ அந்த இடம் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு சொன்னோம். அதே மாதிரி ஆன்போர்ட் சர்வீசஸ் வரும்போது நீங்க ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும்போது சம் சர்வீசஸ் நீங்க என்ஜாய் பண்ணிக்கிறீங்க, லைக் ஸ்பா அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ், லைக் இஃப் யூ ஆர் என்ஜாயிங் தேர் இன் ட்ரெயின் ஆர் ஃபிளைட் அப்படின்னு சொன்னாக்க, ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்டு பாயிண்ட் ஆஃப் டிபார்ச்சர் ஆஃப் த கன்வெயன்ஸ். இந்த கன்வெயன்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? யூசுவலா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டெல்லி சார், கோஸ் அப் டு கன்னியாகுமரி சார் அப்படின்னு ஸ்டார்ட் ஆன இடம் டெல்லி தான். இடையில நீங்க ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் என்ஜாய் பண்ணாலும் இதோடைய சப்ளை பிளேஸ் வந்து டெல்லி தான். இஸ் தட் ஓகே? இது சர்வீசஸ். குட்ஸுக்கு வரும்போது போர்டிங் பாயிண்ட் எங்க ஏத்துட்டீங்களோ அங்க, இங்க வரும்போது அது scheduled departure point. Is that okay? 9th one, in case of banking and financial services including stock broking, வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்?
location of the recipient as per the supplier record. Supplier recordல location recipient location இருந்தா பாருங்க, அப்படி இல்லைன்னா supplier. இது default provision இங்கே வந்துருது. So default provisions வந்து சில ஸ்பெஷல் கேசஸ்லயும் கண்டுபிடிக்க முடியலன்னா default provisions நீங்க பாப்பீங்க. இந்த இடத்துல banking and financial services வரும்போது recipient உடைய location இருந்தால் ஓகே, அப்படி இல்லை அப்படி சொன்னாக்க location of the supplier will be taken. Location of the supplier will be taken. Is that clear? 10th one. Okay. Now 10th one. Insurance services. Insurance services. Insurance services banking மாதிரி தான். B2B இருந்தால் location of registered recipient, B2C இருந்தால் supplier உடைய recordல recipient உடைய address என்ன இருக்குன்னு பாருங்க. Location of the recipient as per the supplier record will be taken. Okay. Advertisement service given for the government. Government-க்கு விளம்பரம் பண்ணி கொடுக்குறீங்க. Government உடைய some social security awareness programல advertisement பண்ண நினைக்கிறாங்க. For example, cyber theft எக்கச்சக்கமா இருக்கு. Government வந்து wants the general public to give the awareness about the cyber security and fund financial cheating ஜாஸ்தி நடக்குது. Investors awareness program நடத்தணும்ன்றாங்க. அதெல்லாம் நான் ப்ரோமோட் பண்ணி கொடுக்குறேன்னு கவர்மெண்ட்டுக்கு விளம்பரம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்க then this will be apportioned here as per this concept. Okay, and நம்ம இங்க டீடைலா பார்க்கிறோம். So refer further வச்சுக்கலாம். Okay, each state union territory where ad is displayed or broadcasted value to be apportioned state wise. anyhow இதுக்கு மட்டும் நமக்கு டீடைல் வர்க்கிங்ஸ் இருக்கு, நம்ம அங்க போய் பார்க்கலாம். 12th telecommunication service. telecommunication service கொடுத்தாங்கன்னா என்ன மாதிரி சர்வீஸ்? telecommunication fixed line, least circuit, dish antenna இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்க அது லொகேட் ஆயிருக்கோ அந்த லொகேஷன் எடுக்கணும். location of fixed equipment will be taken. post paid services இருக்கா, prepaid or payment made via electronic mode. fixed line இருந்தால் அந்த equipment எங்க இருக்கோ அது, post paid இருந்தால் billing address. post paid na without billing address usually you will not give the subscription means service இல்லையா? அப்ப billing address is a primary. அப்படி இல்லைன்னா சப்ளையரோட லொகேஷன். ப்ரீபெய்டு த்ரூ ஏஜென்ட் ஆர் ரீசெல்லர் மூலமாக நீங்க ப்ரீபெய்டுக்கான பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்க ஏஜென்ட் ஆர் ரீசெல்லர்ஸ் அட்ரஸ் இந்த சப்ளையர்ஸ் ரெக்கார்ட், அந்த ஏஜென்ட் ரீசெல்லரோட அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ் நம்ம எடுத்துக்கணும். ஃபைனல் யூசர் ப்ரீபெய்ட் டு ஃபைனல் யூசர் நேரடியாக, அதாவது ஜியோ வந்து ஏஜென்ட் மூலமாக கஸ்டமர் விற்கிறாங்கன்னா ஏஜென்டோட லொகேஷன், ஜியோ வந்து டைரக்டா கஸ்டமர் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க கஸ்டமரோட லொகேஷன். ஓகே, routed through agent or the agent, route directly to customers and so on, customer location. Is that clear? So I may now recap here. Fixed line and the equipment of the location. Postpaid and the billing address, supplier address. Prepaid and the prepaid ரெண்டு விஷயங்கள் வருது. ஒன்னு through agent and the agent location. Final user data போயிருக்கு location where the payment received or place of voucher sale. Okay, final user payment எங்க வந்திருக்கு, எங்க இருந்து வந்திருக்கு, அந்த வவுச்சரா கொடுத்திருந்தா அந்த வவுச்சர் எங்க நம்ம சேல் பண்ணோம் அந்த லொகேஷன். இன்னைக்கு வவுச்சர் கிடையாது, பேமெண்ட் ரிசீவ்ட் பிளேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் பேமெண்ட் மே பி வயா எலக்ட்ரானிக் மோட், ஆன்லைன் பேமெண்டாக இருந்தாலும் என்ன சார் பண்ணலாம், லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட் ஆஸ் பர் தி ரெக்கார்ட் எடுத்துங்க. ரெக்கார்ட்ல என்ன இருக்கு, இப்போ நான் ஆன்லைன்ல பே பண்றேன்னு நீங்க எந்த ஊர்ல இருந்து பே பண்ணீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க திருச்சியில பேமெண்ட் பண்றீங்கன்னா திருச்சியில எடுத்துக்கலாம், பட் ஆன்லைன்ல பே பண்ணீங்கன்னா இஸ் இட் பெய்டு த்ரூ இன் திருச்சி ஆர் அதர் ஸ்டேட். ஸோ அப்படின்னா அந்த ரெசிபியன்டோட அட்ரஸ் எங்க ரெக்கார்ட்ல இருக்கோ அதை எடுத்துங்க. Least circuit will be available in multiple states or apportion state wise. நான் வந்து least circuit வாங்கி இருக்கிறேன், மீன்ஸ் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 10 கனெக்ஷன் வாங்கி இருப்பாங்க, அது மாதிரி 10 கனெக்ஷன் வாங்கி இருக்கிறேன், எக்ஸாக்டா ஸ்டேட் பவுண்டரியில இருக்கு. ஒரு 6 least circuit installed in தமிழ்நாடு, 4 installed in பெங்களூர். அப்ப இதை எப்படி பிரிப்பீங்க? 6-4 ரேஷியோ நம்ம பிரிக்கணும், கன்சம்ஷன் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கணும். So these are the 12 items are there in case of supply of services. Is that clear? Place of supply of services case. Let's now recap all the points here. Goods வரும்போது, place of supply of goods வரும்போது மூவ்மெண்ட் இருந்தா மூவ் எண்ட், தேர்ட் பார்ட்டி மூலமா டைரக்ஷன் மூலமா போச்சுன்னா தேர்ட் பார்ட்டியோட பிளேஸ். மூவ்மெண்ட் இல்ல அப்படின்னாக்க எந்த குட்ஸ் எந்த லொகேஷன் இருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அந்த நேரத்துல அந்த இடத்தை எடுத்துக்கணும். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் வரும்போது அட்ரஸ் இருந்தால் அட்ரஸ் எடுத்துங்க, அட்ரஸ் இல்லைன்னா தென் சப்ளையர் அட்ரஸ் எடுத்துக்கலாம். அசம்பிளி நடந்துச்சுன்னா எங்க அசம்பிள் ஆச்சோ அந்த இடம், ஆன் போர்ட் சப்ளைஸ் இருந்தா எங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபுட் எல்லாமே இந்த ஐட்டம் எல்லாம் எங்க போர்ட் பண்ணீங்களோ அந்த இடம். So these are the 7 aspects you have to cover.
In case of supply of services வரும்போது ஒன்னு immovable property related service like accommodation. So accommodation வரும்போது அந்த accommodation எங்க கொடுத்திருக்கிற எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த லொகேஷன் எடுங்க. சப்போஸ் அந்த லொகேஷன் ஃபாரின் கண்ட்ரில இருந்தா ரெசிபியன்ட் அட்ரஸ் எடுங்க. மல்டிபிள் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா அப்போர்ஷன் பண்ணுங்க. ரெண்டாவது ரெஸ்டாரண்ட் லைக் கேட்டரிங், பர்சனல் க்ரூமிங், ஃபிட்னஸ், பியூட்டி, ஹெல்த் சர்வீசஸ் இருந்துச்சுன்னா அது எங்க பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த இடத்த எடுத்துங்க. ட்ரைனிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இருந்தால் B2B இருந்தால் ரெஜிஸ்டர்ட் பர்சனல் ரெசிபியன்ட் அட்ரஸ் எடுங்க. B2C இருந்துச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் எங்க பண்ணீங்களோ அந்த இடத்த எடுத்துங்க. அட்மிஷன் டு ஈவென்ட்ஸ் அண்ட் பார்க்கா இருந்தா ஈவெண்டா இருந்துச்சுன்னா எங்க அந்த ஈவென்ட் பண்ணமோ அந்த இடமும், பார்க்கா இருந்துச்சுன்னா எந்த இடத்துல அந்த பார்க் லொகேட் இருக்கோ அதோ பிளேஸ் ஆஃப் சப்ளை. இன் கேஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈவென்ட்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஷிப் வரும்போது ஆர்கனைஸ் பண்ணும்போது B2Bக்காக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் ரெசிபியன்ட் லொகேஷன் எடுங்க. B2C ஆக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனா ரீகேப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படியே ரீகேப் பண்ணிக்கலாம். And sixth one being transportation of goods, including mail or courier இருந்துச்சுன்னா நீங்க B2B இருந்துச்சுன்னா அட்ரஸ் எடுத்துங்க. அப்படி B2B இல்லாம B2C இருந்துச்சுன்னா எங்க அதை ஹேண்ட் ஓவர் பண்ணீங்களோ அந்த கன்சைன்மெண்ட் அந்த இடத்த நம்ம எடுத்துக்கலாம். And in case of passenger transportation இருந்தா B2B ஆக இருந்தால் லொகேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் எடுத்துக்கலாம். B2C ஆக இருந்துச்சுன்னா அந்த பேசஞ்சர் எங்க எம்பார்க் பண்றாரு, எங்க ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த இடத்த எடுத்துங்க. ஆன்போர்ட் ஜேர்னி, ஓகே, ஆன்போர்ட் ஜேர்னில இருக்கும்போது சர்வீஸ் நீங்க என்ஜாய் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த டிபார்ச்சர் ஃபர்ஸ்ட் டிபார்ச்சர் பாயிண்ட், அந்த கன்வென்ஸோட ஃபர்ஸ்ட் டிபார்ச்சர் பாயிண்ட் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் வரும்போது ரெசிபியன்டோட லொகேஷன் நம்ம கிட்ட இருந்தா அதை எடுத்துங்க. லொகேஷன் ஆஃப் த சப்ளையர், அப்படி இல்லைன்னா லொகேஷன் ஆஃப் த சப்ளையர் எடுத்துக்கலாம். இஸ் தட் ஓகே? இன்சூரன்ஸ் சர்வீஸ் வரும்போது ரெசிபியன்ட் B2B இருந்துச்சுன்னா ரெஜிஸ்டர்ட் ரெசிபியன்டோட லொகேஷன் எடுங்க. B2C ஆக இருந்துச்சு அப்படின்னாக்க சப்ளையரோட location of the recipient as per the records of the supplier will be taken. Advertisement to government ஆக இருந்துச்சு அப்படின்னாக்க you have to apportion. ஓகே, அது நம்ம தனியா பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் வரும்போது ஃபிக்ஸ்டு லைனா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், எந்த லொகேஷன் இருக்கோ அது. போஸ்ட் பெய்டா இருந்தா பில்லிங் அட்ரஸ், அப்படி இல்லைன்னா சப்ளையரோட அட்ரஸ். ப்ரீபெய்டா இருந்துச்சுன்னா செல்லர் மூலமா பண்ணோம்னா, ஏஜென்ட் மூலமா பண்ணோம்னா ஏஜென்டோட லொகேஷன். ஃபைனல் யூசர் போயிடுச்சுன்னா எங்க இருந்து பேமெண்ட் ரிசீவ் ஆச்சு அந்த இடத்த நம்ம எடுத்துக்கலாம். எலக்ட்ரானிக் மோட் மூலமா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ரெசிபியன்டோட லொகேஷன் அட்ரஸ் என்ன இருக்கோ அவரோட ரெக்கார்ட்ல அதை எடுத்துக்கலாம். அது லீஸ்ட் சர்க்யூட் மல்டிபிள் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா அப்போர்ஷன் ஸ்டேட் வைஸ். இஸ் தட் கிளியர்? So these are the two predominant sections you have to understand. One is place of supply for the goods, another one is place of supply for the services. We have completed these two, and hereafter we have to move on to, let's see, in the case la varumbodhu manner of determining proportionate value of immovable property. Immovable property when we have in multiple location, how can we handle? இது ரொம்ப சிம்பிள், மூணு பாயிண்ட் தான். இப்ப லாட்ஜிங் அகாமடேஷன் சர்வீசஸ் ரெண்டர்ட் இன் ஹோட்டல்ஸ், இன் கெஸ்ட் ஹவுஸ் ஆர் எனி அதர் ஆன்சிலரி சர்வீசஸ், அதாவது இந்த லாட்ஜிங்கோட சேர்ந்து ஆன்சிலரி சர்வீசஸ். லாட்ஜிங்ல வந்து லாண்ட்ரி சர்வீஸ் கொடுக்குறாங்க, அது இல்லாம கேட்டரிங் சர்வீஸ் கொடுக்குறாங்க, அங்கேயே ஸ்பா சர்வீஸ் கொடுக்குறாங்க லாட்ஜிங்ல இருக்கும் போதே. அண்ட் ட்ரைனிங் ஆல்சோ பி ஆஃபர்ட் ஃபார் ஸ்விம்மிங் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ். அந்த மாதிரியான சர்வீஸ் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்றது? ஹோட்டல், இன் கெஸ்ட் ஹவுஸ், where the property is not a single property spread across two or more continuous states and union territory. இப்ப கரெக்டா வந்து ஹோசூர் அண்ட் பெங்களூர் பார்டர்ல இருக்கு அப்படின்னா இது வந்து கர்நாடகா, இது வந்து தமிழ்நாடு. அப்ப இந்த ஏரியா வந்து 2/3 சைஸும் இது 1/3 சைஸும் இருக்குன்னா நான் இங்க போய் உட்கார்ந்து என்ஜாய் பண்றேன், ஒரு 10,000 ரூபாய் நான் வந்து ஒரு நாள் நைட் ஸ்டே பண்றதுக்கு நான் கொடுக்குற ஃபுட் அண்ட் ஆல் தி ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொன்னால் இந்த 10,000 ரூபாயில 6,667 ரூபாய் வந்து கர்நாடகா ஸ்டேட்லயும் 3,333 ரூபாய் தமிழ்நாடு ஸ்டேட்டோடைய இடத்தையும் நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸாக நம்ம எடுத்துக்கலாம். கிளியர்? ஹோப் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சோ நம்பர் ஆஃப் நைட் ஸ்டே இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, சப்போஸ் ஒரு நாள் நைட் வந்து ஒரே ஏஜென்சில இருக்கக்கூடிய 2 ஹோட்டல்ஸ், செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் சொல்லுவாங்க, இது கர்நாடகாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. இங்க ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிருக்கிறேன், இங்க ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணிருக்கிறேன். அப்ப எவ்வளவு பில்லு கொடுத்தனோ அதுல 2/5 வந்து இங்கேயும் 3/5 லொகேஷன் இதாகவும் நம்ம எடுத்துக்கணும். நம்பர் ஆஃப் நைட் ஸ்டே இன் தி ப்ராப்பர்ட்டி இன் ஈச் ஸ்டேட். இஸ் தட் ஓகே? கிளியர்? அல்லது இந்த மாதிரி இருக்கு, இந்த இடத்துல ஒரு லொகேஷன்ல அந்த ப்ராப்பர்ட்டி வந்து 2 ஸ்டேட்லயும் ஸ்ப்ரெட் ஓவர் ஆகுது. இந்த லொகேஷன்ல ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணிருக்கிறேன், இந்த லொகேஷன்ல 2 நாள் ஸ்டே பண்ணிருக்கனாலும் அதே ப்ரொபோர்ஷன் நம்ம எடுத்துக்கலாம்.
இது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கானது. ஈவன் இன்க்ளூடிங் இது in the case of lodging and accommodation in by houseboat or vessels ஷிப்ல கொடுக்குறாங்க. இப்ப கேரளால வந்து பாத்தீங்கன்னா ஷிப் எல்லாம் இருக்கு, போட் ஹவுஸ். ஸோ கேரளாவில் நீங்க போட் ஹவுஸ்ல ஸ்டே பண்றீங்க. ஓகே, இது கேரளான்னு வச்சுங்க. திஸ் இஸ் கேரளா. ஓகே, இங்க வந்து போட் ஹவுஸ் வாடகை எடுத்து தங்கிக்கிறீங்க. இந்த போட் ஹவுஸ் வந்து சும்மா அங்கே நின்றுருந்தா நீங்க வெறுமனே தங்கலாம்ல, கொஞ்சம் சேல் பண்ண நல்லா இருக்கும்ல. இது சேல் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க, கர்நாடகா போயிடுச்சு, மேங்களூர் போயிடுச்சு. ஸோ இந்த ஷிப்ல வந்து நீங்க வந்து 3 நாள் ஸ்டே பண்ணி இருக்கிறீங்க. அதுல 1 நாள் மேங்களூர்லயும் மிச்சம் 2 நாள் வந்து கேரளா பார்டர்லயும் இருந்திருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க கொடுத்த ரெண்ட்ல 1/3 is for Karnataka, 2/3 is for Kerala. Is that okay? Lodging accommodation by a houseboat or vessel and its ancillary services. And its ancillary services na இந்த போட்ல போகும்போது ஃபுட் அதர் ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாம் என்ஜாய் பண்றீங்கன்னா அதை வந்து ancillary services சொல்லலாம். Time spent by the boat or vessel in each state or union territory. எவ்வளவு நேரம் இங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க, எவ்வளவு நேரம் இங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. Based on that you can apportion the facilities based on the provider's declaration. Provider யார், சர்வீஸ் ப்ரொவைடர், அவர் சொல்லுவார், சார் 1 நாள் அங்க டிராவல் சார், 2 நாள் இங்க டிராவல் சார். நீங்க புக் பண்ணும்போது என்னென்ன சார் காமிப்பீங்க அப்படின்னா, நாங்க பெங்களூர் வரைக்கும் போவோம் சார், பெங்களூர்ல 1 நாள் இருப்போம், மிச்சம் 2 நாள் கேரளாவில் இருப்போம் அப்படின்னு அவங்க டிக்ளரேஷன் கொடுத்திருப்பாங்களா. அந்த பேசிஸ்ல 1/3 is for Karnataka being the place of supply, 2/3 will be the Tamil Nadu place of supply being Tamil Nadu, right? Now other services relating to the immovable property related other services இருக்கு. என்னது, organizing marriage, reception, events or any other property related services. இந்த immovable property இருக்கு, மண்டபம் ஒன்று இருக்கு. மண்டபம் ரெண்டுக்கு விடுறது ஒரு சர்வீசஸ், மண்டபம் ரெண்ட் விடுறது தவிர அந்த மண்டபத்துல வந்து நான் ஃபுட் கேட்டரிங் சர்வீசஸ் அண்ட் மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற சர்வீஸ் கொடுக்குறேன்னா அதையும் அதோட சேர்த்துக்கணும். அதுவும் ஏரியா ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் இட் கேன் பி கிளாசிஃபைபிள். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இங்க சொன்னேன்ல அந்த ப்ராப்பர்ட்டி வந்து 2 ஸ்டேட்ல கவர் ஆகுதுன்னா 2/3 will be for this location and 1/3 is for this location. That's how we can determine the manner of determining property proportionate value of immovable property related services. Is that clear? So என்னென்ன இருக்கு, lodging accommodation services and அதுக்கு related services A and B, and lodging accommodation by house, boat and vessels and ancillary services. இது வந்து time spent for each and every state will be the matter. Now in case of proportionate value of advertisement services, allocation between states and union territory, now நீங்க advertisement எப்படி பண்றீங்க? If you are advertising in newspaper or publication, okay, நியூஸ்பேப்பர்லயோ பப்ளிகேஷன்லயோ கொடுத்தீங்கன்னா நேஷன் வைடுங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு சர்க்குலேஷன் போகுது, எவ்வளவு காப்பீஸ் போகுது, அந்த பேசிஸ்ல அமௌண்ட் பேபிள் ஃபார் பப்ளிஷிங் இன் எடிஷன்ஸ் இன் ஈச் ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு போகுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதெல்லாம் விளம்பரம் பண்றேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சம் காப்பீஸ் ஃபார் தமிழ்நாடு, சம் காப்பீஸ் ஃபார் கர்நாடகா. எவ்வளவு காப்பீஸ் தமிழ்நாடு, எவ்வளவு காப்பீஸ் கர்நாடகா. இல்ல நான் என்ன சொல்றேன், ஸ்பெசிபிக்கா சவுத் இந்தியாவுக்கு மட்டும் நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க விரும்புறேன். அப்ப சவுத் இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட் கவர் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். செகண்ட், பிரிண்டட் மெட்டீரியல்ஸ். ஓகே, பிரிண்டட் மெட்டீரியல்ஸ், pamphlets, leaflets, diaries, calendars, t-shirts இது மாதிரி கொடுக்குறாங்க. அப்ப அந்த கவர்மெண்ட் வந்து எத்தனை ஸ்டேட்டுக்கு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, அமௌண்ட் பேயபிள் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஈச் ஸ்டேட். நீங்க டைரி பிரிண்ட் அனுப்பும் போது கவர்மெண்ட் விளம்பரத்தை பிரிண்ட் பண்ணி அனுப்புறீங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எத்தனை டைரி போய் சேருது, அந்த டைரியோட நம்பர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு அந்த பேஸ்ல அப்போர்ஷன் பண்ணணும். பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் இதை மனப்படமே பண்ண வேண்டாம், நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிடுவீங்க. இன் கேஸ் ஆஃப் ஹோர்டிங்ஸ்னா பில் போர்டு, பெருசா போர்டு இருக்குல்ல, எக்ஸெப்ட் வாட், ட்ரெயின் ஹோர்டிங்ஸ், ட்ரெயின்ல இருக்கிறது தவிர பெரிய பெரிய பில் போர்ட்ஸ் எக்ஸெப்ட் ட்ரெயின் ஹோர்டிங்ஸ். அப்படி இருக்கும்போது அமௌண்ட் பேயபிள் ஃபார் ஹோர்டிங்ஸ் லொகேட்டட் இன் ஈச் ஸ்டேட். ஓகே, நேஷன் வைட் நான் வந்து பெரிய பெரிய பேனர் வச்சிருக்கிறேன். ஐ எம் த ஓனர் ஃபார் ஆல் தோஸ் பேனர்ஸ் அந்த பில் போர்ட்ஸ். ஓகே, விளம்பரம் பண்ணுங்க அப்படி சொன்னா எல்லா இடத்துலயும் நான் விளம்பரம் பண்றேன் கவர்மெண்டோட விளம்பரத்தை. அதுக்கு வந்த கலெக்ஷனுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னன்னா எந்தெந்த பில் போர்டு எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கோ அது அந்த மாதிரி நம்ம கிளாசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரெயின்ல இருக்கு, ட்ரெயின்ல போய் பாத்தீங்கன்னா அங்கங்க சின்ன சின்னதா பேனர் இருக்கும் விளம்பரத்துக்கு, ரைட்? சோ லலிதா ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரி விளம்பரம் எல்லாம் இருக்கு. அப்ப ட்ரெயின்ல ஏறி உட்காந்தீங்க, சென்னையில இருந்து டெல்லி போகுது அப்படி சொன்னாக்க
அந்த ட்ரெயின் ரயில் ட்ராக் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க. அந்த டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு தமிழ்நாடு ஸ்டேட், எவ்வளவு ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அந்த ரேஷியோ எவ்வளவு. ரயில் ட்ராக் லென்த் இஸ் த ரேஷியோ ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் த advertisement cost for the hoarding on trains. And in case of utility bill இருக்கு இல்லையா, ஆயில், கேஸ், எலக்ட்ரிசிட்டி பில் வருது, அதுல விளம்பரம் பண்றேன்னா என்ன பண்ணலாம், எவ்வளவு பில்லு எந்த ஸ்டேட்டுக்கு பொருந்தும், தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு எத்தனை பில்லு, ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டுக்கு எவ்வளோ, அமௌண்ட் பேயபிள் ஃபார் பில் ஆஃப் கன்சியூமர்ஸ் ஹேவிங் பில்லிங் அட்ரஸ். ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எத்தனை பில்லிங் அட்ரஸ் இருக்கு, அத்தனை பில்லுக்கு நான் பில் புக் பில் ரெடி பண்ணி கொடுக்கணும்ல, அப்ப அது பேக் சைடுல விளம்பரம் பண்ணா that will come under this ratio. Next one be ads on railway tickets அப்படின்னா number of railway stations. ஓகே, சோ எத்தனை ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கு, தமிழ்நாடு ஸ்டேட்ல எத்தனை ரயில்வே ஸ்டேஷன், அதர் ஸ்டேட்ல எவ்வளவு, மொத்த என்டையர் ரயில்வே டிக்கெட்ஸ்லயும் விளம்பரம் கொடுக்குறேன். ஓகே, கவர்மெண்ட்டுக்காக விளம்பரம் கொடுக்குறேன். அப்ப அந்த சர்வீசஸ்க்கு நான் பிளேஸ் ஆஃப் சப்ளை எதை எடுத்துக்கிறது. ஓகே, ஸ்டேஷன்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க, எத்தனை ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க ஒரு ஸ்டேட்டுக்கு, அந்த ரேஷியோல நம்ம பிரிக்கணும். ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். If you are advertising in radio stations, amount payable to radio stations for every state. ரேடியோல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்கன்னா ஆல் இந்தியா ரேடியோ அட்வர்டைஸ் பண்றீங்க, அவங்களுடைய இது எங்கெங்க டெலிகாஸ்ட் ஆகுது, திருச்சிக்கு மட்டும் தனியா ஒரு ஃப்ரீக்வன்சி வச்சிருப்பான், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி வச்சிருப்பான், ஒவ்வொரு பிளேஸுக்கும் எவ்வளவு சப்ளை பண்றாங்க, அந்த பிளேஸ் எந்த லொகேஷன் இருக்கு, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், அது மாதிரி பிளேஸ் ஆஃப் சப்ளை will be decided. And television advertisement services based on viewership in each state. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிவில கொடுக்குறீங்க, ஜி டிவி, சோனி டிவி மொத்தமா கொடுக்குறீங்க அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து எவ்வளவு வியூவர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க கொடுக்கணும். ஓகே, பிஆர்சி லாஸ்ட் வீக் ஆஃப் ப்ரீவியஸ் குவார்டர் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். ஓகே, சோ அவங்க கொடுக்கிறது இப்ப நீங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இப்ப இந்த 3 மாசத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வேல்யூ எப்படி நீங்க அப்போர்ஷன் பண்ணணும்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல லாஸ்ட் வீக் ஆஃப் த ப்ரீவியஸ் குவார்டர், அதாவது 23rd ல இருந்து 31st மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாரத்துல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எத்தனை வியூவர்ஸ் இருக்கிறாங்கிறத உங்களுக்கு வந்து பிஆர்சி கொடுத்திருக்கிற அந்த ரேஷியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இஃப் வியூவர்ஷிப் கவர்ஸ் மல்டிபிள் ஸ்டேட்ஸ், அப்போர்ஷன் இந்த ரேஷியோ ஆஃப் பாப்புலேஷன் ஆஸ் பர் த லேட்டஸ்ட் சென்சஸ். உங்களுக்கு பிஆர்சி கொடுக்கலன்னா நீங்க சென்சஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம், பிஆர்சி இருந்தால் நீங்க பிஆர்சி ரேட் எடுத்துக்கலாம். இஸ் தட் ஓகே? டெலிவிஷன் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். சினிமா ஹால் ஆட் வரும்போது எத்தனை ஸ்கிரீன்ஸ், அது எத்தனை ஹால்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க. மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் வந்து ஸ்கிரீன்ஸ், ட்ரெடிஷனல் தியேட்டர்ஸ் வந்து சேம் ஹால்ஸ். தமிழ்நாட்டில் எத்தனை தியேட்டர்ல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, வேற ஸ்டேட்ல எவ்வளவு இருக்கு அந்த ரேஷியோல. ஸ்கிரீன்ஸ் வரும்போது எத்தனை ஸ்கிரீனுக்கு ஆட் கொடுக்குறீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் internet advertisement, if you are providing the advertisement through internet, if you are accessing the YouTube and all, no, still you get more advertisement. And the cost எப்படி அப்போர்ஷன் பண்ணனும் அப்படி சொன்னாக்க, which is usually internet advertisement and that which is always deemed to be all India services. Advertisement வந்து நீங்க இன்டர்நெட் மூலமாக கொடுத்தால் அது எப்பவுமே all India services தான் எடுத்துக்க முடியும். அப்படி இருந்துச்சுன்னா allocate based on internet subscriber in each state. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, ட்ராய் அந்த டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க, குவார்டர்லி ஃபிகர்ஸ், அதை பேஸ் பண்ணி நீங்க அலோகேட் பண்ணிக்கலாம். இஃப் சப்ஸ்கிரைபர் டேட்டா கவர்ஸ் மல்டிபிள் ஸ்டேட்ஸ்னா அப்போர்ஷன் பை த பாப்புலேஷன். அப்ப அது கன்ஃபியூஷன்ஸ் ஆகுது அப்படின்னாக்க நீங்க பாப்புலேஷன் பேஸ் பண்ணி அப்போர்ஷன் பண்ணிக்கலாம். சோ இந்த டெலிவிஷனும் இதுவும் மோர் ஆர் லெஸ் சேம். லைக் எஸ்எம்எஸ் மூலமும் நீங்க உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், சின்ன ஷார்ட் மெசேஜ் வந்துடுது, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. So RBI also now and then sends a message, don't play with money, okay, cautious இருங்க அப்படிலாம் வரும். This will be allocated based on the telecom subscribers. எத்தனை subscribers, sim holders எத்தனை பேர் இருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி. This is given by TRAI. TRAI உடைய quarterly figuresல என்னென்ன நம்பர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க அப்போர்ஷன் பண்ணிக்கலாம். If the telecom circle covers multiple states, அந்த SMS அனுப்புறது ஒரு 4-5 ஸ்டேட்டுக்கு சேர்த்து காமனா SMS போகுது அப்படின்னு சொன்னாக்க பாப்புலேஷன் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவுங்கிறத நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். So these are the cases you have to understand. Clear? So 11 methods are there in case of apportionment of supply of services, advertisement services. Let's summarize here. Manner of determining proportionate value of immovable property ஆக இருந்தால் மூணே விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒன்னு
multiple states lodging services இருந்தால் number of nights stayed in each and every state will be taken. அதே சமயத்துல lodging accommodation house boat or spent in each state will be the basis. இந்த lodging பேஸ் பண்ணி ancillary services பண்றீங்க like organizing marriage reception எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த immovable property ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எவ்வளவு ஏரியா கவர் ஆயிருக்குன்னு பாருங்க, அந்த பேஸ் பண்ணி நம்ம அப்போர்ஷன் பண்ணோம். So only the 3. In case of advertisement services rendered to the central government இருந்துச்சு அப்படின்னாக்கா என்ன மாதிரியான advertisement? நியூஸ் பேப்பர்ல கொடுத்தீங்களா? எடிஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். நியூஸ் பேப்பர் அந்த எடிஷன். Printed materials இருந்துச்சுன்னா number of materials distributed for every state. Hoardings இருந்துச்சுன்னா located in each state. அந்த hoardings ஒவ்வொரு ஸ்டேட்ல எவ்வளவு இருக்கு? Trains இருந்துச்சுன்னா ரயில்வே ட்ராக் ஓட லென்த் நம்ம எடுத்துக்கணும். யூட்டிலிட்டி பில்ஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எத்தனை பில்லிங் அட்ரஸ் இருக்கு. ரயில்வே டிக்கெட்ஸ்ல இருந்தா ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இஸ் த பேஸ். ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் ஆக இருந்துச்சுன்னா ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இன் எவ்ரி ஸ்டேட் எவ்வளவு இருக்கு அதை பேஸ் பண்ணி, ஆர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி. டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக இருந்தால் டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க வியூவர்ஷிப் இன் ஈச் ஸ்டேட், அப்படி இல்லைன்னா பாப்புலேஷன் வில் பி டேக்கன். சினிமா ஹாலா இருந்துச்சுன்னா சினிமா ஹால் ஆர் ஸ்கிரீன்ஸ் வில் பி த பேஸ். இன்டர்நெட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக இருந்துச்சுன்னா ஆல் இந்தியா சர்வீசஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். அப்ப இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை ஸ்டேட்ல இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி, அப்படி இல்லைன்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி. எஸ்எம்எஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா டெலிகாம் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பர்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்ல எவ்வளவு இருக்கிறாங்கன்னு பார்த்து பண்ணணும். அப்படி இல்லைன்னா மல்டிபிள் ஸ்டேட்டா இருந்தா பாப்புலேஷன் பேசிஸ். That's how we can allocate. So with that we have completed 4 chapters. So what are the things we have completed since the morning? So general provision like tax overview பார்த்தோம், direct taxக்கும் indirect taxக்கும் உள்ள comparison பார்த்தோம், GST snapshot, இது வந்து value added tax ன்னு பார்த்தோம், multi point tax where ITC is available, anyhow final burden will be only on consumer ன்னு பார்த்தோம், cascading effect is eliminated here, tax on tax இதுல கிடையாது, and என்னென்ன tax எல்லாம் இன்னைக்கு scrap பண்ணியாச்சு அப்படிங்கறத லிஸ்ட் பார்த்தோம். அண்ட் நீங்க கவனிக்க வேண்டியது எதெல்லாம் ஜிஎஸ்டில வரல அப்படின்னாக்க ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வேர் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் levied by the local bodies not covered and tobacco products are taxable under both the region. GST as well as excess ரெண்டுமே உண்டு. GST கவுன்சில் வந்து ஆர்டிகல் 279A மூலமாக பண்ணது கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு பேரு. இதோடைய சேர்பர்சன் வந்து யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் யூனியன் MOS ரெவன்யூ மெம்பரா இருக்கலாம். ஸ்டேட் பினான்ஸ் மினிஸ்டர் எல்லா ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க மெம்பர் ஆயிடுவாங்க. இதோட பவர் என்னன்னா டாக்ஸ் லெவி பண்றது, எக்ஸம்ஷன் டிசைட் பண்றது, த்ரெஷோல்ட் லிமிட் டர்ன் ஓவர்ல சேஞ்ச் பண்றது, ரேட்ஸ் அண்ட் பேண்ட் ஃபிக்ஸ் பண்றது. இன் கேஸ் ஆஃப் டிசாஸ்டர் they can change the rates also now and then for a temporary basis. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் என்ன ப்ரொவிஷன் அப்படின்னு டிசைட் பண்றது, பெட்ரோலியம் ப்ராடக்டோட GST எவ்வளவு அப்படிங்கறது முடிவு பண்றது எல்லாமே உங்களுடைய என்னிலிருந்து அப்ளிகபிள் அப்படிங்கறதெல்லாம் GST கவுன்சிலுடைய பவர்ல வருது. ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னா அன்செக்யூர்ட் டெட் மைண்ட்ல வச்சுக்கிறது, லாட்டரி பெட்டிங் கேம்பிங் அண்ட் ஆன்லைன் கேமிங் இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும்னு சொன்னேன். ஏன்னா லாட்டரி பெட்டிங் கேம்பிங் மட்டும் தான் சப்ளை ஆஃப் சர்வீஸ்ல வரும், மிச்சம் எதுவுமே சப்ளை ஆஃப் சர்வீஸ்ல வராது. அண்ட் aggregate turnover எல்லாமே சேர்ந்துரும். taxable supply, exempted supply, nil rated, zero rated, export and இதெல்லாம் சேரும். நான் GST supply also be included. எது சேராது, inward supply சேராது, GST compensation சேராதுன்னு சொல்லி பார்த்தோம். பிசினஸ் சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ட்ரேடரா விற்கிறேன் அல்லது வாங்குறேன் விற்கிறேன் ஃபார் க்ளோஷர் ஆர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் மை பிசினஸ். அது இல்லாம பொசிஷன் பேஸ் பண்ணி ஏதாவது சர்வீஸ் பிசினஸ்க்கு பண்ணி கொடுத்திருந்தாலும் அதுவும் சப்ளை. பட் அட்மிஷன் பண்ணியிருந்தா சர்க்கஸ் இதுக்கெல்லாம் இந்த அட்மிஷன் பண்ணி அதுக்கு ஃபீஸ் வாங்கணும்னா அதுவும் பிசினஸ் சொல்லி பார்த்தோம். அண்ட் ஒரு அசோசியேஷனுக்கும் மெம்பருக்கும் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கன்சிடரேஷனுக்கு அதுவும் GST உண்டு அப்படின்னு பார்த்தோம். Totalizer and licensed bookmaker for race club service also be coming considered as business, and central government and state government as a public authority rendering any services also be forming part of business and part of consideration வரும்போது okay payment okay for goods and services may be monetary non monetary இருக்கலாம். monetary அப்படினு சொன்னா cash or money இருக்கலாம், non monetary னா act forbearances இருக்கலாம். Subsidy from the central government will not be includable. Deposit refundable இருந்தால் இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கேஷ் ஆர் மணினா என்ன அதுவும் நம்ம தனியா பார்க்க போறோம். ஃபேமிலின்னு வரும்போது ஸ்பௌஸ் அண்ட் சில்ட்ரன் will be family only தான். ஆனா பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா ஹோல்லி மெயின்லி டிபெண்டண்டா இருந்தா மட்டும்தான் ஃபேமிலியில வருவாங்க. குட்ஸ்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். ஆனா எப்போதுமே மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து குட்ஸ்ல வரக்கூடாது. அதுவும் இல்லாமல் ஆக்ஷனபிள் கிளைம் இஸ் பார்ட் ஆஃப் குட்ஸ் தான். அண்ட் க்ரோவிங் கிராப்ஸ், கிராஸ் and things attached to earth மூணு விஷயங்கள் இருக்கு. இந்த மூணுமே
லேண்டோட அட்டாச் ஆனதான். ஆனா விக்கிறதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் ஆஃப் சப்ளைக்கு முன்னாடி நீங்க செவர்டு பிரிச்சு விற்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா இது வந்து குட்ஸ்ல வந்துருது. மணின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா லீகல் டெண்டர், negotiable instrument, banking instrument like letter of credit and draft pay order, other means of remittances like traveler check, money order, RBI recognized instruments எல்லாமே இதுல வரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா currency held for the numismatic value ஹாபியா நீங்க பண்ணீங்கன்னா that will not fall under money and not considered for this purpose. Services சொன்னால் goods தவிர even money and securities already disqualified, so goods தவிர இருக்கிற எல்லாமே சர்வீஸ்ல வந்துடும். அண்ட் அதே சமயத்தில் இந்த மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, அதுல ஃபார்ம் சேஞ்ச் பண்றதுக்கு 500 ரூபாய் கரன்சியை 10 ரூபாய் கரன்சியை மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறேன், இல்ல ரூபாவை கொடுங்க நான் டாலரா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கினாக்க அந்த அமௌண்ட் வந்து ஆக்சுவலா ஜிஎஸ்டிக்குள்ள தான் வரும். அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் ஆல்சோ நான் வித்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஏதாவது கமிஷன் வாங்கினா தட் கமிஷன் வில் பி கமிங் அண்டர் சப்ளை ஆஃப் சர்வீஸ், அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. யூனியன் டெரிட்டரியில யூடிஸ் வித் லெஜிஸ்லேச்சர் வராது அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்கோப் ஆஃப் சப்ளைல வந்து 4 விஷயங்கள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சப்ளை, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கன்சிடரேஷன், பிசினஸ் பர்பஸ் இருக்கணும். அதே சமயத்துல இதுல வந்து அசோசியேஷன் டு மெம்பர்ஸுக்கு ஃபார் எ கன்சிடரேஷன் ஏதாவது டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுவும் சப்ளை. இன்கேஸ் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் பிசினஸ் இல்லைனாலும் சர்வீஸ் பார்த்தோம். ஸ்கெடியூல் நம்பர் 1ல கன்சிடரேஷன் இல்லைனாலும் சப்ளைன்னு ஒரு லிஸ்ட் பார்த்தோம். ஸ்கெடியூல் நம்பர் 2ல வந்து இது குட்ஸா சர்வீஸா அப்படிங்கறத டிஃபைன் பண்ணி இருக்கிறாங்க. ஸ்கெடியூல் நம்பர் 3ல இருக்கக்கூடிய ஐட்டங்கள் சப்ளை இல்ல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுல சப்ளைன்னு சொன்னால் சேல், டிரான்ஸ்பர், பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச், லைசன்ஸ், ரெண்டல், லீஸ், டிஸ்போசல் எல்லாமே சப்ளைல வரும். அதே சமயத்தில் சப்ளை வித்வுட் கன்சிடரேஷன் 4 விஷயங்கள். ஒன்னு பிசினஸ் அசெட்டை ஐடிசி அவைல் பண்ணதை டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கிறீங்க, அல்லது ரிலேட்டட் பர்சன் டு அனதர் ரிலேட்டட் பர்சன் டிரான்ஸ்பர் ஆகுது. அதுல எம்ப்ளாயர் கேஸ் வந்தால் அந்த கேஸ்ல மட்டும் கிஃப்ட் வேல்யூ மோர் தென் 50 இருந்தாலோ, அல்லது எம்ப்ளாயருக்கு கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல இல்லனாலோ அது வந்து கன்சிடரேஷன் இல்லனாலும் சப்ளை அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் டீம்டு சப்ளைல வரணும். பிரின்சிபல் டு ஏஜென்ட், ஏஜென்ட் டு பிரின்சிபல், ரூட்டட் த்ரூ ஏஜென்ட் வரும்போது அப்ப கன்சிடரேஷன் இல்லனாலும் சப்ளை ப்ரொவைடட் ஏஜென்ட் ஷுட் இஷ்யூ தி இன்வாய்ஸ் இன் ஹிஸ் ஓன் நேம் அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுக்கணும். இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் from a related person for the business 3 கண்டிஷன் இருக்கணும். இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் இருக்கணும், ரிலேட்டட் பர்சன் இருக்கணும், பிசினஸ் பர்பஸ் இருந்துச்சுன்னா அது சப்ளைல வந்துருது. கன்சிடரேஷன் இல்லனாலும் பரவாயில்ல அண்டர் ஸ்கெடியூல் நம்பர் 1. இதுக்கு முன்னாடி பார்த்த இம்போர்ட்ல பொறுத்த வரைக்கும் இங்க பிசினஸ் பர்பஸ் இல்ல ஆனா கன்சிடரேஷன் இருக்கு. அதே சமயத்துல இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஜிஎஸ்டி உண்டுன்னு சொல்லிட்டு செக்ஷன் 7 சொல்லி இருக்கிறாங்க. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி 7 அண்ட் ஸ்கெடியூல் நம்பர் 1 ஹியர். சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ல 4 ஐட்டங்கள் மட்டும்தான் குட்ஸ். டைட்டில் ஆஃப் குட்ஸ் விற்கிறீங்க, அல்லது டைட்டில் ஆஃப் குட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க ஃபியூச்சர் டேட்ல ஹையர் பர்ச்சேஸ் கேஸ், அல்லது பிசினஸ் அசெட்ஸ் நீங்க டிஸ்போஸ் பண்றீங்க, அல்லது நீங்க ரெஜிஸ்டர் பர்சனா இருக்கும்போது இருக்கக்கூடிய குட்ஸும் அசெட்டும் ஆஃப்டர் த கேன்சலேஷன் ஆஃப் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் சப்ளை அண்ட் தட் டு தட் சப்ளை வில் பி குட்ஸ். இது தவிர மிச்சம் எதுவாக இருந்தாலும் அது சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ல தான் வரணும். எதுல ஜிஎஸ்டில வராது அப்படின்னு சொன்னாக்க ஒன்னு எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக என்னென்ன வேலை செய்யறேன்னு சொன்னோம் அதெல்லாம் கிடையாது. கோர்ட் ட்ரிபியூனலோட ஒர்க், இசிஜியோட இது. ஸோ இசிஜி எலெக்டட் மெம்பர்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அண்ட் கவர்மெண்ட் பாடி ஹெட். இந்த சர்வீசஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. தே ஆர் நாட் பீங் தி எம்ப்ளாயி. டிசீஸ்ட் இறந்து போனவங்களோட ரிலேட்டட் சர்வீசஸ் லைக் ஃபினரல், பரியல் அண்ட் கிரிமேட்டோரியம், மார்ச்சுவரி, டிரான்ஸ்பரேஷன் ஆஃப் டிசீஸ்ட் இதெல்லாமே வந்து நாட் டாக்ஸபிள். லேண்ட் சேல் பண்றீங்க ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிபிகேட் இன்க்ளூடிங் பில்டிங் வில் நாட் பி டாக்ஸபிள். ஆக்ஷனபிள் கிளைம் இருந்துச்சுன்னா லேண்ட், லாட்டரி, பெட்டிங், கேம்பிளிங் தவிர மிச்சம் எல்லாமே டாக்ஸபிள் கிடையாது. ஓகே, மிச்சம் எல்லாமே எக்ஸம்ஷன் தான். அண்ட் காம்போசிட் சப்ளை, மிக்ஸ்டு சப்ளைனா என்ன அர்த்தம்னா 2-3 வந்து சேர்ந்து வந்திருக்கு. காம்போசிட்ல வந்து நேச்சுரலி பண்டல்டு, இது நேச்சுரலி பண்டல்டு கிடையாது. இதுல பிரின்சிபல் சப்ளை ஒன்று ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுல கிடையாது. பிரின்சிபல் சப்ளையோட ரேட் தான் நம்ம எடுத்துக்கணும். இங்க வரும்போது ஹையஸ்ட் ரேட் எது இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் சார்ஜ், ஆர்சிஎம், இசிஓ 3 பிளாக்கா பிரிச்சுக்கலாம். ஃபார்வர்ட் சார்ஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்கஹால், லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் சார்ஜ் உண்டு. செகண்ட் பாயிண்ட் வரும்போது பெட்ரோல் ப்ராடக்ட் எப்ப கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்றானோ, சென்ட்ரல் ஜிஎஸ்டி கவுன்சில் இன்னைக்கு நோட்டிஃபை பண்றானோ அன்னிலிருந்து அப்ளிகபிள், அது வரைக்கும் கிடையாது. ஆர்சிஎம் பேசிஸ்ல 2 விஷயங்கள் வருது. நோட்டிஃபைட் சப்ளை ஒன்னு, இன்னொன்னு வந்து அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளை இருந்து ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு போகும்போது ஆர்சிஎம் பேசிஸ் வில் பி அப்ளிகபிள். லாஸ்ட் வந்து இகாம் ஆபரேட்டர் மூலமா நீங்க சப்ளை பண்றீங்கன்னா இகாம் ஆபரேட்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் பேயிங் தி ஜிஎஸ்டி. ரைட். ஆர்சிஎம் அதே மாதிரி ஆர்சிஎம் பேசிஸ்ல ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் 20 ஐட்டம்ஸ் நம்ம பார்த்தோம். சோ ஐ ஸ்கிப் தட் ஒன். அண்ட் காம்போசிஷன் லெவில வரும்போது குட்ஸ், சர்வீசஸ், குட்ஸ் வரும்போது you are eligible for availing the composition levy provided your turnover should be
less than or equal to 150 lakhs in the previous financial year. But if you are doing the business in MMT some states, the limit is only 75 lakhs. அதே சமயத்துல நீங்க சப்ளை ஆஃப் குட்ஸ் பண்ணும்போது சர்வீஸ் இருக்கலாமா இருக்கலாம். அது aggregate turnoverல 10% or 5 lakhs whichever is lower வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேல போக கூடாது. சப்ளை ஆஃப் சர்வீஸ் இதுல வந்து மூணு விஷயங்கள் இருக்கு. மேனுஃபேக்சரர், ரெஸ்டாரண்ட் அண்ட் அதர் ட்ரேடர். மேனுஃபேக்சரர் அந்த 0.5%, ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் அந்த 2.5%, அதர்ஸ் அந்த 0.5. இதுல மேனுஃபேக்சரர் இருந்தா ஐஸ்கிரீம், பான் மசாலா, டொபாக்கோ, ஏர்டெட் வாட்டர்ஸ் அண்ட் பிரிக்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்க பண்ணிருக்க கூடாது. அண்ட் இதுல இல்ல அப்படி சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க சர்வீசஸ் செக்ஷன் 10(2)A என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் உங்களுடைய ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட டர்ன் ஓவர் வந்து 50 lakhs அது கீழே இருந்தா மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும். பட் இங்க ரேட் வந்து 3+3 6% கட்ட வேண்டியது இருக்கும். ஓகே, இது யாருக்கு உள்ள உண்டு யாருக்கு இல்லங்கிறதெல்லாம் பார்த்தோம். பிளேஸ் ஆஃப் சப்ளைல பொறுத்த வரைக்கும் நம்ம 4 விஷயங்கள் பார்த்தோம். 10 வந்து குட்ஸ், 12 வந்து சர்வீசஸ். அது தவிர சர்வீசஸ்ல எப்படி அப்போர்ஷன் பண்றது இன் கேஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் அப்போர்ஷன்மெண்ட் அண்ட் இன் கேஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் அப்போர்ஷன்மெண்ட், இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். So with that we have covered 4 chapters in detail.